இருக்கும். நீங்கள் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் மை நம்பர் ஆல்சோ. அண்ட் ஒன்றே ஒன்றுனா டவுட் என்றைக்குமே ரிசால்வ் பண்ணிவிடுங்க, அது ஹாஃபாக வைக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கும் போதும் சார் இதை எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல, நீங்கள் எதுவும் அன்றைக்கி ஒரு கதை சொன்னீங்க எனக்கு புரியலனாலும் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதெல்லாம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு தரேன், இந்த 1.5 days என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத. ஐ மேக் ஷூர் ஐ புட் தட். அதே மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு 1 month முன்னாடி ஐ பி கிவிங் யூ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், சர்டன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லேருந்து மோஸ்ட்டாக வரக்கூடியது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பீயிங் தட் இட்ஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் யூ டு ஸ்கோர் த்ரூ. இன்னைக்கு நான் ரொம்ப ஹெவியாக கொண்டு போகணும்னு விருப்பம் என்னன்னா, நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல 315 330 எடுப்போம். ஆடிட் டாக்குமெண்டேஷன் இருக்கு, அது ரொம்ப சிம்பிள். அது 20 pages வச்சுக்கோங்க நம்ம ஐசிஏ மாடியூல்ல. அதுமே நாட் தட் ரொம்பலாம் அவன் கேட்கறது இல்லை அதுலேருந்து, பட் ரொம்ப ஈஸி டாபிக் அது ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை பார்ப்போம், பொறுமையாக நம்ம போவோம். அது அப்புறம் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ரொம்ப சார் ரொம்ப ஏன்னா நேத்திக்கு கொஞ்சம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் கொஞ்சம் ஜவ் மாதிரி இழுத்துருக்கும் இனிஷியலாக, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப இது பண்ண முடியாது. ஸோ பொறுமையாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். எனக்கு என்ன உங்களுக்கு அந்த அந்த போர் அடிக்கக்கூடாது. நான் ஆடிட்னாலே தூக்கம் ரொம்பலாம் சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நானும் இருந்தப்போ எனக்கு தூக்கம் வரும். ஸோ அதனால அது எனக்கு வேணாம். உங்களுக்கு நீங்க தெளிவா பொறுமையா எடுத்துட்டு போவோம். 2-3 எக்ஸ்ட்ரா என்ன மிஞ்சி போனா 4-5 கிளாஸ் அதிகமாகும், பரவாயில்ல. 4-5 கிளாஸ் நம்ம அதிகமாவே எடுத்துட்டு பொறுமையா நம்ம சிலபஸை முடிப்போம். அதான் என்னோட இன்டென்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட், இன்டர்னல் கண்ட்ரோல், யூ வுட் ஹவ் நோன் எல்லாமே. ஸோ இதுல மெயினா என்னது, ஆடிட் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு இன்ஹெரண்ட் ரிஸ்க் இன்டு சூப்பர், அவ்வளவுதான். இதுதான் மெயின் கான்செப்ட் இதுல. ஸோ இதுல எம்சிக்யூல அவன் எப்படி கேட்பான் அப்படின்னா, ஆடிட் ரிஸ்கை கண்டுபிடி அப்படிமா. ஸோ நீ இதுல எழுதுவேன். அப்புறம் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட் சத்திங் பட் இன் இன்டெகிரிட்டி. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்டெகிரிட்டி. ஏன்னா ஓனர் சரியா இருந்தாதான் அவன் டிவைஸ் பண்ண கண்ட்ரோலும் சரியா இருக்கும். இன்டெகிரிட்டி இஸ் அதை வச்சு கதை நீ பில்ட் பண்ணிக்கோ. இன்டெகிரிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சரியா இருக்கணும், ப்ராப்பரா இருக்காங்களா, இதெல்லாம் ஒரு கதை which you will be able to understand it. ஸோ இதுல எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. நெக்ஸ்ட் இவாலுவேஷன், டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் செக்லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், கொஸ்டினர்னா என்னன்னு பார்த்தோம். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் பார்த்தோம், இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வர்சஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஆஸ் அன் ஆடிட்டரா நம்ம ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை செப்பரேட்டான ஒரு லைன் கொடுப்போம், என்னன்னா ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் இன்டர்னல் கண்ட்ரோல் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுல எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளிகபிளான்னு கேட்டா இல்ல, எக்ஸப்ட் 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனி ஆர் கம்பெனி ஹேவிங் அன் கேபிட்டல், ஐ மீன் டர்ன் ஓவர் ஆஃப் less than 50 crores ஆர் இன் கேஸ் ஆஃப் borrowings 25 crores. இது கீழே இருக்கிற கம்பெனிக்கு அப்ளிகபிள் இல்லை, இதுக்கு மேல இருக்கிற கம்பெனி எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். நல்லா புரிஞ்சுக்கோ, பப்ளிக் கம்பெனிக்கு மேண்டேட்டரிலி அப்ளிகபிள். ஏன் சார் நீங்க சொல்லியிருக்காங்க பாரு, நாட் அப்ளை டு அ பிரைவேட் கம்பெனி, நாட் அப்ளை டு அ பிரைவேட் கம்பெனி. அந்த பிரைவேட் கம்பெனிக்கு தான் இந்த கண்டிஷன்ஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. So only so public company whatever turnover, public company irrespective of turnover it is applicable. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் இந்த கண்டிஷன். ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும், நான் இது ஷேர் பண்ண சொல்லிடுவேன். ஸோ இது ஒரு டிஸ்டிங்ஷன். நெக்ஸ்ட் SA 315 சிம்பிள். நம்ம மேலே படித்தோம்ல, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக். மெட்டீரியல் மிஸ்டேக்னா என்ன சார், the deviation between applicable financial reporting framework and what you are actually doing. Adha misstatement. Applicable financial reporting framework, good cost or market price, whichever is lower, inventory value பண்ணுகிறோம், நான் market priceல value பண்ணி வச்சிருக்கேன். இது misstatement. இதான் அதோட கோர் லாஜிக். இதே மாதிரி SA 315 என்ன சொல்றான்னா, நீ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை போய் அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவன் சொல்றான். ஃபர்ஸ்ட் என்னது, objective of an auditor, identify and assess the risk of material misstatement at the financial statement level and assessment level, whether due to fraud or error at financial statement assessment level, through understanding the entity and its environment, including entities internal controls, thereby providing a basis for implementing responses to assess risk of material misstatement. சிம்பிளா என்ன சொல்றான் தெரியுமா,
ஆஸ் அன் ஆடிட்டரா நீ ஒரு கம்பெனியை ஆடிட்டுக்கு போகும்போது அவங்களோட ரிஸ்க்கை நீ எப்படி அசஸ் பண்ணுவானா பை அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு என்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஜாயாலுக்காஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஜாயாலுக்காஸ் நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் கம்பெனியில் போய் பார்ப்பேன், ஓ இவங்க கோல்டு பிஸ்னஸ் வச்சிருக்காங்க, கோல்டு பிஸ்னஸ் வச்சிருக்காங்கன்னா என்ன ரிஸ்க் இருக்கும், இன்வென்ட்ரி இது பண்ணலாம், சம்டைம் அந்த ஆசாரி வந்து உருக்கும் போது திருட்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீ அந்த என்டிட்டியை நீ புரிஞ்சுப்ப, இது இவங்க என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படிங்கறத. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ, என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட் இஸ் நத்திங் பட் யுவர் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கு, சிசிடிவி கேமரா வச்சிருக்கான ஆசாரி உருக்கும் போது, அதே மாதிரி மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் கரெக்டான அந்த பாக்ஸ்ல வந்து போடுறாங்களா, எங்கேயோ கீழே விழுந்து விழாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செக்ஸ் வச்சிருக்காங்க, கரெக்டான என்ட்ரி பாஸ் பண்றாங்களா, உருக்கும் போது எவ்வளவு கிராம்ஸ் இருக்கோ அதை கரெக்டா என்டர் பண்ணும், உருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கிராம்ஸ், உருக்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு கிராம்ஸ், இதெல்லாம் கரெக்டா என்டர் பண்றானா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இதான் அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி என்வாயர்மெண்ட், நீ ரிஸ்க் என்ன நீ கத்துக்கிற. என்ன சொல்றான், ஃபார் திஸ் பர்பஸ் தி ஆடிட்டர் ஷால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரிஸ்க். இப்போ நம்ம என்ன சார் படிக்கணும், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஆடிட்டர் அதை எப்படி கண்டுபிடிப்பாரு, அதுக்குன்னு ஒரு எஸ்ஏ இருக்கானா கேட்டா எஸ் சார் எஸ்ஏ இருக்கு சார். அதுக்கு என்ன சார் எஸ்ஏ, எஸ்ஏ 315 சார். 315 என்ன சொல்லுது, ஆடிட்டர் அந்த என்டிட்டியோட ரிஸ்கை எப்படி அவர் எவாலுவேட் பண்ணுவார்னா அந்த என்டிட்டியை புரிஞ்சுப்பாரு, அந்த என்டிட்டிக்குள்ள இருக்கிற கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட்டை தெரிஞ்சுப்பாரு. இது தெரிஞ்சு he will be in a position to understand ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், ஃபார் திஸ் பர்பஸ் okay, auditors are identify the risk through obtaining understanding of the entity and environment, assess the identified risk and evaluate whether they relate more pervasively financial statement as a whole. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ, entity environment புரிஞ்சுக்கிட்டு ரிஸ்க் அசஸ் பண்ணுவ. அதுக்கப்புறம் ரிஸ்க் சும்மா அசஸ் பண்ணா போதுமா, இல்ல அந்த ரிஸ்க் வந்து பர்வேசிவா இல்லையா நீ கண்டுபிடிப்ப. ஏன் சார், ஏன்னா ரிஸ்க் பர்வேசிவ்னா அது ரொம்ப சீரியஸ். நீ அட்வர்ஸ் ஒப்பீனியன்ல கொடுக்குற, இல்லாட்டி டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுப்பேன். பர்வேசிவ்னா என்ன சார், தண்ணி இது இருக்கு, கிளாஸ் இருக்கு, இங்க டிராப் பண்ற கிச்சு 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 கிச்சுன்னு அப்படி வாழ்க்கை மாதிரி சுத்தி 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 ஃபுல் தண்ணியும் ப்ளூ ஆயிடும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மிஸ்டேக் ஆகிற காரணம் கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இம்பாக்ட் இருக்கு. அதான் பர்வேசிவ். புரிஞ்சுதா? இப்போ நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ, ஐடென்டிஃபை அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் பை எப்படி, பை அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவ, யூ வில் பி அசஸிங் தி ரிஸ்க், எப்படி அது பர்வேசிவா இல்லையா. ஏன் இது தெரிஞ்சாதான் தெரியும் அது இம்பாக்ட் அதிகமா இல்லையா. ஏன்னா பர்வேசிவா இல்லையா தெரிஞ்சாதானே ஒப்பீனியன் இம்பாக்ட் ஆகுது. நம்ம என்ன படிச்சோம், மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ் இஸ் யுவர் மாடிஃபைட் ஒப்பீனியன். மெட்டீரியல் பட் பர்வேசிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது அட்வர்ஸ். இன்கேஸ் எவிடன்ஸே ஒப்டெயின் பண்ண முடியல அப்படின்னா அது டிஸ்க்ளைமர். புரிஞ்சுதா? ஸோ அதனால இது பர்வேசிவா இல்லையாங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், relate identified risk to what can go wrong at assertion level. Relate identified risk to what can go wrong at assertion level. So இது என்னன்னா, இப்போ ரிஸ்க் நல்லா பாரு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் வேற, அசர்ஷன் லெவல் வேற. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ஹோல் பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல். அசர்ஷன்னா என்ன சொன்னேன் சார், ஒரு அசெட்டை மட்டும் நான் செக் பண்றேன். இப்போ இன்வென்ட்ரியை நான் செக் பண்றேன்னா அதோட அசர்ஷன் என்னது, அசர்ஷன்னா குச்சியை வச்சு இப்ப நம்ம தட்டுறோம்ல. ஸோ ஒரு இன்வென்ட்ரி இருக்குன்னா அதோட அசர்ஷன் என்ன, எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ as an இன்வென்ட்ரியா நீ என்ன பார்ப்ப, அந்த இன்வென்ட்ரி கண்ணுக்கு முன்னாடி இருக்கா அப்படிங்கறத நீ செக் பண்ணுவ. அதுவே இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்க அந்த என்டிட்டி, இல்லாட்டி பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அப்ப நீ என்ன குச்சியை வச்சு எவாலுவேட் பண்ணுவ, வேல்யூவேஷன் ஆர் கம்ப்ளீட்னஸ், கம்ப்ளீட்டா இருக்கா, எல்லாமே அக்கௌண்ட் பண்ணிருக்காங்களா. ஸோ இது நத்திங் பட் குச்சி. நீ ஒரு அசெட்டா பாக்குற. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா மேக்ரோ, அதையும் நல்லா ட்ரில் பண்ற, நல்லா உள்ள போகும்போது உனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு அசெட்டை மட்டும் எடுக்கிற, அந்த அசெட்டுக்கு என்ன குச்சியை வச்சு நான் எவாலுவேட் பண்ணணும், அதான் அசர்ஷன்ஸ். you will be checking ஒரு அசெட்டை ஒரு குச்சி மாதிரி. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான், நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ, நெக்ஸ்ட் will be identifying what can go wrong. இப்போ இன்வென்ட்ரி இருக்கு, இன்வென்ட்ரியில நீ குச்சி வச்சு எக்ஸிஸ்டன்ஸ், அதான் உன்னோட குச்சி அசர்ஷன் லெவல்ல. இப்போ நீ ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணும், நீ குச்சியை வச்சு பார்த்துட்டு இது எனக்கு எக்ஸிஸ்டன்ஸ், இந்த இன்வென்ட்ரியில என்ன தப்பா போறதுக்கு சான்ஸ் இருக்கு, என்ன பண்ணலாம். ஒண்ணு, அந்த இன்வென்ட்ரிய அவன் திருடிடலாம், அந்த என்டிட்டில இருக்கிற, அது எனக்கு தப்பா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாட் கேன் கோ ராங்னா தப்பா போறதுக்குரிய ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சார், அந்த இன்வென்ட்ரியை வந்து சும்மா அது வந்து ஒரு மில்க் கம்பெனி, பால் கம்பெனி நீ ஆடிட் பண்ண போற, அந்த மில்கை வந்து இந்த மொட்டை மாடி வெயில போய் வச்சுட்டு வந்திருக்கான், சேவ் பண்றான். சரி, என்ன பாப்ப, எப்படி இதுல வந்து இன்வென்ட்ரி எப்படி வச்சானா ஸ்பாயில் ஆயிடும், அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்பாயில் ஆனா அது அப்நார்மல் லாஸ். ஸோ நீ செக் பண்ணுவ. ஸோ அது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வாட் கேன் கோ ராங். ஏன்னா இது ஏன் நீ இதை பார்க்குற சார், ஏன்னா இன்வென்ட்ரி பேஸ் பண்ணி தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இன்வென்ட்ரி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஹிட் ஆகும், ட்ரேடிங் அக்கௌண்ட் பிஎன்எலுக்கு வரும், பிஎன்எல் அக்கௌண்ட் வர ப்ராஃபிட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு வரும்.
என்டையர் இம்பாக்ட் இருக்கு. ஸோ நீ என்ன பார்ப்ப, வாட் கேன் கோ ராங், தப்பா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், கன்சிடர் லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் இன்க்ளூடிங் த பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட். கரெக்ட். நீ அடுத்து என்ன கன்சிடர் பண்ணுவ, மிஸ்டேட்மெண்ட் வரதுக்கு சான்ஸுகள் இருக்கா, இருக்கு அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், SA315 சார். SA315 சார் என்ன சார், நம்ம ஒரு என்டிட்டிக்குள்ள போகும்போது அதோட ரிஸ்க்கை நம்ம எவாலுவேட் பண்றோம் சார். எப்படி சார் எவாலுவேட் பண்ணுவோம், பை அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட் இஸ் நத்திங் பட் யுவர் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சார், ஃபார் திஸ் பர்பஸ் ஆடிட்டர் என்ன சார் பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் he will obtain an understanding of entity. ஜாய் ஆலுகாஸ்னா கோல்டு பிசினஸ், அதோட என்வாயர்மெண்ட் என்னன்னு பாப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பாப்பாரு, ரிஸ்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாரு. ஐடென்டிஃபை பண்ண ரிஸ்க் பர்வேஸ்வா இல்லையான்னு செக் பண்ணுவாரு. ஏன் சார் செக் பண்ணுவாரு, ஏன்னா அது தெரிஞ்சாதான் ஒப்பீனியன் நம்ம கொடுக்கறதுக்கு ஹெல்ப் ஆகும். கரெக்ட், சூப்பர். நெக்ஸ்ட் என்னது, ரிலேட் ஐடென்டிஃபை திஸ் டு வாட் கேன் கோ ராங் அட் அசெஷன் லெவல். இப்போ என்ன பண்ணுவாரு, குச்சியை வச்சு செக் பண்ணுவார். இன்வென்ட்ரி செக் பண்ணும்போது இதுக்கு என்ன சார் அசெஷன், நமக்கு எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ்ல என்னெல்லாம் தில்லாலங்கடி வேலை நடக்கலாம், ஒண்ணு அந்த அசெட் இல்லாத அசெட் இருக்குன்னு காமிக்கலாம், இல்ல இருக்கிற அசெட்டை திருடிடலாம், இதெல்லாம் பார்ப்பாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார், கன்சிடர் லைக்லிஹுட், இது நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறத எவாலுவேட் பண்ணுவார். இதெல்லாம் எதுக்கு சார் பண்றாரு, பிஃபோர் வென்ச்சரிங் இன்டு an audit he has to understand all these conditions. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் he can enter. அதுதான் ப்ரீ கண்டிஷன்ஸ். நல்லா பாத்துக்கோ, இதெல்லாம் சும்மா இல்ல, இதெல்லாம் அவர் டாக்குமெண்ட் பண்ணணும். நம்ம அடுத்ததான் படிப்போம். இப்போ நீ இதெல்லாம் எப்படி நீ இதை எவாலுவேட் பண்ணிருக்க, எப்படி என்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க, இதெல்லாம் you should have documented it in your audit documentation. அது பண்ணாட்டி உன் மேல கேஸ் போடலாம். அதான் இது இம்பார்ட்டன்ட், just for your understanding. Next, what included in risk assessment procedure. அப்புறம் மேல பார்த்தோம் சும்மா சார், ஆடிட் ப்ரொசீஜர் ஆடிட் என்ன சார் இந்த ஆடிட் ப்ரொசீஜர், அதுதான் இது இப்போ நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் என்னது, inquiry into management or others, inquiry of management or others. So much information is obtained from the management. However, auditor may obtain information identifying risk of material misstatement through inquiry of others within entity. So in the risk assessment risk of material misstatement risk assessment procedure follow பண்ணு first என்ன பண்ணுவேன், inquiry na management கேப்ப. You're talking with the management என்ன நடக்குது, உங்க என்டிட்டில என்ன பண்றீங்க, எப்படி ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றீங்க. so I'll be inquiry is nothing but asking the management, casual chat you're having with them. so அவர் என்னெல்லாம் கேட்பாரு, மார்க்கெட்டிங் சேல்ஸ் பர்சனல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பர்சனல்ட்ட கேட்பாரு. அங்கே என்டிட்டியில் எவ்வளோ பேர் எம்ப்ளாயர் இருப்பாங்கல்ல, மார்க்கெட்டிங் காரர் இருப்பான், ஃபினான்ஸ் காரர் இருப்பான், ஐடி காரர் இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், மார்க்கெட்டிங் காரன்ட்ட போய் நான் கேட்பேன், மார்க்கெட்டிங் காரன் என்னாச்சு, உங்க மார்க்கெட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, உங்க ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன, இது எதுக்கு நீ தெரிஞ்சுக்கிற. ஏன்னா மார்க்கெட்டிங் அதிகமா போச்சுன்னா உங்க சேல்ஸ் அதிகமா இருக்கணும்ல, மார்க்கெட்டிங் காஸ்ட் கம்மியா இருந்ததுன்னா உங்க சேல்ஸ் எப்படி இருக்கணும், கம்மியா தான் இருக்கணும். ஆனா இன் கேஸ் மார்க்கெட்டிங் காஸ்ட் கம்மி ஆனா சேல்ஸ் அதிகமா இருக்கு, அப்போ கம்பெனி என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, என்ன பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கம்பெனி குட்ஸை கேஷுக்கு வித்துருக்க மாட்டான், டெட்டார்ஸ்க்கு வித்துருப்பான். பேலன்ஸ் ஷீட்ல டெட்டார்ஸ்க்கு காமிச்சிருப்பான், வராத காசு சும்மா அவனோட தம்பி தங்கைகளுக்கு எல்லாம் வித்துட்டு சேல்ஸ் அதிகமா காமிச்சிருவான். ஏன்னா டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், P&L சேல்ஸ் காமிச்சிருவ, ஏத்திடுவேன், ப்ராஃபிட் ஏத்திடுவேன், டெட்டார்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல உட்காரும். ஆனா டெட்டார்ஸ் பேலன்ஸே ரியலைஸ் ஆகலன்னா மிஸ்டேட்மெண்ட் தானே. வராத காசை போய் நீ வருங்கிற மாதிரி டெட்டார்ஸ்ல போட்டு வச்சிருக்க. அதனால டெட்டார்ஸ் ஏஜிங்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பேலன்ஸ் ஷீட் P&L பார்க்கும்போது கம்பெனிஸ் ஆக்டே நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கு, ஒரு வருஷத்துக்கு மேல பணம் கொடுக்காத டெட்டார்ஸ் யாரு அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இப்போ தெரியுதா எதுக்கு இதை பார்க்கணும், ஏன் பார்க்கணும். ஏன்னா as an auditor உனக்கு என்ன தேவை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவா இருக்கா நீ பார்க்கணும். இல்லாத சேலை இருக்குன்னு காமிச்சு உன் P&L ஏத்தின அப்படின்னா உன்னோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் மாறும், டிவிடெண்ட் பர் ஷேர் மாறும், புக் வேல்யூ பர் ஷேர் மாறும். இதெல்லாம் மாறின காரணம் ஸ்டாக் மார்க்கெட்ல உனக்கு வரும். பிளஸ் அந்த P&L வச்சுதான் இன்கம் டாக்ஸ் நீ பே பண்ண போற. ஸோ இது எல்லாமே ஒரு லூப் செயின். அதனால தான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் என்ன பார்ப்பேன், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பர்சனல்ஸ் அபவுட் தி சிஸ்டம் சேஞ்சஸ் ஆர் கண்ட்ரோல் ஃபெயிலியர்ஸ். ஏன் இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஐடிக்காரன்ட்ட கேட்பேன், இந்த மாதிரி டேலி எல்லாம் மெயின்டைன் பண்ணுவான், அவன்ட்டு கேட்பேன், இந்த டேலி சம்டைம் கிராஷ் ஆயிருக்கா, இல்லாட்டி இந்த மாதிரி ரேன்சம்வேர் ஒரு காலத்துல வந்தது, ஒரு வைரஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியை கிராஷ் பண்ணி விட்டு காசு கொடுத்தா, பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில காசு கொடுத்தாதான் அவன் என்கிரிப்ஷன் கீ கொடுத்து அந்த கம்ப்யூட்டரை சரியாக்கி விடுவான். ஸோ இங்க என்ன நடக்குது, நம்ம இன்ஃபர்மேஷன் பர்சனல்ட்ட கேட்போம், இந்த மாதிரி கண்ட்ரோல் ஃபெயிலியர் ஆயிருக்கா, ஏதோ ஒரு ரிஸ்க் வந்திருக்கா, எதுக்கு இது நமக்கு தெரியணும். ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ராப்பரா அக்கௌண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையா நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் என்னது, எம்ப்ளாயி இன்வால்வ் இன் இனிஷியேட்டிங், ப்ராசஸிங், ரெக்கார்டிங் காம்ப்ளெக்ஸ் ஆர் அன்யூசுவல் டிரான்சாக்ஷன், எவாலுவேட்டிங் அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் செலக்ஷன் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசி. இது என்ன நடக்கும்னா, இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு,
இப்போ நீ என்ன பண்ணா சில எம்ப்ளாயிஸ் சில என்டிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவல் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்டாக் வந்து திருட்டு போயிருச்சு. அது உனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணது போது தான் தெரியுது. ஸோ திருட்டு போயிருச்சு அப்படின்னா நீ என்ன அக்கௌண்ட் நீ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவ? அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆர் தெஃப்ட் ஆனதுக்கு நீ ஏதோ ஒரு அக்கௌண்ட் டெபிட் பண்ணி யூ வில் பி கிரெடிட்டிங் ஸ்டாக். ஸோ இதை வந்து நார்மலா நீ இதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மேனுவலா நீ இதை பாஸ் பண்ணணும். ஆனா ஆடிட்டர் இதை கன்சர்ன்டா இருப்பாரு. ஏன்னா இங்க பாரு திருட்டு போகாத குட்ஸே திருட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஏன் என்டிட்டி பண்ணுவான்? எதுக்கு பண்ணுவான்? இங்க பாரு இன்வென்ட்ரி கம்மியாச்சுன்னா உன் ட்ரேடிங் அக்கௌண்ட் கிராஸ் ப்ராஃபிட் கம்மியாகும். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடில் இருக்கு. அதனால பிஎன்எல் இம்பாக்ட் ஆகும். பிஎன்எல் இம்பாக்ட் ஆனால் ரிசர்வ் சர்ப்ளஸ் இம்பாக்ட் ஆகும். ஸோ இப்போ as an ஆடிட்டரா இந்த மாதிரி மேனுவல் ஜேர்னல் என்ட்ரிலாம் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீ இதை செக் பண்ணும். ஏன்னா ஆக்சுவலா உண்மையாவே இன்வென்ட்ரி திருட்டு போயிருக்கா, எஃப்ஐஆர் காப்பி நீ போட்டிருக்கியா, எஃப்ஐஆர் காப்பியை வச்சு தான் என்ட்ரி பாஸ் ஆயிருக்கா, இதெல்லாம் நீ செக் பண்ணும். ஏன்னா அதுவும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை இம்பாக்ட் பண்ணுது. இதுதான் கோர் லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அபவுட் தி ஆபரேஷனல் ரெகுலேட்டரி ரிஸ்க் தட் மே அஃபெக்ட் தி ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ இப்போ என்னன்னா risk management function operational regulatory risk. So risk management function இங்க பாரு, நீ வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்க அப்படின்னா உன் annual report நீ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு ஃபைல் பண்ணணும். MCA சரியா, அவங்களுக்கு நீ ஃபைல் பண்ணும். இப்போ இதெல்லாமே நீ ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா உன் கம்பெனியை மூடுறதுக்கு சின் அப்படிம்பாங்க, கார்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு. நீங்க எங்க கம்பெனில பார்த்தோன்னா ஜிஎஸ்டிஐன் போட்டிருப்பான், கீழே சிஐஎன் போட்டிருப்பான் சரியா. ஸோ அது வந்து உன்னை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இங்கே நீ பார்ப்ப கம்பெனி அதெல்லாம் கரெக்டாக கம்ப்ளை பண்ணுறானா, அந்த ரிஸ்க் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறான், ப்ராப்பரான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறானா எம்சிஏக்கு, இதெல்லாம் நீ செக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்னது? இன் ஹவுஸ் லீகல் கவுன்சில். ஸோ யூ வில் பி டாக்கிங் டு த இன் ஹவுஸ் லீகல் கவுன்சில். இது எதுக்கு? ஏன்னா பாரு ஒரு கம்பெனி பெரிய கேஸ்ல போயிட்டு இருக்கு, அந்த கேஸ் வந்து கம்பெனி தோத்துருச்சுன்னா அந்த கம்பெனி மூடிடும். பாரு as a auditor SA 570 going concern ஞாபகம் இருக்கா? responsibility of the management என்னது? to whether whether to check whether the entity is under the going concern or not. As an auditor responsibility என்னது? to check the appropriateness of the going concern used by the management. புரிஞ்சுதா? ஸோ இப்போ லீகல் கவுன்சில்ல கம்பெனி மேல ஒரு பெரிய கேஸ் இருக்கு, அந்த கேஸ்ல கம்பெனி தோத்துருச்சா காலி அந்த கம்பெனி. ஸோ இப்போ ஆஸ் அன் ஆடிட்டரா நீ என்ன அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் த கோயிங் கன்சர்னையும் செக் பண்ணும், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ லீகல் கவுன்சில்ட்ட என்கொயரி பண்றோம். இப்போ நம்ம என்ன சொல்ல படிக்கிறோம்? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பத்தி படிக்கிறோம். அதுல ஒரு வகையான ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து இன்கொயரி. இன்கொயரினா என்ன சார்? அவன்கிட்ட பேசுறது. நம்ம யார்கிட்டலாம் பேசுவோம்? என்டிட்டியோட மேனேஜ்மெண்ட், என்டிட்டியோட மார்க்கெட்டிங் டீம், என்டிட்டியோட ஐடி டீம், என்டிட்டியோட லீகல் டீம், இவங்க எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். எதுக்கு சார்? இந்த கம்பெனி மேல ஏதோ ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு. திஸ் ஆர் மை ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். அப்புறம் இன்டர்னல் ஆடிட் பர்சன். இன்டர்னல் ஆடிட்னா உனக்கு தெரியும், நம்ம எப்படி ஸ்டாட்யூட் சொல்லு கோயிங் கன்சர்ன். ஆமா 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 ஆமா. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன வரும்னா, இப்போ இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய கேஸ், லீகல் கேஸ் சரியா. இப்போ ஆடிட்டரா நம்ம என்ன கேட்போம்? மேனேஜ்மெண்ட் மேல இவ்வளவு பெரிய கேஸ் இருக்கு, இந்த கேஸ்ல தோத்துட்டனா உன் கம்பெனியை மூடிடுவான் அப்படிங்கிறானே. அப்போ நீ வந்து உன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கு, அடுத்த வருஷமும் நாங்க கம்பெனியை நடத்துவோம் அப்படின்னு நீ சொல்றியே, எந்த எவிடன்ஸ்ல சொல்ற அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம், இங்க பாரு இதெல்லாம் கேஸ் நடந்திருக்கு சார், இதே மாதிரி கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, அந்த கேஸ்ல வந்து கம்பெனிக்கு ஃபேவரபிளா ஒரு வர்டிக் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நமக்கு நடக்கும் சார். அவன் நம்மள கன்வின்ஸ் பண்ணும். ஆனா நீ கன்வின்ஸ் ஆகலன்னா உன் இஷ்டம், நீ போட்டுடலாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல மெட்டீரியல் அன்சர்டனிட்டி. ஐ மீன் உன்னோட ஆடிட் ரிப்போர்ட்ல நீ ஒரு செக்ஷன் கொடுக்கலாம், மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டட் டு கோயிங் கன்சர்ன். எஸ்ஏ 570ல படிப்போம். கொடுத்து நீ சொல்லலாம், இந்த மாதிரி என்டிட்டி கோயிங் கன்சர்ன் சொன்னா எனக்கு அது மேல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, அதனால நான் அட்வர்ஸ் ஒப்பீனியன் தரேன், இல்லாட்டி டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் தரேன். எவிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் எவிடன்ஸே தரலாம், டிஸ்க்ளைமர். மேனேஜ்மெண்ட் எவிடன்ஸ் கொடுத்துருக்கா, உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலனா அது அட்வர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, கோயிங் கன்சர்ன் இஸ் பர்வேசிவ், நாட் பர்வேசிவ் இல்ல. ஏன்னா ஒரு கம்பெனி கோயிங் கன்சர்ன் நடக்கவே நடக்காது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே போடவே முடியாதுல்ல நீ அடுத்த வருஷம். இது பர்வேசிவ், அது மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ். இதுல நீ பாப்ப எவிடன்ஸ், மேனேஜ்மெண்ட் எவிடன்ஸ் கொடுத்தான் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுப்ப. மேனேஜ்மெண்ட் எவிடன்ஸ் கொடுக்கல, inability to obtain disclaimer of opinion. இதான் கான்செப்ட். அவன் எம்சிக்யூல கேட்டா இந்த மாதிரி தான் கேட்பான். பட் உனக்கு அது 100% புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க அந்த பாக்ஸ் ஒன்று ஞாபகம், நம்ம போட்ட ஃப்ளோ சார்ட் ஞாபகம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்
Audit procedures may identify the aspects of the entity of which the auditor was unaware and assessing the risk of material misstatement. It includes both financial and non-financial information. Unusual relationship identified assistant auditor identifying the results of material misstatement due to fraud. In general, as an auditor, நீ பார்க்கும்போது risk assessment procedure follow பண்ணும்போது fraud identification இருந்தா அதை நீ செக் பண்ணணும் அப்படிங்கிறான். அவ்வளவுதான், nothing to complicate. So just ஒரு quick summary நம்ம என்ன சார் படிக்கிறோம். SA 315. SA 315 என்ன சார்? risk of material misstatement. எப்படி சார் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? by understanding the entity and its environment. First, for this purpose, auditor என்ன சார் பண்ணுவாரு? first என்ன பண்ணுவார்? he will be understanding the entity. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிஸ்க் இருக்கான்னு அவர் பாப்பாரு. அந்த ரிஸ்க் பர்வேசிவா இல்லையான்னு செக் பண்ணுவாரு. முடிஞ்சது. நெக்ஸ்ட் வாட் ஹி வில் டு? பர்வேசிவா செக் பண்ணிட்டாரு, குச்சி வச்சுட்டு செக் பண்ண போவாரு இன்வென்ட்ரியோட அசெஷன் என்ன, எக்ஸிஸ்டன்ஸ், அதுல என்ன தப்பு நடக்கலாம் அப்படிங்கறத அவரு ஊகிப்பாரு. நெக்ஸ்ட் என்னது? கன்சிடர் தி லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்ஸ்டேட்மென்ட் இன்க்ளூடிங் மல்டிபிள் மிஸ்ஸ்டேட்மென்ட் நடக்கிறதுக்கு வேற சான்ஸ்கள்லாம் இருக்கா அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ணுவார். நெக்ஸ்ட் வாட் இஸ் இன்க்ளூட் ரிஸ்க் அசஸ்மென்ட் ப்ரொசீஜர்? மேஜர் தம்ப் ரூல் என்ன சார்? இன்குயரி என்ன சார்? கேட்கறது. அவன்கிட்ட மேனேஜ்மெண்ட் கேட்கலாம், மார்க்கெட்டிங் பர்சனல்கிட்ட கேட்கலாம், ஐடி பர்சனல்கிட்ட கேட்கலாம், இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில் கேட்கலாம். இதெல்லாம் எதுக்கு சார் கேட்கறோம்? இதெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாதான் என்னோட ஒப்பீனியனுக்கு இம்பாக்ட் ஆகும். ஏன்னா ரிஸ்க் பர்வேசிவா இருக்கலாம், நான் பர்வேசிவா இருக்கலாம். அதை வச்சுதான் I'll be giving adverse, unmodified opinion or disclaimer of opinion. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, this is just for your conceptual understanding. Next வந்து understanding the entity of environment. மேல படிச்சோம்ல சார், understanding the entity பத்தி என்ன சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், அதான் இங்க சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னது? The auditor shall obtain the understanding of the nature of the entity, including its ownership, governance structure, its operations, way the entity is structured, how is finance, type of entities and entities planning to make. First நீ வந்து ownership நீ பாப்ப. ஏன் சார் ஞாபகம் இருக்கா உனக்கு? மேல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன படிச்சோம்? Before accepting an engagement, you will be seeing the integrity of the owners, acceptance and continuance of clients relationship. ஒரு டைம் ரிவைஸ் பண்ணா உனக்கு புரியும். இப்போ டக்குன்னு கேட்டா மைண்ட் ஜாம் ஆகும். ஒரு டைம் ரிவைஸ் பண்ணா உனக்கு புரிஞ்சிடும். So acceptance and continuance of clients relationship. So இங்க நீ ஃபர்ஸ்ட் என்ன பாப்ப? அந்த ஓனரை பாப்ப. ஓனர் எப்படிப்பட்ட ஓனர், நல்லவங்களா கெட்டவங்களா எப்படிங்கிறது நீ பாப்ப. நெக்ஸ்ட் வந்து you will be identifying the governance structure. இது எதுக்கு சார் தெரியும்? அவங்க ஹைரார்கி என்னன்னு பார்க்கணும். ஏன் இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நிறைய என்டிட்டில நம்ம மேல படிச்சோம்ல, மேல லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் ஒன்று படிச்சோம். என்னன்னா ஓனரும் தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸும் ஒருத்தனாவே இருக்கலாம். தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சேமாவே இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுவான்? ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர், அவன் வந்து 1% கம்பெனி வச்சிருக்கான், அவனே ஓனரு, அவனே மேனேஜ்மெண்ட். ஸோ இங்க என்ன நடக்கும்? அவன் ஃப்ராட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரை நீ பார்த்துப்ப, அவங்க எப்படி கவர்ன் ஆகுது, மேனேஜ்மெண்ட் செப்பரேட்டா, தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ், திங் பட் ஓனர்ஸ் செப்பரேட்டா. ஸோ இதெல்லாம் நீ வில் பி ஐடென்டிஃபைங், that you will be seeing. So next வந்து it's operations. அவங்க எப்படி ஆப்ரேட் பண்றாங்க, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் என்னது, அவங்க கோர் பிசினஸ் என்னது அப்படிங்கறது நீ பாப்ப. இது எதுக்கு சார் தெரியணும், இது எதுக்கு சார் எனக்கு தெரியணும் அப்படின்னா, சில டைம் இந்த கம்பெனி வந்து ட்ரக் டீலிங் பிசினஸ்ல இன்வால்வ் வராங்க. லெட்ஸ் சே தட் இந்த துரந்தர் நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த அந்த பேண்டேட்குள்ள ஒரு கெமிக்கல் மாதிரி போட்டிருப்பான், மாதிரி கெமிக்கல். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் வந்து கெமிக்கல் வந்து மெடிசனுக்கு தயாரிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இல்லீகலா சப்ளை பண்ணிருக்கான், பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இருக்கலாம். ஸோ ஆப்ரேஷன்ஸையும் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இல்லீகல் கம்பெனி ஆடிட் பண்ணா யூ ஆர் பவுண்ட் பை ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட், அது நீ தெரிஞ்சுப்ப. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவ? வே தி என்டிட்டி இஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹவு இட் ஃபினான்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப பாரு, பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தான்காரன் என்ன பண்றான்? நம்ம இந்தியன் என்டிட்டியில ஷேர் வாங்கி வச்சுக்கிறான் 50%. இது என்ன ஆச்சுன்னா, நல்லா 40 இந்த ஹுவாவேன்னு ஒரு கம்பெனி இருந்தான் சைனாவோடு. என்னன்னா ஃபோன் வச்சிருந்தப்போ நிறைய டேட்டா லீக்ஸ் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹுவாவே கம்பெனி இப்போ நம்ம பேன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹுவாவே ஃபோன் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்காது. இது எப்படின்னா, சைனா வந்து இந்த அதே மாதிரி டிக்டாக், டப் ஸ்மாஷ் இதெல்லாம் என்னாச்சு? ஏன்னா அந்த கம்பெனியோட ஹையஸ்ட் ஸ்டேக் ஹோல்டிங் சைனால இருக்கு 60-70%. ஸோ அவன் நம்ம டேட்டாவை திருடி அவன் அதை வச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சான். எங்க இருந்து ரெக்கார்ட் பண்றாங்க, மார்க் பண்றது இமேஜ், ஸோ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சான் சைனாக்காரன். ஸோ இங்க இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்டிட்டி எப்படி ஃபினான்ஸ் ஆகுது. ஏன்னா இப்போ இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா இருக்கிற ஹையஸ்ட் ஸ்டேக் ஹோல்டிங் கம்பெனி இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். நல்லா ஞாபகம் இருக்கு. ஆஸ் அன் ஆடிட்டர் யூ மஸ்ட் ஆல்சோ ரிப்போர்ட் ஆன் த அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ல. ஸோ இங்க லீகல் தெளிவா சொல்லியிருக்காங்க கம்பெனிஸ் ஆக்ட், இந்த மாதிரி 50% மேல சைனா கம்பெனிஸ் இருந்தா நீ இன்வெஸ்ட் பண்ணாது. அது ஃபாலோ ஆயிருக்கா இல்லையாங்கிறது பாக்குறதும் உன் பொறுப்பு தான். ஸோ இங்க கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரையும் நீ பார்ப்ப, எப்படி அவங்க ஃபினான்ஸ் பண்ணிருக்காங்க, யாரு ஃபினான்ஸ் பண்றாங்க, இதெல்லாம் யூ வில் பி சீயிங் த்ரூ. நெக்ஸ்ட் the types of investment that entity is making and planning to make is simple. எப்படி சைனா கம்பெனிக்காரன், இப்போ சைனா கம்பெனிக்காரன் கிட்ட சொல்றோம், இந்தியா சொல்றோம், சைனா கம்பெனிக்காரன் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்க கூடாது. சைனாக்காரன் அதே தானே சொல்லுவான். இந்தியன்காரன் நம்ம கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணா அவன் கம்பெனி இருக்கக்கூடாது சைனால. நம்ம எப்படி போடுறோமோ அவனுக்கு
திருப்பி ஒன்று அடிப்பான். ஸோ இந்த மாதிரியும் இருக்கான்னு பார்க்கணும். கம்பெனி வந்து சைனால ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். இது எதுக்கு சார் செக் பண்றோம்? ஏன்னா இதுக்கு நமக்கு ரிப்போர்ட்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஆடிட் ரிப்போர்ட்ல நீ கொடுக்குற ஜஸ்ட் ஒப்பீனியன் மட்டும் இல்லாம யூ வில் பி கிவிங் a report on other legal and regulatory requirement. அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றான்? ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் லைக் அவங்க ரெவன்யூ என்னது, ப்ராடக்ட்ஸ் என்னது, கீ கஸ்டமர்ஸ் சப்ளைஸ் என்னது, அவங்க எப்படி ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், பிளான் அக்விசிஷன்ஸா, ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் லைக் பிரின்சிபல்ஸ், ரெவன்யூ ரெகக்னிஷன் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே நான் செக் பண்ணுவேன். ஜஸ்ட் ஃபார் இந்த எதுக்கு சார் நம்ம படிக்கணும், இது எதுக்கு சார் படிக்கணும்? SA 315 எதுக்கு சார்? ரிஸ்க் அசஸ்மெண்ட். ரிஸ்க்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் தெரிஞ்சுப்போம்? அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயர்மெண்ட். சார் அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டினா என்ன சார்? அதோட பிசினஸ் ஆப்ரேஷன்ஸ், அதோட ஃபினான்சிங் மாடல், அது எங்க இன்வெஸ்ட் பண்ண போறான், அவன் மேல யாரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கானா, என்டிட்டியோட A to Z, அவன் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்போம். தெரிஞ்ச காரணம் எனக்கு என்ன சார் அட்வான்டேஜ்? அந்த என்டிட்டி ஏதோ தப்பு பண்றானா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது தெரியற காரணம் எனக்கு என்ன சார் யூஸ்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மிஸ்ரெப்ரசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுப்பேன். இது தெரியற காரணம் எனக்கு இன்னும் இது தெரிஞ்சுட்டா நான் என்ன சார் பண்ணுவேன்? ஒப்பீனியன் கொடுப்பேன். அன்மாடிஃபைட் ஒப்பீனியனா இருக்கலாம், அட்வர்ஸ் ஒப்பீனியனா இருக்கலாம், டிஸ்க்ளைமர் ஒப்பீனியனா இருக்கலாம். முடிஞ்சது. இதுதான் கோர் கான்செப்ட். கோர் கான்செப்ட் இதான். ஸோ இதை நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட், entities, objectives and strategies and related businesses resulting in risk of material misstatement. Business risk is broader than risk of material misstatement as it includes risk of material misstatement. நல்லா பாரு, business risk is a part of risk of material misstatement also, and understanding the entity and its environment. So business risk நீ பாப்ப. So industry development, new products and service, expansions of business. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ பாரு. இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் வந்தது. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் வந்திருக்கு. ஸோ நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அவன் வந்து அவனோட வேல்யூவேஷனை அதிகமாக காமிக்கிறான், அவன் ஷேர் வேல்யூவேஷனை. ஆனா அந்த வருஷமே பிளிங்கிட் வந்துட்டான், ஜெப்டோ வந்துட்டான். ஸோ ஆடிட்டரா நீ கேள்வி கேட்ப, டே என்னடா 10 கோடின்னு வேல்யூ பண்ணியிருக்கேன், உன்னோட ஒரு ஷேர் 10 கோடியா? என்ன லாஜிக்கே இல்லை. பக்கத்துல பிளிங்கிட் இருக்கான், ஜெப்டோ இருக்கான், அப்போ அவன்லாம் உன்னோட மார்க்கெட் ஷேர் எடுத்துருவாங்க. உனக்கு இருக்கிறதே முன்னாடி நீ வேல்யூ பண்ணது கரெக்ட், இன்ஸ்டாமார்ட் மட்டும் இருந்தது. அப்போ 90% மார்க்கெட் ஷேர் உனக்கு இருந்தது. அப்போ நீ 10 கோடி ஒரு ஷேர் வேல்யூ பண்ணிருக்க. ஓகே பாஸ், இந்த வருஷம் பிளிங்கிட் ஜெப்டோ எல்லாம் வந்திருக்கா, எந்த லாஜிக்ல நீ பண்ணிருக்க அப்படிங்கிறது நீ கேள்வி கேட்ப. ஏன்னா ஷேர்ஸை நீ வந்து அதிகமா வேல்யூ பண்ணா என்னது, உன்னோட புக் வேல்யூ பர் ஷேர் அதிகமாகும்ல. அது காரணம் என்னது, ஸ்டாக் மார்க்கெட்ல இம்பாக்ட் வரும். ஸோ இதனால யூ வில் பி ஆஸ்கிங் த ஸ்விக்கிக்காரன், என்னடா பிளிங்கிட் ஜெப்டோ இருக்கா, ஸோ ஐ வில் நாட் பி ஏபிள் டு கிவ் யூ தட் மச் ஆஃப் இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த கோர் லாஜிக். ஸோ இதுக்கப்புறம் ஒன் செகண்ட், சரி. Okay, so next another entities, objectives and strategy relating to business risk and risk of material misstatement. So industry development and new products and services and expansions of business. So இதான் core logic. So இதெல்லாம் நீ பாப்ப, இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் தெரிய காரணம் எனக்கு என்ன சார் யூஸ்? என்னோட என்டிட்டியோட இம்பாக்ட் நான் தெரிஞ்சுப்பேன் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் relevant industry, regulatory and other external factors. So applicable reporting, financial framework. So இது என்னன்னா நீ வந்து என்டிட்டியோட ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீ பாப்ப. So you will be checking whether relevant industry factors including conditions like competitive environment, supplier customer relationship, technological industry may give rise to specific risk of material misstatement arising from the nature of business. Relevant regulatory factors is simple. என்ன சொல்றான்னா இண்டஸ்ட்ரியோட ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் நீ பாப்ப. இது நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன படிச்சோம், செபி, ஆர்பிஐ எல்லாம் ஒன்று சொல்றான், இந்த என்டிட்டிக்கு நீ இப்படி பிரசன்ட் பண்ண, அப்படி பிரசன்ட் பண்ண. ஸோ இதெல்லாமே பிரசன்ட் பண்ணிருக்கானு இல்லையா? ஏன்னா இது சரியா பிரசன்ட் ஆனா இட் வில் பி ட்ரீட்டட் as a misstatement. ஏன் சார்? ஏன் misstatement is nothing but a deviation from your applicable financial reporting framework and what you have actually followed. இங்க applicable financial reporting framework என்ன? செபி, ஆர்பிஐ சொன்னது. நீ பாட்டுக்கு வேற ஏதோ ஒன்று ஃபாலோ பண்றனா there is a deviation. ஏன்னா சொன்னபடி நீ நடக்கல, சொன்னபடி உன் financial statements ப்ரிப்பேர் பண்ண. that is my misstatement. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். that is my core logic. இங்க சொல்லிருப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? entities, selection of application. ஸோ entity வந்து ஒரு அக்கவுண்டிங் பாலிசி செலக்ட் பண்ணிருக்கோம்னா சும்மா செலக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, மைனிங் கம்பெனி கோல் எல்லாம் மைன் பண்ணுவான் பாத்தியா, அவனுக்கு இன்வென்டரி வேல்யூவேஷன் வேற, அவனுக்கு AS2 அப்ளை ஆகாது. He'll be valuing in a separate accounting standard, Indian accounting standards இருக்கு. ஸோ இப்போ நீ ஒரு AS2 ஃபாலோ பண்றனா நீ நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல கொடுக்கணும், ஏன் ஃபாலோ பண்ணிருக்கேன்,
எந்த லாஜிக் அப்படின்னு. ஸோ அதை நீ தெளிவா கொடுக்கணும். அதான் இவங்க சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் வா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? இன்கொயரி. அப்புறம் நம்ம என்ன படிக்கணும்? ரிஸ்க், ஐ மீன் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஆடிட் ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் ஆடிட் ப்ரொசீஜர் என்ன சார்? எனக்கு இன்கொயரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். ஆடிட் ப்ரொசீஜர், ஆடிட் ப்ரொசீஜர், ஆடிட் ப்ரொசீஜர், ஆடிட் பிளானிங், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் ப்ரோக்ராம், ஆடிட் ப்ரொசீஜர், எவ்வளவு ப்ரொசீஜர் நம்ம கேட்டிருக்கோம். அதான் இது. இந்த டாபிக்ல அதான் நம்ம படிக்கணும். எஸ்ஏ 315ல ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவோம்? ஆடிட் ப்ரொசீஜர், இன்கொயரி. இப்போ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் யுவர் ஆடிட் ப்ரொசீஜர். அந்த ஆடிட் ப்ரொசீஜர் செல்லுபடி ஆல, அது மூலமா எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல, வேஸ்ட் அப்படின்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் போவேன். ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் என்ன சார்? நம்ம அதையும் படிப்போம், பொறுமையா நம்ம போவோம். இப்போ நம்ம படிக்கிறது நார்மல் ஆடிட் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் என்ன சார்? இன்கொயரி. நெக்ஸ்ட் என்ன சார்? ஒப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். நெக்ஸ்ட் என்ன? ஒப்சர்வேஷன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஒப்சர்வேஷன் இன்ஸ்பெக்ஷன்ல நீ என்ன பார்ப்ப? ஒப்சர்வ் பண்ணுவேன், இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான், சிம்பிள். அதான். ஒன்னு நீ வாயால கேட்ப, இன்னொன்னு என்ன பண்ணுவேன்? ஒப்சர்வ் பண்ணுவேன், கரெக்டா பண்றாங்களா. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? இன்வென்ட்ரி ஸ்டாக் டேக்கிங். நீ ஸ்டாக் டேக்கிங் போறேன்னு ஆர்டிகல்ஸ் நீ போவ, உன்ன ஸ்டாக் டேக்கிங் அனுப்பிச்சுடுவாங்க ஸ்டாக் கவுண்ட் பண்றதுக்கு. ஸோ அங்க நீ என்ன பண்ணுவேன்னா, நீ பாப்ப இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறாங்க, சும்மா ஒன்று 5 10 எடுக்கிறானா இல்லை ப்ராப்பராக எடுக்கிறானா, அவனோட இன்வென்ட்ரி எப்படி இருக்கு, அண்ட் யூ வில் பி ஒப்சர்விங். ஸோ இங்கே என்ன பார்ப்ப? யூ வில் பி சீங் த என்டிட்டிஸ் ப்ரமைசஸ் அண்ட் பிளான் ஃபெசிலிட்டிஸ், என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி, அவங்க டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பார்ப்ப, ரிப்போர்ட் ப்ரிப்பேர்ட் பை மேனேஜ்மெண்ட் அண்ட் தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ், இதெல்லாம் நீ பார்ப்ப. நத்திங் டு பை ஹார்ட் இட், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அவங்க கேட்டாலும் வாட் ஆர் ஆடிட் ப்ரொசீஜர்னு கேட்பான், இது உனக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் இன்கொயரி பேசுவ, நெக்ஸ்ட் ஒப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ நத்திங் பட் யூ வில் பி சீங். இன்ஸ்பெக்ஷன்னா என்ன சார்? நீ வந்து டாக்குமெண்ட்ஸை நீ செக் பண்ணுவ. ஏன் தெரியுமா? இப்போ உன் பேர்ல நீ பெரிய பில்டிங்னு உன் அசெட்ல காமிச்சிருக்க உன் பேலன்ஸ் ஷீட்ல, ஆனா அந்த பில்டிங் உன் பேர்லயே இல்ல, கம்பெனி பேர்லயே இல்ல. கம்பெனி பேர்ல இல்லாத பில்டிங் எப்படி பாஸ் நீ காமிக்க முடியும் உன் அசெட்னு? ஏன் இது தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா பில்டிங் இருந்தா அசெட் இருக்கு, அசெட் கரஸ்பாண்டிங்கா எங்க எஃபெக்ட் இருக்கும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கும். ஏன்னா நீ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணிருப்ப? ஒன்னு அசெட் டு பேங்க் பாஸ் பண்ணிருப்ப, இல்ல அசெட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இன் கேஸ் பார்ட்னர்ஸ் யாரோ ஷேர் கொடுத்து, ஐ மீன் பிளான் கொடுத்தாங்கன்னா, இப்போ என்ன ஆகுது? அசெட் சைடு ஏறுது, லைபிலிட்டி சைடு ஏறுது, நெட்வொர்த் என்ன நீ கண்டுபிடிப்ப? டிவைட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். ஸோ இங்க அதிகமா காரணம் உன் ஈக்விட்டி புக் வேல்யூ பர் ஷேர் எகுரும். ஸோ இங்க ஒரு அசெட்டை நீ தப்பா காமிச்சனா இட் ஹேவ் அ கஸ்கேடிங் எஃபெக்ட். ஸோ இங்க ஆஸ் அன் ஆடிட்டரா நீ பார்க்கணும், லேண்ட் வச்சிருக்கான், பில்டிங் வச்சிருக்கான் அப்படின்னா அந்த லேண்ட் அண்ட் பில்டிங் கம்பெனி பேர்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீ பாப்ப. தட் இஸ் நதிங் பட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்ஸ்பெக்டிங் தி டாக்குமெண்ட்ஸ். சோ அதான் அதோட கோர் லாஜிக். நெக்ஸ்ட் என்னது? மெஷர்மென்ட் அண்ட் ரிவ்யூ ஆஃப் என்டிட்டிஸ் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ். சோ இங்க நீ என்டிட்டியோட ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் நீ பாப்ப. see இது எல்லாமே ஜெனரிக் டர்ம்ஸ், நதிங் இதுலேந்து பாரு, நான் क्वेश्चनபிளா இருக்கிறத क्वेश्चनபிளா நான் போட்டுருப்பேன். இதெல்லாமே கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால தான் ஒரு பேரா மாதிரி நான் போட்டுருப்பேன். this just for your MCQ purpose வந்தா வரும், very less probability, but just நீ தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் என்ன சொன்னா? மெஷர்மென்ட் அண்ட் ரிவ்யூ ஆஃப் என்டிட்டிஸ் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாம் பாப்பனா key performance indicators, period on period performance analysis, budget forecast, credit rating agency. So இது எல்லாமே you will be checking through. இதெல்லாம் எதுக்கு சார்? ஏன்னா இப்போ பாரு, சிபில் ஸ்கோர் நீ கேள்விப்பட்டிருக்கேன். பேங்க்லலாம் அப்பா அம்மா லோன் வாங்குறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக பேங்க் கேட்பான். சிபில் ஸ்கோர் எதுக்கு? ஒரு கம்பெனியோட ஹெல்த் எப்படி, ஐ மீன் ஒரு பர்சனோட கிரெடிட் ரேட்டிங் எப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் உனக்கு லோன் எல்லாம் தருவான், நீ ப்ராப்பராக ரீபே பண்ணுவியா மாட்டியா. அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த சில ஏஜென்சிஸ் இருக்காங்க, வேர் தே வில் பி கிவிங் ரேட்டிங் ஃபார் த கம்பெனி. நீ ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணனா மணி கண்ட்ரோல் ஆப் எல்லாம் இருக்கு. மணி கண்ட்ரோல் ஆப்ல அவங்க கீழே கொடுத்துருப்பான் பெட்ராஸ்கி ஸ்கோர் அப்படின்னு. நத்திங் பட் ஒரு ஏஜென்சி வந்து அந்த கம்பெனி எவாலுவேட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த கம்பெனி வந்து நல்லா இருக்குப்பா, நல்லா ரீபே பண்றாங்க, நல்ல கம்பெனி அப்படின்னு. ஸோ நீ இதெல்லாம் செக் பண்ணுவ as an auditor. ஏன்னா உனக்கு தெரியணும் இந்த கம்பெனியால ரீபே பண்ண முடியுமா. ஏன்னா நீ ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லு, அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் கோயிங் கன்சர்ன். இப்போ ஒரு கம்பெனியால ரீபே பண்ணவே முடியல அப்படின்னா கோயிங் கன்சர்னே இல்லையே அந்த என்டிட்டி. ஸோ நீ செக் பண்ணுவ. என்டிட்டி கம்பெனி சொல்லுவோம், சார் நாங்களாம் ரீபே பண்ணுவோம் சார். அப்போ நீ பாப்பே ரீபே பண்ணுவேங்கிற 10 வருஷம் ஒரு கிரெடிட்டர் உன் பேலன்ஸ் ஷீட்லேயே உட்காந்துருக்கான் 10 கோடிக்கு, எங்க நீ ரீபே பண்ண அப்படின்னு. சார் இல்லை சார் நாங்கள் பண்ணுவோம் சார் அந்த ஸ்கோர் அந்த பெட்ராஸ்கி ஸ்கோர் எடுத்து பார்ப்பேன். அப்போ அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இந்த கம்பெனிக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, இந்த கம்பெனி வந்து கிரெடிட்டர்ஸ்க்கு பேவே பண்றது இல்லை, இது ஒரு டுபாக்கூர் கம்பெனி, டப்பா கம்பெனி. அப்போ நீ ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல இம்பாக்ட் சொல்லுவேன், இந்த கம்பெனி இஸ் a going concern or not. இதான் கோர் லாஜிக், இதான் அதோட கோர் லாஜிக். இதான். ஸோ தி கீ பெர்ஃபார்மன்ஸ் என்னது? பெர்ஃபார்மன்ஸ் பீரியட் அனாலிசிஸ், பட்ஜெட் ஃபோர்காஸ்ட், கிரெடிட் ரேட்டிங், ஏஜென்சி எல்லாமே நமக்கு கவர் ஆகும். இதான் நம்மளோட கோர் லாஜிக். நெக்ஸ்ட் என்ன சார்? இங்க வா. இதுமே ஜஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், there's nothing to by heart it. அண்டர்ஸ்டாண்டிங் the entity is a continuous process. உண்மை. இப்போ ஜாயாலுகாஸ்குள்ள நான் போறேன், அது கோல்டு பிசினஸ் எனக்கு தெரியுது. ஒரு மாசம் ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் ஜாயாலுகாஸ் கோல்ட்ல மட்டும் இல்ல அவங்க பில்டிங் கட்டி விற்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ இங்க ஒரு என்டிட்டியை புரிஞ்சுக்கிறது ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் இல்ல, அந்த என்டிட்டியை பத்தி நான் டெய்லி போக போக எனக்கு புதுவிதமான நாலேஜ் எனக்கு வரும் ஒரு என்டிட்டியை பத்தி. ஸோ அதை நீ புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் an entity is a continuous process. So understanding the entity helps an auditor in
planning an audit and identifying assessing the areas requiring special attention. It is a continuous and dynamic process. Sir, it is a continuous and dynamic process. Then enna பண்ணுவ gather பண்ணுவ update பண்ணுவ throughout the audit. Establish a frame of reference within which the auditor plans and performs professional judgment. So simple என்ன சொல்றோம்னா it is a continuous process, dynamic process of gathering the information. So ஒரு என்டிட்டியை பத்தி ஒரு டைம் புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாம இருக்க முடியாது. அது நாளடைவில் போக போக அந்த என்டிட்டியை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். It doesn't stop in one point, it keeps on going. அதான் அவங்க சொல்லியிருக்கான். ஸோ என்னெல்லாம் எக்ஸாம்பிள் என்னது, எப்போ இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும், அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம என்ன படிக்கணும்னா ஹவு understanding an entity in a continuous process will help an auditor. So auditor ku risk of material statement assess பண்ண, materiality determine பண்றதுக்கு, areas requiring special audit consideration பார்க்கிறதுக்கு, sufficient appropriateness of evidence பார்க்கிறதுக்கு, developing an expectation, considering appropriateness கதகதன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் அவ பார்க்கறதுக்கு ஹெல்ப் ஆகும். அக்கௌண்டிங் பாலிசி கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஜட்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா ஹெல்ப் ஆகும். நான் ஹைலைட் பண்ணுறது மட்டும் நீ படி, அதை கன்ஃபியூஸே பண்ணிக்காத. ஒரே செகண்ட். These are the things which you need to see. So இது உங்களுக்கு தெரியும். Assessing the risk of material statement, materiality. இது மெட்டீரியலா இல்லையா என்று எப்படி தெரியும்? ஏன்னா ஒரு என்டிட்டியை நீ பார்க்குற, அந்த என்டிட்டி வந்து 10 ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறான். எவ்வளோ சார்? 10 ரூபா, வெறும் 10 ரூபா. அவனுக்கு 50 பைசா திருட்டு போயிருச்சு. 10 ரூபா டர்ன் ஓவர் கம்பெனிக்கு 50 பைசா கம்மி. அதே ஒருத்தர் 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறான், அவனுக்கு 80 கோடி திருட்டு போயிருச்சு. அவன் 100 கோடி கம்பெனிக்கு 80 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட். ஸோ இங்கே நீ டிட்டர்மைன் பண்ணுற மெட்டீரியாலிட்டி, அதான் இங்கே சொல்கிறான். ஸோ இங்கே டிட்டர்மைனிங் மெட்டீரியாலிட்டி பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அப்புறம் இது வந்து இது கன்சிடரிங் த செலக்ஷன் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி. ஒரு என்டிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்காக அக்கௌண்டிங் பாலிசி அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன் சார்? ஏன்னா நீ ஒரு என்டிட்டிக்குள்ளே போகிற, அது மைனிங் கம்பெனின்னு உனக்கு தெரியுது. ஜாய் ஆலுகாஸ் 2 கம்பெனி வச்சிருக்கான். ஒன்று கோல்டு, இன்னொரு மைனிங். அவன் கோல்டை மைன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி வச்சிருக்கான். ஸோ ஜுவல்லரி கம்பெனிக்கு காஸ்ட் ஆர் மார்க்கெட் பிரைஸ் AS2 நீ ஃபாலோ பண்ணுவ. ஆனா அந்த ஜாயலுக்காஸ் இன்னொரு கம்பெனி வச்சிருக்கான் பார்த்தியா, கோல்டை மைன் பண்றதுக்கு, சுரங்கப்பாதையிலேருந்து கோல்டு எடுக்கிறதுக்கு, அவனுக்கு வேற ஒரு அக்கௌண்டிங் பாலிசி நீ ஃபாலோ பண்ணுவ. ஸோ ஒரு என்டிட்டியை புரிஞ்சுக்கிறது காரணம், நீ அந்த என்டிட்டியை புரியுற காரணம் இதெல்லாம் தான் உனக்கு தெரியும். இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி, தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் which will help you while auditing. ஸோ இந்த அந்த லெவலுக்கு இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த ஆடிட்டர், ஒரு as an auditor நீ ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் பார்க்கறது இல்லை, எல்லா ஆஸ்பெக்டும் நீ பார்க்குற. லெஃப்ட், ரைட், சென்டர் எல்லாமே இதை பார்க்குற காரணம் என்ன? இது இம்பாக்ட் என்ன சார்? எதுக்கு சார்னா ஒன்றும் இல்லை, உனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தான். ஏன்னா ஒரு யூசர் அதுக்கு தான் அவன் யூஸ் பண்ணுவான், ஷேரை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இம்பாக்ட். திஸ் ஆர் த இம்பாக்ட்ஸ் which might create. ஸோ இந்த இம்பாக்டை நீ அசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஹெல்ப் ஆகும். இங்கே பாரு, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆடிட்டரும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்ல போனோன்னா international accounting standards இருக்கு IASCோட. that accounting standards itself is influenced by our SAs, Indian Standards on Auditing. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ஸ்ட்ராங்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் அக்கௌண்டிங் பாடி நம்ம ICA தான். ஃபர்ஸ்ட் வந்து USCPA, பட் அவனும் அந்த அளவுக்கு இப்போ இல்லை. பட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அக்கௌண்டிங் பாடிஸ் இந்த வேர்ல்ட் ICA. ஸோ அவன் தான் சஜஸ்டே பண்ணுவான், இதை பண்ணு அதை பண்ணுன்னு. ஏன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு இருக்கான், லண்டன்ல இருக்கான். ஸோ அங்கே இந்த ஸ்டாண்டர்ட் வரணும், இந்த ஸ்டாண்டர்ட் வர வேண்டாம், இந்த ஸ்டாண்டர்டை கொண்டு வாங்குங்கிற ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதும் நம்ம தான். நமக்கு அந்த லெவலுக்கு பவர் இருக்கு. ஸோ திஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் which are following right now, it is unanimously applicable for everyone. நீ ACCA படிக்கிற, CPA படிக்கிற, அங்கேயும் ஆடிட்டிங் சாப்டர் இருக்கு. அவன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ISA இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னு, அங்கேயும் இதே தான் இருக்கும். சேம் திங், கொஞ்சம் இங்கே முன்னும் பின்னும் மாறும். பட் திஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இதான் ஃபாலோ பண்ணுறான். இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஆடிட்டராக போறேன்னா இதுக்கெல்லாம் நீ இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் என்னது? ரிஸ்க் தட் ரெக்வயர் ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன். ஸோ ரிஸ்க் தட் ரெக்வயர் ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன். ஒன்று என்ன சொல்றான்னா, நீ வந்து சில ரிஸ்க்கை வந்து ரொம்ப துப்பறிவாளன் மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணுங்கிறான். கொஸ்டின் இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன கேட்பான்னா, what are those risks that require special audit consideration? First என்ன சார்? risk of fraud. உண்மைதானே சார்? ஃப்ராடுன்னு இருந்தா நீ ஸ்பெஷல் கன்சிடரேஷன் தானே கொடுக்கணும். கேரோ படிப்போம் நம்ம. கேரோ முடிஞ்சா நீ கவர் பண்ணுவோம். கேரோ முடிஞ்சா நீ கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். கேரோ ஏன்னா சாப்டர் 7ல அது மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. ஸோ கேரோல வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். 1 கோடிக்கு கீழே இருந்தா நீ ஃப்ராட மேனேஜ்மெண்ட் சொல்ல, 1 கோடிக்கு மேல இருந்தா அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இங்க நீ பி செக்கிங் வெதர் தேர்ஸ் a risk of fraud. ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட் இருக்கா? இப்போ என்னது ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட் இருந்தா நீ ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன் கொடுப்ப. துப்பறிவாளன், யூ ஹேவ் டு கிவ் அ ப்ராப்பர், அத நீ வந்து யூ வில் பி டிவோட்டிங் a lot of time to understand என்ன மாதிரியான ரிஸ்க். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த டிரான்சாக்ஷன்.
இப்போ நிறைய டிரான்சாக்ஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தா அதுக்குமே யூ வில் பி கிவிங் ஸ்பெஷல் கன்சிடரேஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவோம். குருவி படத்துல கூட ஒரு காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதனா யூ வில் பி ட்ரேடிங் அஸ் ஹவாலா, மணியை இங்கே நாங்க இது பண்றதுக்கு. ஸோ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து மொரேஷியஸ்லாம் ஏன் இப்போ பார்த்தா அமிதாப் பச்சன் எந்த ஆக்டர்ஸும் பார்த்தோம்னா சுவிட்சர்லாண்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், மொரேஷியஸ்ல அக்கௌண்ட் இருக்கு, ஏன்னா அங்கே டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலலாம் நீ காசை போட்டிருக்கியா இதெல்லாத்தையும் நீ செக் பண்ணுவ. நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ரிஸ்க். என்ன சொல்றோம்னா டிகிரி ஆஃப் சப்ஜெக்டிவிட்டினா குழப்பங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்டிட்டி வந்து அவங்களோட இன்வென்ட்ரியை சரியா வேல்யூ பண்ணல, வேற மார்க்கெட் பிரைஸ்னு வேல்யூ பண்ணியிருக்கான். ஆனா என்டிட்டி உன்ட்ட வாக்குவாதத்துக்கு வரான், அவன் பண்ணது கரெக்டு தான். சப்ஜெக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் குழப்பங்கள். அவன் சொல்றதும் கரெக்டு தான், ஆனா அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் சொல்றதும் கரெக்டு தான். ஸோ இங்க எந்த டிசிஷன் நம்ம எடுக்கணுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ சப்ஜெக்டிவிட்டி ஆன விஷயத்துலையும் நீ ஸ்பெஷல் ஆடிட் கன்சல்டேஷன் கொடுக்கும். அதாங்கிறான். நெக்ஸ்ட் வந்து வெதர் ரிஸ்க் இன்வால்வ் சிக்னிஃபிகன்ட் டிரான்சாக்ஷன் வித் ரிலேட்டட் பார்ட்டிஸ். புரிஞ்சா? ரிலேட்டட் பார்ட்டிஸ் கூட இருந்தாலும் யூ மஸ்ட் கிவ் ஸ்பெஷல் ஆடிட் கன்சல்டேஷன். ஏன் சார், ஏன் 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 சொல்லு பார்ப்போம். இங்க பாரு, நான் சேல் பண்றேன், என்னோட அண்ணன் தம்பிக்கு நான் சேல் பண்ணிட்டேன், அவனை டெட்டாரா காமிச்சுக்கிறேன், சேல்ஸ் அக்கௌண்ட்டை ஏற்றி விட்டேன், ப்ராஃபிட்டை ஏற்றி விட்டேன், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஏறும், புக் வேல்யூ பர் ஷேர் ஏறும். புரிஞ்சுதா? ஸோ இங்க ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ல கோல்மால் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா என் அண்ணன் தம்பி அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பான், இப்போ அவங்ககிட்டே காசை கொடுப்பேன், அந்த காசை என் கம்பெனிக்கு கொடுப்பேன். ரவுண்ட் ட்ரிப்பிங் அதுக்கு பேர் தான். நானே காசு கொடுத்து அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ரிங்கா ரோசஸ் விளையாடுவோம் எல்லா வருஷமும். எதுக்கு? சேல்ஸ் அதிகமாக காமிச்சு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அதிகமாக்கி புக் வேல்யூ அதிகமாக்கி ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றதுக்கு. ஆனா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பப்ளிக் நம்மள ஏன் நம்புறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படி நம்ம போடுற ஒரு சைனுக்கு பின்னாடி இவ்வளவு வேலை இருந்திருக்கு, பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பப்ளிக்கு. ஸோ அந்த பப்ளிக்கோட நம்பிக்கை அப்போல்ட் பண்றதுக்கு தான் நமக்கு இவ்வளவு ஸ்ட்ரிஞ்சன்டான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதான் இதோட மேஜர் கான்செப்ட். அப்புறம் whether risk involves significant transactions that are outside the normal course of the business or unusual. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு கம்பெனியோட வேலை பில்டிங் கட்டுற கம்பெனி, இந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் நீங்க பார்த்துருப்பீங்க, எம்ஓஏ ஏஓஏ லால பார்த்துருப்பீங்க. எம்ஓஏ இஸ் நத்திங் பட் எம்ஓஏல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நீ பண்ணணும், அதை விட்டு நீ வேற எதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா அல்ட்ரா வயர்ஸ் அப்படிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க, லால லேர்ன்ட். ஸோ அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்னா நீ கம்பெனிக்கு அப்பாற்பட்டு நீ பண்ற, எம்ஓஏக்கு அப்பாற்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆடிட் பண்ண போற, அவங்க எம்ஓஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கம்பெனி இந்தியாவில மட்டும்தான் லேண்ட் வாங்கி விற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்கான், துபாயில லேண்ட் வாங்கியிருக்கான். ஸோ இது அன்யூஷுவல் இன் நேச்சர். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நீ துப்பறிவாளர் மாதிரி ஆய்ந்து பார்க்கணும், இது பிரச்சனைகள் இருக்கா. ஏன்னா அங்கதான் கம்பெனி கோல்மால் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ பப்ளிக்கோட காசு இந்த கம்பெனி பப்ளிக்ட லிஸ்ட் பண்ணிருக்கான், பப்ளிக்ட என்ன சொல்லி காசை வாங்கியிருப்பான், இந்தியால நாங்க ரியல் எஸ்டேட் பண்றோம்னு சொல்லிட்டு பப்ளிக்கோட காசை வாங்கி துபாயில போட்டிருக்கான் அப்படின்னா தப்பா கரெக்டா? தப்பு. இது ஆடிட்டரா நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாமே எதுக்கு? ஸ்பெஷல் கன்சிடரேஷன். துப்பறிவாளன் மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். அப்புறம் whether risk is related to significant economic accounting or other developments. I'll be checking whether risk is related to any significant economic accounting or other developments. இதுவும் இருக்கா அப்படிங்கறத நான் செக் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன சார் படிக்கிறோம், இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? ஒன்றும் இல்லை சார். வாட் ஆர் தோஸ் ரிஸ்க் தட் ரெக்வயர் ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன்? ஃபர்ஸ்ட் என்ன சார்? ஃப்ராட். ஆப்வியஸ் சார், ஃப்ராட் இருந்தா நம்ம அதுக்கு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன சார்? காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷன், கச்சா கச்சா அங்க இங்க அங்க ஹவாலா அப்படி இப்படிலாம் வச்சிருந்தானா. நெக்ஸ்ட் என்னது? ரிஸ்க் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி. சப்ஜெக்டிவ் குழப்பங்கள், அவன் சொல்றதும் கரெக்ட், மேனேஜ்மெண்ட் சொல்றதும், அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் சொல்றதும் கரெக்ட். இங்க முரண்பாடு இருக்கு, சப்ஜெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலையும் நம்ம ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னது? whether risk involves significant transactions related party. அதையும் நான் பார்ப்பேன். ஏன்னா ரிலேட்டட் பார்ட்டியை வச்சு நான் மேனிபுலேட் பண்ணலாம், மேனிபுலேட் பண்ற காரணம் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்ல நான் என்ன வேணா காசை பார்க்கலாம். ஸோ இங்க ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ல நான் ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன் கொடுக்கணும். அப்புறம் whether transaction involve outside the normal course of business. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சார்? ரியல் எஸ்டேட் எனக்கு தந்தது இந்தியால வீடை வாங்கி நான் விற்கலாம், ஆனா நான் என்ன பண்றேன், துபாயில வீடை வாங்கி விற்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ இதுவுமே எனக்கு ரிஸ்க், ஐ மீன் காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்?
whether risk relates to recent significant economic accounting or other developments. So in recent accounting development, for example AS follow பண்ணிருக்கான், திடீர்னு இண்டேஎஸ் ஃபாலோ பண்ணுங்கிற கம்பல்ஷன் கொண்டு வந்திருக்காங்க கம்பெனிஸ்க்கு அப்படின்னா, ஸோ அதுவுமே உனக்கு ரிஸ்க் தானே. ஏன்னா ஒரு இப்போ வந்து 250 crores நீ வந்து டேர்ன் ஓவர் பண்றனா உனக்கு இண்டேஎஸ் அப்ளிகபிள், லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு மேண்டேட்டரிலி அப்ளிகபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் கொண்டு வரான் 100 crores அப்ளிகபிள் அப்படின்னு. ஸோ இப்போ 100 crores அப்ளிகபிள்னு வந்துருச்சுன்னா நீ ஏஎஸ் ஃபாலோ பண்ணிருக்கு, இனிமேல் இண்டேஎஸ் ஃபாலோ பண்ணும். ஸோ இதெல்லாம் குழப்பங்கள் தானே. இண்டேஎஸ்க்கு மாத்தணும் கீத்தணும் இதெல்லாம் கம்பெனி கரெக்டாக பண்ணியிருக்கானா அப்படிங்கிறதுக்கு நீ துப்பறி வர மாதிரி செக் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் ஆஃப் ரிஸ்க். இதெல்லாம் ரிஸ்க் தான், ஆனா இந்த வகையான ரிஸ்க்கு நீ ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுக்கணும். யூ மஸ்ட் பைனாகுலர்ல கண்ணில் எப்படி நம்ம எண்ணெயை ஊற்றி பார்க்கணும், இந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இம்பாக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது. அதுதான் இதோட கோர் லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து identifying the significant risk. Non-routine transactions are transactions that are unusual due to either size or nature and that therefore occur infrequently. Following are always significant risk. Risk of material misstatement due to fraud, significant late party transaction. இது வந்து பாப் லெவல். இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த ரிஸ்க் தான் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க். ஸோ வாட் ஆர் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்? ஃப்ராட் ரிலேட்டட் பார்ட்டி. முடிஞ்சது. சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் நம்ம எம்சிக்யூலையும் கேட்டாலும் சிம்பிள், ஃப்ராட் ரிலேட்டட் பார்ட்டி. சூப்பர். So risk of material misstatement is greater for non-routine transaction. உண்மைதானே சார், அவன் ரொட்டீனா பண்ணாலும் ரிஸ்க் இருக்காது. இந்தியாவில் லேண்டை வாங்கி விற்கிறேன், அதை ஒன்று ரொட்டீன் டிரான்சாக்ஷன். திடீர்னு துபாயில லேண்ட் வாங்கி இருக்காலும் நான் கேர்ஃபுல்லா இருக்கணும், தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன சொல்லியிருக்கான்? risk of material misstatement are significant in non-routine transaction. risk of material misstatement greater management intervention, greater management intervention, greater manual intervention, non-routine transaction, complex transaction. So இங்கெல்லாம் என்னன்னா இதெல்லாம் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ். இங்கெல்லாம் நீங்க ஏரியாஸ்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகிறான், ரொம்ப மூக்க நுழைக்கிறான்னா அவன் தப்பு பண்றதுக்கு சான்ஸுகள் அதிகம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப மேனுவல் இன்டர்வென்ஷன், அதாவது அந்த கம்பெனில வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்காது, கேஷ்ல தான் கொடுப்பாங்க. இப்போ கேஷ்ல உள்ள அமுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இங்கே மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கான்னு நான் பார்ப்பேன். இப்போ நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன், காம்ப்ளெக்ஸ் அக்கௌண்டிங் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பேன். இது எதுக்கு சார் நான் படிக்கிறேன்? இது வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் misstatement is greater for the significant non-routine transactions. These are my non-routine in nature. So these are what in nature? Non-routine in nature, where I must be careful. Which warrants attention. சார் வாரண்ட்ஸ் அட்டென்ஷன்னா என்ன சார்? கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. ஆவா சஞ்சிங், பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி பார்த்துருக்கணும். இதெல்லாம் மஸ்ட் பி பார்த்துருக்கணும் அப்படிங்கிறா. இதுவுமே அவன் டிஸ்கிரிப்டிவ் பார்ட்ல அவங்களுக்கு கேட்டதில்லை, பட் ஜஸ்ட் ஃபார் ஜஸ்ட் யூ கேன் கீப் இட். இப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மென்ட் இஸ் கிரேட்டர் ஃபார் சிக்னிஃபிகன்ட் ஜட்மெண்ட் மேட்டர்ஸ். ஆப்வியஸ். ஏன்னா அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஃபார் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் மே பி டிஃபரெண்ட், ரெக்வயர்ட் ஜட்மெண்ட் மே பி சப்ஜெக்ட். உண்மைதானே? இப்போ ஒரு என்டிட்டி வந்து அவன் டிசிஷன் எடுக்கிறான். ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட். அவன் ப்ரிப்பேர் எப்படி வேணா பண்ணிக்கலாம், அது ஆடிட் பண்றதும் வேலை. அவன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய காம்ப்ளெக்ஸ் ஜட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தான்னா, நான் வந்து AS14 அமல்கமேஷன் இப்படி பண்ண மாட்டேன், இப்படிதான் பண்ணுவேன், குட்வில் நான் இதுக்குள்ள ட்ரீட் பண்ண மாட்டேன், கேபிட்டல் ரிசர்வ்க்குள்ள போடுவேன், இந்த மாதிரிலாம் லூஸ் தனமா பண்ணியிருந்தானா அதையும் நீ பார்க்கணும். அங்கேயும் உன்னோட ரிஸ்க் அதிகம். ஏன்னா ப்ரிப்பரேஷன் அவன் என்ன வேணா பண்ணலாம், நீ தான் ஆடிட் பண்ண போற. ஸோ இங்கேயும் உன்னோட கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறான். ஸோ இங்கே அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் ஜட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா ஆடிட்டர் மஸ்ட் பி கேர்ஃபுல். இப்போ டாக்குமெண்டிங் த ரிஸ்க், வா இது இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஒப்டேன் ரிகார்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்டிடிஸ் என்வாயர்மெண்ட் ப்ரொசீஜர் பிஃபோர் ரிஸ்க் ஐடென்டிஃபைட். என்ன பண்ணுவான் அப்படின்னா இதெல்லாம் நீ டாக்குமெண்ட் பண்ணணும். ஆடிட்டர் ஷல் டாக்குமெண்ட். என்னெல்லாம் சார் டாக்குமெண்ட் பண்ணுவான்? அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிருப்ப? அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட். நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க அந்த என்டிட்டியை, அதோட என்வாயர்மெண்ட்டை எந்த வகையா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க, அதை நீ டாக்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் மேண்டேட்டரி, இதெல்லாம் நீ டாக்குமெண்டேஷனா வச்சுக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன ஃபாரேன்னு ஒருத்தர் இருக்கா, நான் சொன்னேன்ல ஆடிட்டருக்கே ஆடிட்டர், அவன் வந்து ரிப்போர்ட் கேட்டானா, தாத்தா நீ ஒப்பீனியன் எப்படி கொடுத்துருக்க, டாக்குமெண்ட் பண்ணிருக்க, ரிஸ்க் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நோ ரிஸ்க்னு கொடுத்துருக்க, ஆடிட் ரிப்போர்ட்ல அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் எப்படி கொடுத்துருக்க, காமி டாக்குமெண்டேஷனை காமி அப்படின்னு அவன் கேட்கலாம். அப்படி இதெல்லாம் காமிக்கிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீ டாக்குமெண்ட் பண்ணோம். பேர்லேயே இருக்கு SA315, அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட். அதை எப்படி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, எப்படி அந்த என்வாயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி அசஸ் பண்ண, இதெல்லாம் நான் டாக்குமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஐடென்டிஃபை அண்ட் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். என்னெல்லாம் ரிஸ்க்கை நீ ஐடென்டிஃபை பண்ண, கண்ட்ரோல்ஸ் அதுக்கு ஏற்ற கண்ட்ரோல்ஸ் இருக்கா அப்படிங்கறத நீ செக் பண்ணுவேன். நெக்ஸ்ட்
Identify and assess the risk of financial statement assertion level. Obvious. Financial statement level is macro, full overview. Assertion level is existence, completeness, valuation, occurrence, timely, cut off. இதெல்லாம் நம்ம படிப்போம், பட் இதெல்லாம் ஒரு இது. ஸோ இதெல்லாம் இருக்கா நீ பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஷன் among the engagement team and the decisions taken. engagement teamல நீ என்ன மாதிரி பேசியிருக்க, அவங்க என்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்க, என்ன கன்க்ளூஷன்ஸ் டிஸ்கஷன் நீ ட்ராப் பண்ணியிருக்க அப்படிங்கிறத you will be documenting it. இப்போ என்ன சார் படிக்கிறோம், டாக்குமெண்டேஷன் படிக்கிறோம் சார். டாக்குமெண்டேஷன்ல SA 315, SA 315 is nothing but identifying and assessing the risk by understanding the entity and its environment. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார் டாக்குமெண்ட் பண்ணுவேன், எப்படி அந்த என்டிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன், how did I understand the entity and its environment. செகண்ட் வந்து ரிஸ்கை நான் ஐடென்டிஃபை பண்ண ரிஸ்க் ஏதோ ஒன்று இருக்கா, அந்த ரிஸ்கை சுற்றி கண்ட்ரோல்ஸ் ஏதோ ஒன்று இருக்கான்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அசெஷன் லெவல். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ஓவர் வியூவா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிஸ்க் இருக்கா, இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ஒரு அசெட், அந்த அசெட்டை எப்படி எவாலுவேட் பண்ணுவேன், அசர்ஷனை யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுவேன், அந்த அசர்ஷனை சுற்றி ரிஸ்க் இருக்கா முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கசிங் among the எங்கேஜ்மெண்ட் டீம் கூட நான் பேசினது, என்னோட மேனேஜர் பார்ட்னர்கிட்ட பேசினது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுவேன். கோர் கான்செப்ட் இதுதான், கோர் கான்செப்டோட கோர். இது புரிஞ்சதுல இதான் மெயின். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியாலிட்டி. சார் மெட்டீரியாலிட்டி என்ன சார், நம்ம முன்னாடியே படிச்சிருந்தோம், சிம்பிளா அதே கான்செப்ட் தான். 100 கோடி பண்ற கம்பெனிக்கு 10 ரூபா ஒண்ணுமே இல்லை, 10 ரூபா டர்ன் ஓவர் பண்ற கம்பெனிக்கு 5 ரூபா பெரிய விஷயம். இதான் கான்செப்ட், இதுதான் கான்செப்ட். மெட்டீரியல் நத்திங் பட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஜட்ஜ்மெண்ட். இதை என்ன சொல்லியிருக்கான் இவன், misstatements are considered to be material if they individually or in aggregate could reasonably be expected to influence what the economic decisions of the users taken on basis of financial statements. இப்போ ஒரு கம்பெனி நம்ம எக்ஸாம்பிளுக்கு வருவோம், 100 கோடி பண்ணுது, 10 ரூபா திருட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுவ, தெஃப்ட் அக்கௌண்ட் ஆர் அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டோ ஸ்டாக் அக்கௌண்ட், ஸ்டாக் திருட்டு போயிடுச்சு. ஒரு யூசர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் 100 கோடி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறான், அவன் என்ன பார்ப்பான், 10 ரூபா தானே போச்சு, பரவாயில்ல, இம்பாக்ட் பண்ணாது. அவன் 10 ரூபாங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. கம்பெனி 100 கோடி பண்ணுது, அவன் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறான், அவன் 10 ரூபாங்கிற மேட்டர் இல்லை. ஆனால் அந்த கம்பெனி வெறும் 10 ரூபா தான் பார்க்குது. அஞ்சு ரூபா ஸ்டாக்கு திட்டு போயிடுச்சு. ஒரு கம்பெனியில் நீ 10 ரூபா கம்பெனியில் நீ இன்வெஸ்ட் பண்ற, அவன் பெரிய அமௌண்ட் தானே. கம்பெனியே 10 ரூபா, 5 ரூபா போயிடுச்சு, கம்பெனி வெறும் 5 ரூபா தான் இருக்கு. 5 ரூபா இருக்கிற கம்பெனிலாம் என்ன சார் போடுவேன். ஸோ இங்க ஒரு யூசரோட டிசிஷன் அது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா அது மெட்டீரியல், இம்பாக்ட் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் நாட் மெட்டீரியல். என்ன சொல்லியிருப்பான், ஆர் reasonably expected to influence the economic decisions taken on basis of financial statements. If there is any statutory requirement of disclosures, it is to be considered material in respect of value of amount. சொல்லியிருப்போம். So in case of statutory disclosure னா இங்க பாரு, 1 கோடி ரூபா 10,000 கோடி அந்த கம்பெனி டர்ன் ஓவர் பண்ணுது, சரியா, 10,000 கோடி சரியா. 1 கோடி ஃப்ராட் நடந்துருச்சு, வெறும் 1 கோடி. 10,000 கோடி கம்பெனிக்கு 1 கோடி மெட்டீரியலா இம்மெட்டீரியலா? இம்மெட்டீரியல், கரெக்ட். ஆனா கேரோ என்ன சொல்லுது, 1 கோடி ஆர் அபவ் ஃப்ராட் நடக்குதுன்னா நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லணும், இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் மெட்டீரியல். ஸோ இங்க ஒரு லீகல் ஆர் ரெகுலேட்டரி ரெக்வயர்மெண்ட் ஒரு ஃபிகரை வந்து மெட்டீரியல்னு சொன்னாங்க அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் மெட்டீரியல். அது 1 ரூபா இருக்கட்டும், 2 ரூபா இருக்கட்டும், 1 கோடியா இருக்கட்டும். ஜென்ரலா மெட்டீரியல்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஆமா 10 கோடி நம்ம பார்ப்போம், அதோட ரெஃபரன்ஸ் பார்ப்போம், யூசரை இம்பாக்ட் பண்ணுதா இல்லையான்னு. பட் ஸ்டாட்யூட்டரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க, இதுதான் மெட்டீரியல்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நமக்கு மெட்டீரியல். Okay, the concept. Next, any item of income or expenditure which exceeds 1% of revenue from operation or 1 lakh, whichever is higher, shall be disclosed separately, and shares held by shareholder holding 5% of shares shall be disclosed, specifying the number of equity shares held as per division 1. இது வந்து companies act சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கான்னா, so any item or income which exceeds 1% from operations or 1 lakh, whichever is higher. Okay, so என்னன்னா, let's say other expense, sorry, example other revenue அப்படின்னு ஒன்று இருக்கு.
அதர் ரெவென்யூக்குள்ள லெட்ஸ் சே ரெண்ட் இருக்கு சரியா, லெட்ஸ் சே 10 லட்ச ரூபா. உங்க கம்பெனியோட டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ சார், லெட்ஸ் சே 20 லட்ச ரூபா. 10 lakhs is how much of 20 lakhsல 10 lakhsங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் முடிஞ்சது. ஸோ 50%. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% which is 10 lakhs or 1 lakh whichever is higher. ஸோ இந்த 10 lakhs நீ செப்பரேட்டாக காமிக்கணும். P&L அக்கௌண்ட்டில் ரெவென்யூ சைடில் யூ ஹேவ் டு செப்பரேட்லி calculate as by rent 10 lakhs அப்படின்னு காமிக்கணும். அதர் ரெவென்யூ நீ காமிக்கக்கூடாது. ரெண்ட்டுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக யூ மஸ்ட் டிஸ்க்ளோஸுங்கிறான். This considers to be a material. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ் மோர் தென் 5% அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா செப்பரேட்டாக நீ டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. இது எல்லாமே எம்சிக்யூஸ் பாயிண்ட். ஐசிஐ மாடியூலில் இது லாஸ்ட்டு எங்கேயோ கொடுத்துருப்பான், பட் அது நம்ம கண்ணிலே படாது. ஸோ இதெல்லாமே நான் நோட்ஸில் டிராஃப்ட் பண்ணேன். இதெல்லாம் நான் எம்சிக்யூவில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லணும்னா 1% of any item or income which exceeds 1% of revenue from operations or 1 lakh shall be disclosed separately. இந்த எக்ஸாம்பிள் ஆட் பண்ணல. ஓகே, ஸோ இது இங்கே பண்ணலாம். ஒரே செகண்ட். அது நோட்ஸ் எங்க நம்ம தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ். ஓகே, நல்லா பாரு. இப்போ இது P&L. ட்ரேடிங் அண்ட் P&L சரியா. பை சேல்ஸ் இது உன்னோட ஆப்ரேஷன்ஸ். லெட்ஸ் சே 20 லட்ச ரூபா. பை அதர் ரெவென்யூ அதர் இன்கம் லெட்ஸ் சே 10 லட்ச ரூபா. to net profit carried down, let's say 30 லட்ச ரூபா. so P&L will tally. இங்க notes to accounts இருக்கும். notes to accountsல நீ போடுவ other revenue other income, அதுல ரெண்ட் அப்படின்னு காமிப்ப. ரெண்ட் அப்படின்னு காமிப்ப. let's say 10 lakhs. ஓகே, 10 lakhs 20 lakhs ஓட எவ்வளோ பர்சன்டேஜ்? 50%. என்ன சொல்லியிருக்கான்னா 50%. ஓகே, ஸோ 50%. இது 10 lakhs you must be இது கூட கம்ப்ளீட் பண்ணணும். total revenue from operations. ஸோ இது total revenue from operations எவ்வளோ? 20 lakhs கூட நீ கம்பேர் பண்ணணும். revenue from operations. So 20 lakhs in revenue from operation. இது 10 லட்ச ரூபா. So 10 lakhs divided by 20 lakhs which is my 50%. Okay, இப்போ 50% or 1 lakh rupees whichever is higher. So எது எனக்கு higher? இப்போ என்ன சொல்றானா, இந்த மாதிரி வந்ததுன்னா நீ செப்பரேட்டா அதர் இன்கம்னு போடக்கூடாது, பை ரெண்ட்னு போடணும். You must disclose it separately. It is material in nature. ஒரு ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் which is more than ஒரு 1% of your total operations or 1 lakh whichever is higher இருந்தா you must disclose it separately by rent அப்படின்னு காமிக்கணும். ஏன்னா யூசருக்கு தெரியணும். ஏன்னா ஆபரேஷனை விட 1% அதிகமா இருக்கு அப்படின்னா he has to know. P&L பார்த்தா அவனுக்கு தெரியணும். தோ நோட்ஸை பார்த்தா தெரியும். நோட்ஸ்ல நீ கொடுக்கணும், பைஃபர்கேஷன் கொடுக்கணும். ஆனா அவன் என்ன சொல்ல, you must disclose it in your profit and loss separately. கம்பெனியோட ஆமா டிஸ்க்ளோஸ் பண்ணுவோமே கீழே வந்து. then இப்படி சொல்றேன், you are saying about the vertical format, companies act format. companies act formatல என்ன ஆகும்னா, இங்க நீ வந்து இங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இங்க நோட் 1 நீ எழுதுவ எம்பசிஸ்ல. நீ கீழே வந்து நீங்க டிஸ்க்ளோஷர்னு கொடுத்து ரெண்ட் எக்ஸீட்ஸ் 1% ஆஃப் யோர்னு சொல்லிட்டு நீ எழுதணும். you have to give.
இப்போ ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தான். இதுல கம்பெனிஸ் ஆக்ட் ஸ்கெடியூல் 3 பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L you will be showing other operations தான். ரெவன்யூ ஃப்ரம் அதர் ஆபரேஷன், ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன், ரெவன்யூ ஃப்ரம் அதர் ஆபரேஷன் முடிஞ்சு. இப்போ நாங்கள் நோட்ஸ் கொடுத்து டிஸ்க்ளோசர் நீங்க கொடுக்கணும். நான் சொல்றது ஏஎஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல இது எல்லாமே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இன்டர்ல நமக்கு ஏஎஸ் தான், இண்டேஎஸ் தொட மாட்டான். நீ கேட்டது இண்டேஎஸ் வர்டிகல், அதுல நீ இப்படிதான் கொடுத்தாங்க. ஏன்னா அவன் சொல்லிட்டான் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் தெளிவா கொடுத்துருக்கான். நீ கஜா கஜா வஜா வஜாலாம் கொடுக்காத, ஆபரேஷன்ஸ் எவ்வளோ, அதர் ஆபரேஷன்ஸ் எவ்வளோ கீழே டிஸ்க்ளோசர்ல கூட. இந்த டிஸ்க்ளோசர் கொடுத்துருக்கானா இல்லையாங்கிறது நம்ம ஆடிட்டர் வேலை. இப்போ என் மேனேஜ்மெண்ட் சும்மா ரெவன்யூ ஃப்ரம் அதர் தேன் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க பாப்பேன் சரி கொடுத்துருக்க, இது வந்து இண்டேஎஸ், சரி கீழே நோட்ஸ் கொடுத்துருக்கியா? கொடுத்துருக்க. நோட்ஸ்ல வந்து டிஸ்க்ளோசர் கொடுத்துருக்கியா? என்ன டிஸ்க்ளோசர் கொடுக்கணும்? ரெண்ட் which includes other revenue from operation exceeds 1% of total revenue from operations. நம்ம டைம் இருந்தா நம்ம லிஸ்டட் கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம பார்ப்போம். 45 minutes கம்ப்ளீட்டா உனக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். நம்ம வேணா குரூப்ல வேணாலும் ஃபார்வர்ட் பண்ணி விட, டைம் இருந்தா பாரு, ஈஸியாவே கிடைக்கும், ஆக்சஸபிள். பட் ஐ வில் பி ஃபார்வர்டிங் யூ, சும்மா நீ பார்க்கலாம். ஸோ இந்த ஏஎஸ்க்கு நீ அப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணுவ, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நார்மல் ஏஎஸ் இதுக்கு நீ இப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். நத்திங்னா நம்மளோட இஷ்யூஸ் இல்லை. ஸோ இதான் இதோட கோர் கான்செப்ட். அதான் சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கும் யூ வுட் ஹேவ் சோல்ட் 5%, மோர் தென் 5% ஆஃப் ஷேர்ஸ் நீ ஹோல்ட் பண்ணா அதையும் நீ செப்பரேட்டா சொல்லணும். இப்போ டிஸ்க்ளோசர் ஆஃப் ஸ்கெடியூல் 3 ஆஃப் திஸ் ஹெல்ட் பை கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் த ஆடிட். மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆடிட், ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சார் ஒரு ஆடிட் பண்ணும்போது இதுதான் மெட்டீரியல், இதான் மெட்டீரியலுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு சார்? ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேனேஜ்மெண்ட் சொல்ல மாட்டான். ஆடிட்டர் நீ என்ன வேணா நினைச்சுக்கலாம். 100 ரூபா பண்ற கம்பெனிக்கு 10 ரூபா மெட்டீரியலா இருக்கலாம், 1 ரூபா மெட்டீரியலா இருக்கலாம். அது மெட்டீரியலா இல்லையான்னு டிசைட் பண்றது உன்னோட ஜட்ஜ்மெண்ட். அது நீ எப்படி டிசைட் பண்ணுவ? வெதர் அந்த அமௌண்ட் will have an impact on the users of financial statement. financial statement decision எடுக்கிறதுக்கு இம்பாக்ட் ஆகுமா இல்லையா, அதை கருதி you will be deciding which amount you should set it as material. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, இந்த மெட்டீரியல் அமௌண்ட்டை நீ செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ வந்து சாம்பிளிங் எல்லாமே நீ டிசைட் பண்ணுவ. சாம்பிளிங்ல என்ன நம்ம படிப்போம்? 10 கோடி ரெவன்யூ, நீ அதுல என்ன பாப்ப? 1 கோடிக்கு மேல இருக்கிற டெட்டார்ஸை மட்டும் செக் பண்ண போறேன் அப்படின்னு நீ பாப்ப. சோ இது 1 கோடி டிசைட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாரு. ஏன்னா அந்த 1 கோடிக்கு மேல இருக்கிற டெட்டார்ஸ் டிசைட் பண்ண 1 கோடி கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீ பார்க்க போறது இல்ல, சாம்பிளிங்ல நீ எடுக்க போறது இல்ல. ஆனா அதுல ஃப்ராட் நடந்தாலும் நடந்திருக்கலாம். அதான் ரிஸ்க், ஆடிட் ரிஸ்க். இன்னரண்ட் ரிஸ்க் இன்டு கண்ட்ரோல் ரிஸ்க் இன்டு டிடெக்ஷன் ரிஸ்க். நீ சாம்பிள் எடுக்கிற 1 கோடி மெட்டீரியல் டிசைட் பண்ணிட்ட, ஆனா 1 கோடிக்கு மேல இருக்கிற எல்லா டெட்டார்ஸோட பில்லையும் நீ பார்த்துட்ட. ஆனா 1 கோடி கீழே இருக்கிற பில்லு எதுவுமே நீ பார்க்கல. ஆனா கீழே இருக்கிற பில்லுல ஏதோ ஃப்ராட் நடந்திருந்தா, அந்த டாக்குமெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி இருந்தான்னா, இதான் உன்னோட டிடெக்ஷன் ரிஸ்க். It is already in your audit risk. அதனால தான் you are giving a reasonable assurance. Complete assurance என்னால கொடுக்க முடியாது. அதான் இதோட கோர் லாஜிக். இங்க என்ன சொல்லிருப்பா? So materiality, financial reporting framework often discuss materiality for preparation and presentation of financial statements. FRF may discuss materiality in different terms. They explain generally that misstatements are considered to be material. சொன்னது அரச்சமாவா திருப்பி அரைப்பான். If they could reasonably we expect to influence economic decisions of use of financial statements. Next, judgments about materiality are made with respect to sounding circumstances and are affected by size and nature of misstatement or both. So judgments about materiality, judgments about matters that are material to use of financial statements after considering the common financial needs of the user. ஒன்னும் இல்ல என்ன சொல்றானா, simple logic. Auditor will consider materiality based on the need of users of financial statement. இதுதான் கோர். எக்ஸாம்ல கேட்டாலும் நீ எழுதலாம். ஸோ ஆடிட்டர் நான் இங்க எழுதுறேன். ஆடிட்டர் இங்க பாரு, information need information need of the financial. இதான் தம் ரூல். ரெண்டு லைன் இதான். மெட்டீரியாலிட்டி எப்படி டிசைன் பண்ணணும்னா, இன்ஃபர்மேஷன் நீட். அவனோட ஷூல ஸ்டெப் பண்ணிப்பேன். நான் ஒரு யூசரா இருக்கேன், நான் பார்ப்பேன் இதை வச்சு டிசிஷன் எடுக்க போறேன்னா இம்பாக்ட் பண்ணுமா, இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா அது மெட்டீரியல், இம்பாக்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியாலிட்டி வச்சு இது எல்லாம் டிசைட் ஆகும்.
This is your core, heart of the topic. இது சிலதான் சொல்லுவேன் பார்த்தியா, கோர் ஹார்ட் ஆஃப் த டாபிக். ஏன்னா அதுதான் கான்செப்டே. பர்வேசிவ்ங்கிறது ஒரு கான்செப்ட், நீ மறக்கவே மாட்டேன். உன் மைண்ட்ல எனக்கு என்ன ஆகும்னா, பர்வேசிவ்னாலே அந்த கிளாஸ் ஆஃப் பாட்டில் இங்க ட்ராப் பண்றேன், அப்படியே சுத்தி ப்ளூ கலர் ஆயிடுது. அது மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு தப்பு ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இம்பாக்ட் பண்ணுது. இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸுங்கிறான் நம்ம ஐசிஏ. நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? பர்வேசு நம்ம நார்மலா பர்வேசு நமக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? இருக்காது. ஆனா நீ எக்ஸாம்பிள் வச்சுனா உன் இங்கு பர்வேசு. இது கீவேர்ட்ஸ். நான் எனக்கு இன்டென்ஷனே அதான். நீ கிளாஸ்ல பார்க்க ஃபார் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன், ரீசனபிள் அஷூரன்ஸ், அப்சல்யூட் அஷூரன்ஸ், அட்வர்ஸ் ஒப்பீனியன். உங்க அட்வர்ஸ் ஒப்பீனியனே உனக்கு மைண்ட்ல என்ன போகும்னா அந்த போட்ட பாக்ஸ் போகும், இல்லாட்டி நான் வரைஞ்ச கிராஃப் போகும். இதுதான் உன் மைண்ட்ல இருக்கணும். unmodified opinion, modified opinion, அங்க qualified, disclaimer, adverse, material and pervasive, material but not pervasive. இதுதான் கான்செப்ட். இதுதான் நீ ஆடிட்ல வந்து கான்செப்ட் ஓகே புரியணும், ஆனா இது ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம இப்படிதான் பண்ணிடணும். இது இப்ப சில டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தா, இப்ப நோட்ஸ் நான் இதுல எடுத்திருப்பேன், இதெல்லாம் ஜஸ்ட் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப எக்ஸாம்ல நீ கேட்டேன்னா நீ ஓப்பனா சொல்லி, இப்போ டில் டேட் உனக்கு எதுல உனக்கு ஹையா உனக்கு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா அது எல்லாமே ஈஸி, காப்பி பேஸ்ட். செகண்ட் சாப்டர்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், ப்ரோக்ராம். அதுல ஒன்னே குழப்பம் வரலாம். ஆடிட் பிளானிங்னா என்ன? பிளானிங் ஃபர்ஸ்ட் வருமா, ஸ்ட்ராட்டஜி அப்புறம் வருமா? அதுல கன்ஃபியூஷன் ஆகும். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜி பிளானிங், அதுவே உனக்கு ரிசால்வ் ஆயிடும். அடுத்தது இதுல வந்து ரிப்போர்ட்டிங்ல உனக்கு பிரச்சனை இருக்காது. ரிப்போர்ட்டிங் சொல்லையா சொல்றேன், ப்ராப்பரா நோட்ஸையும் நீ ஒரு டைம் படிச்சுட்டு நீ போனா லிட்டரலி 20 மார்க்ஸ். ஐ எம் நாட் ஜோக்கிங், 20 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ்ல வரும். நான் ஜோக் பண்ணல. கேரோலேருந்து 5, எஸ்ஐ 705லேருந்து 5, எஸ்ஐ 702, ஐ மீன் கீ ஆடிட் மேட்டர்ஸ்லேருந்து ஒரு 5 கேட்பான். ஆல்வேஸ் வரும். நீ எந்த பேப்பர் வேணா எடு, செப்டம்பர் 25, மே அடுத்த ஜான் 26 எடு. இட்ஸ் அ பேட்டர்ன். அந்த லெவலுக்கு சொலையான மார்க் அது. ஸோ ப்ராப்பரா நீ இப்போ நான் சொல்ல மாட்டேன் எதுலேருந்து எது கேட்கறானே, நீ அதை மட்டும் படிச்சுட்டு போ, அது வேண்டாம். இப்போ டைம் இருக்கு உனக்கு, எவ்வளோ செப்டம்பர் வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. ஸோ இதுல வந்து நீ ப்ராப்பரா ப்ரோக்ரஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஏன்னா நீ பாரு, ப்ராக்டிகல் சப்ஜெக்ட் இஸ் யோர் ஸ்கோரிங் ஏரியா. ஏன்னா அங்க ஏனா ஏ, பினா பி மார்க் கொடுத்தாவா. ஆடிட் அப்படி இல்லை. ஆடிட் வந்து இப்போ ரொம்பவே இல்லை. இப்போ பெரிய நீ யூடியூப் எம்மா எடுத்தாலும் கான்ட்ரவர்சி ஆடிட்ல தான் இருக்கும் உனக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதியிருப்பான், மார்க் தந்திருக்க மாட்டான். அதான் கான்ட்ரவர்சி. இன்னும் நல்லா பார்த்துக்கோ. எக்ஸாமினர்ஸ், ஐசிஏ எக்ஸாமினர்ஸ் டு கரெக்ட் ப்ராக்டிக்கல் பேப்பர் சிஏவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. They can be professors, PhDs, MCom graduates who have a relevant experience. ஆனா ஒரு ஆடிட் பேப்பரை கரெக்ட் பண்றதுக்கு he must be only a chartered accountant. ஸோ பேப்பரை கரெக்ட் பண்ண போறது சிஏ. ஸோ அவன் ரொம்ப தொலாவி விட்டு தான் பார்ப்பான். அவன் ஸ்டெப் மார்க் அவன் ரொம்ப, அதுவும் இதுல மோஸ்ட் ஆடிட் பேப்பரை கரெக்ட் பண்றான் யாரா இருப்பான் தெரியுமா? அந்த பிக் 4ல ஒர்க் பண்றவனா தான் இருப்பான். ஆடிட், டெலாய்ட், KPMG, EY. ஸோ அவன் அந்த வேர்ட்ஸை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் பர்வேசிவ். ஏன்னா அவங்க டே டு டே ஒர்க்ல பேசுறதே அப்படிதான். அவன் எப்படி கேட்பான்னா ஆர்டிகல்ட்ட, நீ என்னடா பார்த்த, பர்வேசிவா இருக்கா இல்லையா, அப்படிதான் பார்ப்பான். ஸோ அவன் எக்ஸ்பெக்ட்ஸ் ஆல் தோஸ் கீவேர்ட்ஸ். ஸோ இங்க மோர் ஆஃப் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் யூ பிரசன்ட் யுவர் ஆன்சர்ஸ். ஸ்மார்ட் ஒர்க் தான் இங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னொன்று இருக்கு. ஆடிட் பேப்பர் ஐ ஹவ் சீன் பர்சனலி. எக்ஸாமினரோட அந்த இதுல என்ன கொடுத்துருப்பான்னா, when a student understands the concepts and presents in his own language, if found to be relevant, award him due marks. இந்த ஆடிட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. நீ கான்செப்டை தெரிஞ்சு உன்னோட ஓன் வேர்ட்ஸ்ல நீ எப்படியோ டிராஃப்ட் பண்ற, பர்வேசிவ் கீவேர்ட்ஸ் வச்சு டிராஃப்ட் பண்ணி எழுதுற, ரெலவெண்டா இருக்குன்னா உனக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நீ கதை எழுத முடியாது. ரெலவெண்டா இருக்கிறது நீ எழுதினா மார்க் கொடுப்போம். ஸோ அதனால சர்டன் கீவேர்ட்ஸ் நம்ம வச்சுக்கணும். ஸோ திஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நீ வச்சுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் பிளானிங் அண்ட் ஆடிட், ஆடிட்டர் மேக்ஸ் a judgment about the size of the misstatement that will be considered the material. These judgments provide the base. ஒன்றும் இல்லை, மெட்டீரியாலிட்டி டிட்டர்மைன் பண்ண காரணம் என்னது? அதே தான். திருப்பி பாரு, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஐடென்டிஃபைங் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ ஒரு மெட்டீரியாலிட்டியை நான் கண்டுபிடிக்கிற காரணம் எனக்கு என்ன யூஸ் ஆகுது? என்னோட ஆடிட் ப்ரொசீஜரை ஃப்ரேம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அந்த ஆடிட் ப்ரொசீஜர் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா further audit procedure determine பண்றதுக்கு ஹெல்ப் ஆகுது. இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம பண்றோம்? to identify and assess the risk of material mistake. கதம். So what am I learning sir? What am I learning? மெட்டீரியாலிட்டி தெரிஞ்சுக்கிற காரணம், ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணும்போது ஆடிட்டருக்கு என்ன அட்வான்டேஜ், ஃபர்ஸ்ட் என்ன, அவரோட ஆடிட் ப்ரொசீஜரை ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். இன்கொயரி பண்ணலாமா, இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாமா, ஒப்சர்வேஷன் பண்ணலாமா, இது எதை டிசைட் பண்றதுக்கு ஆடிட்டருக்கு ஹெல்ப் ஆகும். நம்பர் 1. செகண்ட் வந்து ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். அந்த ஆடிட் ப்ரொசீஜர் செல்லுபடி ஆகலை அப்படின்னா I'll be following further audit procedure. ஆடிட் ப்ரொசீஜர்லாம் எதுக்கு சார் பண்றேன்? ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக். அதான் என்ன சொல்லியிருக்கேன் பாரு. டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், further audit procedure, risk of material mistake. That is your concept. So just a bit of
So materiality determined when planning audit does not necessarily establish amount below which are uncorrected misstatement will all be evaluated in material. Auditor consider not only size but also nature of uncorrected misstatement and circumstances of the occurrence while evaluating the financial statements. இது என்னன்னா ஒரு கோடிக்கு மேல இருக்கிறத நீ ஆடிட் பண்ணிடுவ, ஒரு கோடி கீழே இருக்கிறத நீ மீன் சாம்பிளிங் நீ எடுத்துக்க மாட்டேன். தட் இஸ் கால்ட் அஸ் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கோடி கீழே இருக்கிறது நீ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ்கேப் ஆக முடியாது. அதையும் நீ ஒரு அளவுக்கு யூ மஸ்ட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நீ அந்த அமௌண்ட் டிட்டர்மைன் பண்ணும்போது எல்லா ஃபேக்டர்ஸும் நீ கன்சிடர் பண்ணணும். ஸோ அதான் வந்து சொல்றான். ஸோ அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிளே இல்லை அப்படின்னு சொல்லி நீ ஓடிட போக முடியாது. You must exercise your due diligence and professional judgments and understand while determining the material amount. எதுக்கு சார் மெட்டீரியல் சார் டிட்டர்மைன் பண்ணுவோம்? அது ஒரு த்ரெஷ்ஹோல்ட் மாதிரி. அதுக்கு மேல இருக்கிறத நம்ம சாம்பிளிங் வச்சு ஆடிட் பண்ணோம், கீழே இருக்கிறத ஜஸ்ட் ஓகே. அதுக்கு அது விட்டுற முடியாது. அது அப்படியே ஒரு கோடி கீழே இருக்கிற தொடவே மாட்டேன் நீ சொல்ல முடியாது. யூ மஸ்ட் சி கண்ட்ரோல்ஸ் இருக்கா நீ பாப்பா. அட்லீஸ்ட் ஒரு கோடிக்கு ஒரு கோடிக்கு மேல இருக்கிறதுக்கு நீ அப்ரூவல் வாங்கணும். லெட்ஸ் சே ஒரு கோடிக்கு மேல ஒருத்தன் உனக்கு காசு கொடுக்குறான்னா அந்த கம்பெனியோட கண்ட்ரோல் சிஸ்டம் படி அப்ரூவல் வாங்கணும். ஒரு கோடி கீழே இருந்தா அப்ரூவல் வாங்க வேணாம். ஸோ ஜஸ்ட் பாப்பா அப்ரூவல் வேண்டாம் அப்படின்னா இதுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காங்களா அப்படிங்க ஜஸ்ட் நீ பார்க்கணும். அது அனாதையே நீ விட்டுறக்கூடாது. ஒரு கோடி கீழே இருக்குன்னா தொடவே மாட்டேன், அந்த பில்லை நான் தொடவே மாட்டேன், அந்த சாம்பிளே பண்ண மாட்டேன், அப்படி இருக்க முடியாது. யூ மஸ்ட் ஆல்சோ டேக் அ டியூ டெலிஜென்ஸ். அது பண்ணணும் அப்படிங்கிறான். தட் இஸ் அ கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி இஸ் a matter of professional judgment. ஆமா, அது உன்னோட விருப்பம். நீ வந்து எவாலுவேட் பண்ணுவ. யூசரோட ஃபினான்ஷியல் நீடை பொறுத்து நீ எவாலுவேட் பண்ணுவ. அது யாரும் மேனேஜ்மெண்ட் இதை தான் செட் பண்ணும் அதான் செட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உன் விருப்பப்படி நீ செட் பண்ணலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடிட்டர்ஸ் பெர்செப்ஷன்ஸ் அபவுட் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் யூசரை பொறுத்து யூ வில் பி டூயிங். அண்ட் ஹி வில் பி டேக்கிங் பேஸ்ட் ஆன் த ரீசனபிள் நாலேஜ் ஆஃப் த பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெகனைஸ் அன்சர்டினிட்டி, மேக் த ரீசனபிள் எக்கனாமிக் டிசிஷன்ஸை பொறுத்து ஹி வில் பி டேக்கிங் அப் த decision to determine what is a material amount. இது not to complicate, மைண்ட்ல வச்சுக்காத. ஜெனரலா என்ன புரிஞ்சுக்கணும், ஒண்ணு மறந்துடக்கூடாது. Materiality is determined by the auditor based on the information need of the users. இதை புரிஞ்சுக்கணும். திருப்பி கேட்கிறேன். Materiality is determined by the auditor based on the information need of the users. கத்தம். இது தெளிவா வச்சுக்கிட்டா போதும். இதுதான் மெயின் கோர் கான்செப்ட். இதுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. இது இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி மீன்ஸ் அமௌண்ட் செட் பை an auditor at lower than materiality of financial statement as a whole to reduce an appropriate low level probability that aggregated uncorrected detected misstatement exceeds the materiality of financial statement whole. It can also be set for particular cash assessment procedures. என்ன சொல்றான்னா பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டினா இது வந்து ஒரு செக் மாதிரி. லெட்ஸ் சே நல்லா பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மெட்டீரியாலிட்டி லெட்ஸ் சே ஒரு கோடி. nothing but keeping 1% of revenue 1% of revenue. சொல்லிருக்கானா means an auditor set by an auditor materiality for financial statement as a whole and reduce an appropriate lower probability the aggregate misstatement exceeds the materiality for the financial statement as a whole. So இங்க என்ன பண்ணிருக்கேன், materiality is nothing but my ஒரு கோடி நான் மெட்டீரியல் அமௌண்ட் நான் செட் பண்ணிருக்கேன். ஒரு கோடி இது என்னோட மெட்டீரியல் அமௌண்ட். இப்போ ஒரு கம்பெனியில் சேல்ஸ் எல்லாமே நடக்குது. இப்போ நான் இது ஒரு கோடிங்கிறது என்னோட மெட்டீரியல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு ஒன்று பண்ணுறேன். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டினா மெட்டீரியாலிட்டியை விட ஒரு குட்டி அமௌண்ட், லெட்ஸ் சே 50 லட்சம். இது எப்படி நான் டிட்டர்மைன் பண்ணுவேன் அப்படின்னா இது ஒரு சேஃபர் குஷன் மாதிரி. நான் எப்படி இப்போ ஒரு போட்டிங் போறேன்னா எப்படி லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிறேன், அதே மாதிரி ஆடிட்டே ரிஸ்க் தான். ஒரு கோடிங்கிறது மெட்டீரியாலிட்டி, ஆனா ரிஸ்கை இன்னும் மினிமைஸ் பண்றதுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி ஒரு 50 லட்சம் ரூபாங்கிற மாதிரி நான் வைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எல்லாம் ஆடிட் பண்ணேன். என்ன சொன்னேன், அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட். நான் ஒரு கோடி கீழே இருக்கிறத நான் ஆடிட் பண்ண மாட்டேன்.
ஆனா அந்த மாதிரி ஒரு அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்கமா நல்லா 5 ரூபா 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா சேல்ஸ்ல இருக்கு, எக்ஸ்பென்ஸ்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த எல்லா அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்டை நீ ஆட் பண்ணனா 60 லட்சம் ரூபா வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது யூ ஹேவ் டு டிட்டர்மைன் அந்த 60 லட்சத்துல இருக்கிறத நீ ஆடிட் பண்ணணும். இங்க என்ன சிம்பிளா பாரு, 1 கோடி ரூபா மெட்டீரியாலிட்டி, 1 கோடி கீழே இருக்கிறத நான் பார்க்க மாட்டேன், 1 கோடிக்கு மேல இருந்தா தான் நான் பார்ப்பேன், அது என்னோட மெட்டீரியாலிட்டி. ஆனா என்ன பண்றேன், ஒரு சேஃப்டி குஷன் மாதிரி நான் ஒரு வச்சுக்கிறேன் 50 லட்சம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றேன், அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றேன், சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாரும் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் ஆட் பண்றேன், அது எனக்கு 60 லட்சம் ரூபாய் வருது. 1 கோடிக்கு கீழே மெட்டீரியாலிட்டியை விட கீழே, ஆனா நான் செட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லைஃப் ஜாக்கெட் அதை விட அதிகம். அப்படி வந்ததுன்னா யூ வில் ஹேவ் டு எவாலுவேட் 60 lakhs அமௌண்ட். இது கான்செப்ட், இதையும் அவங்க கேட்கல இன்ஸ்டியூட் இது வரைக்கும், பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கீப் இட் இன் மைண்ட். நல்லா பாரு, பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி மீன்ஸ் அமௌண்ட் செட் பை an auditor at less than materiality, at less than materiality but 50 lakhs for the financial statement as a whole to reduce an appropriate low level probability that aggregate of uncorrected and undetected misstatement exceeds the materiality for the financial statement as a whole. It can also be set for particular cost and analytical disclosures. So and 50 lakhs 50 lakhs க்கு மேல இருக்கு, ஆனா 1 கோடி கீழ இருக்கு, that is called as performance materiality. ஒரு குட்டி கான்செப்ட். This I have kept an image kind of thing which I have drawn for my exams. அது இருந்தால் ஐ வில் ப்ராப்ளி நாளை கிளாஸில் வில் எக்ஸ்பிளைன் வித் இஸ் கம்ப்ளீட் ஸ்டோரி, ஒரு கிராஃப் மாதிரி நான் போட்டிருக்கேன், இருக்கும்னு நினைக்கிறேன், என் டிரைவ்ல இருக்கும். அது இருந்தால் ஐ ஷோ யூ தட் ஆல்சோ. நாளைக்கு சார்ட்ட சொல்லி அது இன்னுமே உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும், எக்ஸ்ட்ரீம் கிளாரிட்டி கிடைக்கும். தட்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் சினாரியோ. ஆடிட்ல நான் பார்த்த போது ரியல் சினாரியோவில் வந்ததை ஐ வுட் ஹவ் டிராஃப்டட் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங். I will share it with you. You will be getting more understanding. Never just to புரிஞ்சுக்கோ, that's for your understanding. There's nothing to complicate. use of benchmarks in determining materiality. ஆமா, ஸோ பெஞ்ச்மார்க்ஸ் அப்படின்னா ஒரு யார்ட் ஸ்டிக் மாதிரி. இப்போ எப்படி நான் வந்து இப்போ சிஏ பாஸ் ஆனோம் அப்படின்னா அவன் 70 மார்க் வாங்கியிருக்கான்னா 70 மார்க் என்னோட பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறான். ஸோ அதே மாதிரி திங்க் டிட்டர்மைனிங் மெட்டீரியாலிட்டி இன்வால்வ்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். A percentage is applied to choose and benchmark. Starting point determine the materiality factors affecting the identification of appropriate benchmark. So benchmarkனா ஒன்றும் இல்லை, மெட்டீரியாலிட்டி நான் என்ன சொன்னேன், 1% of revenue or 1% of debtors, 1% of creditors, 1% of anything, any XYZ. So இந்த 1% of XYZங்கிற பார்த்தியா, அந்த XYZ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்னது அப்படிங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, நேச்சர் ஆஃப் என்டிட்டிஸ் லைஃப் சைக்கிள் பிசினஸ் எக்கனாமிக் பிசினஸ் ஆர் எக்கனாமிக் என்வாயர்மெண்ட். ஸோ என்டிட்டியோட நேச்சர் என்னங்கிறத பார்ப்பேன். அந்த நேச்சரை பொறுத்து அதுக்கு ஒரு மெட்டீரியாலிட்டி நான் செட் பண்ணுது, 1%, 2%, 5%, 10% அப்படின்னு. அப்புறம் என்டிட்டிஸ் ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சரை வச்சு ஐ வில் பி டிட்டர்மைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லைக் அசெட் லைபிலிட்டிஸ் ஈக்விட்டி, வெதர் தேர் ஐட்டம்ஸ் on which attention tends to be focused, user of financial statements to be focused, and later all day of benchmark. Simple. நம்ம என்ன படிக்கணும்னா பெஞ்ச்மார்க் பத்தி படிக்கணும். பெஞ்ச்மார்க்னா என்ன சார், இப்போ நான் ஒரு மெட்டீரியாலிட்டி நான் டிசைட் பண்றேன் சார். லெட்ஸ் சே 5% ஆஃப் சேல்ஸ், 10% ஆஃப் சேல்ஸ், 20% ஆஃப் சேல்ஸ். 5, 10, 20 எப்படி நான் டிட்டர்மைன் பண்றேன், அது எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், இங்க பாரு அதான் பெஞ்ச்மார்க். கரெக்ட், எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ ஒரு என்டிட்டியோட ஓனர்ஷிப் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அவங்க ஃபினான்சிங் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா என் ரிஸ்க் அதிகம், அப்போ என் பர்சன்டேஜை நான் 20% வைப்பேன். ஆனால் அதுவே இந்த ஓனர்ஸ் சும்மா சுத்தமான தங்கமான மனுஷங்க அப்படின்னா 1% தான் வைப்பேன். கம்மி மெட்டீரியாலிட்டி எனக்கு போதும், 20% ஹையர். ஸோ திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிக்கிறேன், யூ வில் பி கன்ஃபியூஸ்ட் அகேன். சிம்பிளாக நம்ம போடலாம். லெட்ஸ் சே இவன் ஓனர் இருக்கான், சரி, அவன் வந்து குட் கை. இன்னொரு ஓனர் இருக்கு, அதே ஓனர் வந்து பேட் கை. ஸோ லெட்ஸ் சே ரெவன்யூ எவ்வளோ இருக்கு, 10 lakhs. குட் கை அப்படின்றதுனால என் மெட்டீரியாலிட்டியை நான் வந்து இங்க பாரு, மெட்டீரியாலிட்டி அமௌண்ட் அதிகமா இருந்ததுன்னா என் வேலை கம்மி, மெட்டீரியாலிட்டி அமௌண்ட் அதிகமா இருந்தா என் வேலை கம்மி. ஏன்னா அந்த அதிகமா இருக்கிற அமௌண்ட்னா அதுக்கு மேல கம்மியானதா அதை மட்டும் ஆடிட் பண்ணா போதும். கம்மியான மெட்டீரியாலிட்டி இருந்தா எல்லாமே நான் செக் பண்ணும். இங்க பாரு 10 லட்சம் ரூபா, 10 லட்ச ரூபால 9 லட்ச ரூபா மெட்டீரியல்னா 9 லட்சத்துக்கு மேல இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் நான் பார்த்தா போதும். 9 லட்சத்துக்கு மேல ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்கும், அதை மட்டும் நான் பார்த்தா போதும். ஆனா அதுவே 1 ரூபா மெட்டீரியாலிட்டினா 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபா, இது எல்லா இன்வாய்ஸையும் நான் செக் பண்ணும். So a materiality amount if it is less, my work is more. When my materiality amount is high, my work is less. So 10 லட்ச ரூபா ரெவென்யூ, குட் கை என்னது, அவனுக்கு வந்து 20% வச்சுக்கலாம். மெட்டீரியாலிட்டி எவ்வளோ அமௌண்ட், எனக்கு 2 lakhs. பேட் கைக்கு 10% வச்சுக்கலாம். மெட்டீரியாலிட்டி அமௌண்ட் எவ்வளோ, 1 lakh.
ஸோ குட் கையா இருந்தா இந்த 20% 10% இதெல்லாம் என் பெஞ்ச் மார்க் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓனர்ஸ் எப்படி, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி, இதெல்லாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்னது 2 lakhsக்கு மேல இருக்கிற டிரான்சாக்ஷனை மட்டும் நான் பார்த்தா போதும் என் சாம்பிளிங் ஆடிட் ப்ரொசீஜர்ல. 2 lakhsக்கு கீழே இருக்கிறத நான் பார்க்க வேணாம். அதே பேட் கையா இருந்தானா 1 lakhக்கு மேல இருக்கிறத பார்க்கணும். வேலை அதிகமா அதுல பாஸ், வேலை அதிகமா அது எனக்கு. 1 lakh கீழே இருக்கிறத எனக்கு பார்க்க வேண்டாம். இதான் கான்செப்ட். இதான் என்னோட கோர் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? நேச்சர் ஆஃப் என்டிட்டி என்ன, ஓனர்ஷிப் என்ன, அசட் ஆர் லைபிலிட்டி, எந்த மாதிரியான அசட், ரொம்ப காம்ப்ளிகேட் அசட்டாக இருந்தால் அதோட மெட்டீரியாலிட்டி கம்மியாக இருக்கணும், பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு டிட்டர்மைன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொசிஷன். அப்புறம் வெதர் ஐட்டம்ஸ் அட்டென்ஷன் ஏதோ இருக்கா, ரிலேட்டிவ் வாலிட்டாலிட்டி ஆஃப் பெஞ்ச் மார்க். இதில் ஜஸ்ட் நீ வந்து 3 பாயிண்ட் படிச்சுக்கோ, நான் உனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். நேச்சர் ஆஃப் என்டிட்டி, entities ownership structure, relative volatility of benchmark. So these are my core logic. So இதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டா it's more than enough. So factors including the existence of particulars of misstatement lesser than the materiality amount included. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரு, whether laws are applicable financial reporting framework, இது ரொம்ப வேஸ்ட், இது வந்து சுத்தமா டைம் வேஸ்ட். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா laws are applicable financial reporting framework ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, கீ டிஸ்க்ளோசர்ஸ் எப்படி இருக்கு, அட்டென்ஷன் ஃபோக்கஸ்டா இருக்கா இல்லையா. இது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு என்டிட்டியோட மெட்டீரியாலிட்டி டிட்டர்மைன் பண்ணும்போது லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கன்சிடரேஷன் நான் பண்ணுவேன், அவங்களோட இம்பாக்ட் என்ன இருக்கு. இது நாட் தட் கிரேட்லி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இப்போ இருக்கிற நம்ம மாடியூல்ல வந்து தேவ் கிவன் இட் வெரி ஒரு லைன்ல முடிச்சிருக்கான். இது அந்த ரெலவெண்டாவே வைக்கல. இப்போ ரிவிஷன் அஸ் ஆடிட் ப்ரோக்ரஸ். ஆமா, ஸோ மெட்டீரியாலிட்டி நீ ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அமௌண்ட் ஒரு டைம் நீ 10% டிட்டர்மைன் பண்ணா 10%ஓட உட்கார முடியாது. நல்லா பாத்துக்கோ. 10% if you have determined once, it is not like 10% for the entire audit. ஆடிட் பண்ணும்போது உனக்கு புது ஈவென்ட்ஸ் ஆர் கண்டிஷன் உனக்கு தெரியுது. அந்த ஓனர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும் போது நல்லாவா பிஹேவ் பண்ண, அதுக்கப்புறம் உள்ள போகும்போது தெரியுது ஓனர்ஸ் வந்து ஃப்ராடு பசங்க அப்படின்னு. அவன் நல்லவன் நீ டிசைட் பண்ணப்போ 10 எவ்வளவு வச்சிருந்த, 20% இல்ல, நல்லவன் வச்சப்போ 20% வச்சிருந்த. உள்ள போய் தெரியுது அவன் கெட்டவன் அப்படின்னு. அப்போ 20% 10% மாத்தலாமான்னு கேட்டா எஸ், யூ கேன் மாத்தலாம். So materiality may need to be revised as a result of new information or change in circumstances. புது இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுது, இல்ல சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறுது, நல்லவன் கெட்டவனா மாறான், கெட்டவன் நல்லவனா மாறான், ஏன்னா புது இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீ மெட்டீரியாலிட்டி மாத்தலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னா ஒன்று ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஆர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆர் சம்திங். தீஸ் ஆர் பெஞ்ச் மார்க்ஸ். ரெவன்யூ ஸ்கேல், அதுல நீ ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுவேன். திஸ் இஸ் ஆல்சோ நாட் தட் கிரேட்லி இம்பார்ட்டன்ட். சூசிங் பெஞ்ச் மார்க், நீ எப்படி சார் பெஞ்ச் மார்க் நீ டிசைட் பண்ணுவ? பேஸ்ட் ஆன் ப்ரையர் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பீரியட் டு டேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பட்ஜெட்ஸ் ஆர் ஃபோர்காஸ்ட் ஆர் அட்ஜஸ்டட் ஆர் சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச். இதெல்லாமே யூ வில் பி டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் டு டிட்டர்மைன் யுவர் பெஞ்ச்மார்க் ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதான் சொல்றோம். திஸ் இஸ் ஆல்சோ ஜஸ்ட், இது எல்லாமே ஜஸ்ட் ஒன், இந்த கீழே இந்த மாதிரி கொடுத்துருப்பேன், டபுள் லைன் போட்டு I'll be giving. இது எல்லாமே ஒன் டைம் ரீட் ஃபார் யுவர் கான்செப்ட், நத்திங் டு காம்ப்ளிகேட். சில இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் நான் ரிப்பீட் பண்ணது தட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டாக்குமெண்டிங் மெட்டீரியாலிட்டி, நீ மெட்டீரியாலிட்டி டாக்குமெண்ட் பண்ணுமான்னு கேட்டா எஸ், யூ மஸ்ட் டாக்குமெண்ட். இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுவேன் மெட்டீரியாலிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் as a whole for the performance management and any revisions of the audit progress. This is also nothing. This materiality and audit risk are considered throughout the audit. ஆமா, materiality and audit risk, audit full-ஆ நீ பாப்ப for determining what audit procedure, further audit procedure, identifying and assessing the risk of material mistake. இது காமன். என்னைக்குமே டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணுவ, எதுக்கு கன்சிடர் பண்ணுன்னு கேட்டா இதான் உனக்கு காமன். ஆடிட் ப்ரொசீஜர், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக், இதான் உன்னோட கீவேர்ட். And also evaluating the uncorrected mistake. See, இதெல்லாம் உனக்கு வேகா இருக்கும். See, வேகா இருக்கிறத ரொம்ப மைண்ட்ல போட்டு இது பண்ணாத. வேகா இருக்கிறத கான்செப்ட் மட்டும் உனக்கு தெரியணும். இதெல்லாம் எக்ஸாம்ல அவன் கேட்டாலும் உனக்கு எங்க ஒரு ப்ராப்ளம் வரும்னா, as a பர்சனலா நான் எங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணனா, எந்த क्वेश्चनக்கு எந்த ஆன்சர்னு உனக்கு தெரியாது. அது ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சார் டாக்குமெண்டேஷன் ஒரே பாயிண்டா இருக்கு, ஃபர்தர் ஆர் ப்ளஸ், இதுக்கு வந்து யூ மஸ்ட் பி வெரி ஸ்மார்ட் இனஃப். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் எல்லாமே டைரக்டா கேட்டுருவோம். அட்வான்டேஜ் லிமிடேஷனை இது எழுதலாம். இங்க வந்து மோரா கான்செப்சுவல், ஏன்னா எம்சிக்யூல இங்க விளையாடுவோம். எம்சிக்யூக்கு உனக்கு கான்செப்ட் தெளிவா தெரியும். But for a descriptive point of view, you just overall understand what is meant by that. அது மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும். Next வந்து SA 330, auditor's response to assess risk. So இங்க என்ன சொல்றான்னா, I think it will be some 2 pages. So என்ன சொல்றான்னா, auditor's responsibility to design and implement responses to risk of material misstatement identified as it is assessed by the auditor as per SA 315 in deciding further audit procedure.
The auditor shall consider the reason for assessment given to risk of material misstatement assessment level for each classification amount disclosure, including inherent and control risk, obtaining more pervasive audit evidence, higher audit assessment of risk. இது என்ன சொல்றான்னா further audit procedures. ஒன்று வந்து auditors response to assess the risk. நீ ரிஸ்க்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவ, அந்த ரிஸ்க்கை நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவ. ஒன்று வந்து நார்மல் ஆடிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன், இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், ஒப்சர்வேஷன், ரீகால்குலேஷன், ரீபர்ஃபார்மன்ஸ். இல்லாட்டி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நத்திங் பட் அந்த ரிஸ்க்கை இன்னும் நீ இவாலுவேட் பண்ணுறது டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ இங்கே சொல்லியிருப்பான் பாரு, ஆடிட்டர் ஷால் பெர்ஃபார்ம் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் to obtain sufficient appropriate audit evidence regarding the operating effectiveness of the controls. So auditor என்ன பண்ணுவாங்க, further audit procedure he will be performing test of controls. Test of controls na என்ன சார், whether the control is operating effectively or not. tallyல பாஸ்வேர்ட் இருக்குன்னா பாஸ்வேர்ட் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா, ப்ராப்பரா டிரான்சாக்ஷன் தான் ரெக்கார்ட் ஆகுதா. ஸோ இங்க auditors assessment of risk of material misstatement assessment level includes expectations that controls are operating effectively. Substandard procedures alone cannot provide sufficient appropriate audit evidence. So இங்க control test நீ எப்போ பண்ணுவ அப்படின்னா, உனக்கு ஒன்னு ஃபர்ஸ்ட் பாரு, ஆடிட் ப்ரொசீஜர் நீ பண்ணிருக்கணும். அது பண்ணி செல்லுபடி ஆகலைன்னா you will be going to further audit procedure. Further audit procedure ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் சார் ஒரு கண்ட்ரோல் எஃபெக்டிவா ஆப்ரேட் ஆகுதா இல்லையா, முடிச்சு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவா வச்சுக்கோ. நெக்ஸ்ட் சொல்லிருப்பான், higher level of assurance is sought about the operating effectiveness of internal control and approach consists mainly of test of controls. என்ன சொல்லிருக்கான்னா, ஒரு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா you will be having a higher confidence about the financial statements. ஸோ அதான் சொல்றான். ஸோ matters to be considered. ஸோ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் நீ பண்ணும்போது என்னெல்லாம் மேட்டர்ஸ் நீ கன்சிடர் பண்ணணும்னா, relevance and reliability of audit evidence obtained. இப்போ ஆடிட் எவிடன்ஸ் எந்த லெவலுக்கு ரிலையபிளா நீ ஒப்டெயின் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸ்டென்ட், எந்த லெவலுக்கு ஆடிட் எவிடன்ஸ் ஒப்டெயின் பண்ணணும். எக்ஸ்டென்ட்னா அந்த குவான்டிட்டி அண்ட் எவ்வளோ டைம் எடுக்கும், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணி உனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். அப்புறம் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டிவியேஷன். கன்ஃபியூஸே பண்ணிக்காத. இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், SA 330 படிக்கிறோம் சார். SA 330னா ஐடென்டிஃபை பண்ண ரிஸ்க்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன் சார், அதான் சார். அதுல ஃபர்ஸ்ட் நான் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அது செல்லுபடி ஆகலை அப்படின்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் என்ன சார், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன சார், ஒரு கண்ட்ரோல் எஃபெக்டிவா ஆப்ரேட் ஆகுதா இல்லையாங்கிறத நான் பார்ப்பேன் சார். அதை நான் பண்ணும் போது என்னெல்லாம் சார் பார்க்கணும், அந்த கண்ட்ரோல் என்னால செக் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்ப்பேன். அந்த கண்ட்ரோலை செக் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு நான் பார்ப்பேன். அந்த கண்ட்ரோலை செக் பண்ணி எனக்கு கரெக்டான ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பார்ப்பேன். அவ்வளவுதான், முடிச்சு. length of the time, relevance and reliability, and what is the expected rate of deviation. முடிஞ்சு. 3 points for your understanding. Next என்னது, using audit evidence obtained in previous audit to determine if it is appropriate to use evidence using operative evidence of control obtained in previous audit, the auditor shall. So என்னன்னா, நீ வந்து ஆடிட் previous auditல obtain பண்ண audit evidence யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா எஸ். பட் நீ அதை பண்ணும்போது you must check the risk of material misstatement, the reliance on control. So controls எப்படிங்கிறத பார்ப்பேன். effectiveness of controls and its application, general IT controls, other elements of internal control. என்ன சொல்றான்னா, previous audit ஓடு இருக்கிற நீ வந்து previous auditல obtain பண்ண எவிடன்ஸை நீ யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். பண்ணும்போது நீ என்னெல்லாம் பார்க்கணும், அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் போன வருஷத்துல இருந்த அதே இன்டர்னல் கண்ட்ரோல் தான் இருக்கா, அது எஃபெக்டிவா ஆப்ரேட் ஆகுதா, அதை சுத்தி இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பெர்ஃபார்ம் ஆகுதா, அதுல இருந்து உனக்கு ரிலையபிள் ஆடிட் எவிடன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா முடியாதா. இதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கும். இதை வந்து பை ஹார்ட் பண்றதுக்கும் அவசியம் இல்லை, ஏன்னா இது அவன் கேட்டதே இல்லை டில் டேட். ஸோ ஜஸ்ட் கான்செப்சுவலா யூ அண்டர்ஸ்டாண்ட். இது அவ்வளவுதான். MCQ பர்பஸ்ல நம்மளுக்கு இது இம்பார்ட்டன்ட். பட் nevertheless you just understand what is meant by this. நெக்ஸ்ட் வந்து என்னது, ஸ்பெசிபிக் இன்கொயரி பை தன் ஆடிட்டர். ஸோ இன்னைக்குமே ஒரு கண்ட்ரோல்ல இருந்து டீவியேட் ஆகுது அப்படின்னா, நீ வந்து ஒரு கண்ட்ரோல் கம்பெனி வச்சிருக்கான், அந்த கண்ட்ரோல் டீவியேட் ஆகி அந்த கம்பெனி வேற ஏதோ பண்றான்னா நீ அந்த கம்பெனிட்ட கேட்கணும், ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்க அப்படின்னு. ஸோ யூ மஸ்ட் இன்கொயர் இன்டு த மேனேஜ்மெண்ட். You must inquire into the management whether test of controls appropriate lines கொடுக்குதா, அப்புறம் additional test of controls necessary, potential risk of material misstatement இருக்கா இல்லையா. Next, substantive procedures nothing but test of details and substantive analytical procedure. So இங்க என்ன சொல்லிருக்கானா, risk of material misstatement நீ auditor assessment பொறுத்து, inherent limitation பொறுத்து you will be devising it. So you will be, நான் உனக்கு draw பண்ணி காமிக்கிறேன் இது கம்ப்ளீட்டா. Depending on circumstances, the auditor shall perform only substantive analytical procedures, test of details, or substantive procedure, test of details. இரு ஃபுல்லா நம்ம பார்ப்போம். இந்த டயக்ராமை draw பண்ணுவோம். இரு ஃபர்ஸ்ட் என்னது, procedure, audit procedure. இதை நீ draw பண்ணிக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. ஆடிட் ப்ரொசீஜர் ரெண்டா வகைப்படும். ஒன்று என்னது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். கேப் இருக்கு, ஓகே.
இதில் என்னெல்லாம் சார் எனக்கு இன்க்ளூட் ஆகும்? இன்கொயரி, என்ன சார்? observation. ஆமா, inquiry, inspection, observation, ரீகால்குலேஷன் ஒரு ரீபர்ஃபார்மன்ஸ். இது ஜென்ரலாக தேவையில்லை, மாடியூலில் அந்தளவுக்கு டீப்டாக கொடுங்க, தெரிஞ்சுக்கோ. ரீகால்குலேஷன் ஆர் ரீபர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் என்னது? ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். Test of control, substantive analytical procedure. Further audit procedure la substantive analytical procedure. ஒரு செகண்ட். Further இல்ல ரெண்டா பிரியும், ஒரே செகண்ட். என்ன சார் எனக்கு பிரியும் ரெண்டா? திங்க் பட் மை டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ், entire concept, இதான் லாஜிக். இதுதான் entire thing of what audit we are doing is summarized. இதுதான் சுத்தி தான். இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம கான்செப்ட்ல. என்ன ப்ரொசீஜர், அதுங்களா ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்களா, ஆடிட் ப்ரொசீஜருங்களா, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜருங்களா, பட் என்டையர் திங் இதுதான் கோர் ஆஃப் த சப்ஜெக்ட் தான். இதை நீ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு பாதி வேலை முடிஞ்சது. ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், சப்ஸ்டாண்டிவ் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அதில் கீழே அதை வந்து ரெண்டா பிரியும், டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ், அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஆமா சப்ஸ்டாண்டிவ் அனலிட்டிக்கல் ஷார்ட் ஃபார்ம். சப்ஸ்டாண்டிவ் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா ரெண்டு இருக்கு, டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ், அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர். டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்னா ஒன்னு வந்து நீ கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவ. இது எப்படின்னா இப்போ இன்கொயரி பண்ற செல்லுபடியால, அடுத்து என்ன பண்ணுவ, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுவ, கண்ட்ரோல்ஸை செக் பண்ணுவ, சரியாவல, அப்ப என்ன பண்ணுவ, டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ். டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் சப்ஸ்டாண்டிவ் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா ரெண்டா பிரியும். டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்னா எல்லாத்தையும் செக் பண்ற, ஒன்னு ஒரு டீடைல்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் சொல்ற. அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா ரேஷியோ அனாலிசிஸ், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பிரின்சிபல் ஆடிட்டர்லாம் பெரிய ரொம்பலாம் கேட்க மாட்டாரு. டே போன வருஷம் 10% மார்ஜின், இந்த வருஷம் 15% மார்ஜின், ஆனா ஏன் எக்ஸ்பென்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல? இட்ஸ் நதிங் பட் யூசிங் யுவர் அனலிட்டிகல்ஸ். நீ இங்க எப்படி செக் பண்ணுவேன்னா, இப்ப பாரு சிம்பிளா, சேல்ஸ் அதிகமா இருக்குன்னா அது கரஸ்பாண்டிங்கா எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கணும். லாஜிக். சேல்ஸ் மட்டும் அதிகமா இருக்கு, எக்ஸ்பென்ஸ் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகல, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி. இந்த வருஷம் சேல்ஸ் ரேஷியோ அதிகம், ஆனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த வருஷம் கம்மி. லாஜிக்கா பார்த்தா சேல்ஸ் அதிகமா இருந்தா மெட்டீரியல், லேபர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அது இன்க்ரீஸ் ஆனா உனக்கு என்ன ரிஸ்க் இருக்குன்னு உனக்கு தெரியும். கம்பெனி வந்து ஃபேக் பில்ஸை போட்டு சேல் பண்ணிருக்கலாம் தோணும். சத்தியம் ஸ்கேம் நான் சொன்னேன்ல, ஃபேக் பில்ஸை போட்டு அவங்க சேல்ஸ் ஏத்திருக்காங்க. ஸோ அனலிட்டிக்கல் ப்ரொசீஜரை வச்சு நீ இந்த ட்ரெண்டை நீ பார்ப்ப, which will provide you the material misstatement இருக்கா இல்லையா, fraud பண்ணிருக்கானா இல்லையா, error இருக்கா இல்லையா. So that is your audit procedure, substantive analytical procedure. கரெக்ட். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா இப்போ வச்சிருக்கான் அப்படின்னா இன்வென்டரியை வேல்யூ பண்ணா காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் ஒரு டாலியில அந்த ஆப்ஷன் இருக்கா,
கண்ட்ரோல்ஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆயிருக்கா இல்லையா, வேல்யூ பண்ணிருக்காங்கன்னா இன்வென்ட்ரியை வந்து ஸ்டாக் டேக்கிங் எடுத்திருக்காங்கன்னா அது கண்ட்ரோல்ஸ் இருக்காரு. எல்லாரும் போய் இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணி ஒரு சைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி 10 ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக் கவுண்டிங் கரெக்டா எடுத்திருக்கானா, இது எல்லாமே கண்ட்ரோல் செக். இதெல்லாம் இருக்கா இல்லையாங்க ஃபர்ஸ்ட் ரிஸ்க் இன்கொயரியிலேயே உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இன்ஸ்பெக்ஷன் ஒப்சர்வேஷன் எல்லாம் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ப்ராப்ளம் இல்ல, பார்த்தே எனக்கு பிரச்சனை, எனக்கு சந்தோஷமா இல்லைன்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜருக்கு போவேன், அங்க கண்ட்ரோலை டெஸ்ட் பண்ணுவேன், அங்க நானா போய் பார்ப்பேன் கண்ட்ரோல்ஸ் கரெக்டா இருக்கா, ரொம்ப தொலைவேன், டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்னா ஃபுல்லா பார்க்காது, இன் டெப்த் அனாலிசிஸ் பண்ணுவேன், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆன அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவேன். இது நெக்ஸ்ட் லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதான் இதோட 2 மைனஸ், பட் இதுதான் என்டையர் ஹார்ட் ஆஃப் த டாபிக். இங்க பாக்குறல இதுதான் இப்போ ஸ்மார்ட்டா இருக்கிறவன் இந்த கீவேர்ட்ஸ் வச்சு விளையாடுவான் ஆன்சர், எக்ஸாம் ஆன்சர்ல, ஏன்னா எது எப்படி இருந்தாலும் இதுல ஒரு கீவேர்டு வந்துடும், இதை வச்சே விளையாடுவோம். ஃபர்தர் ஆர்ட் டெஸ்ட் பண்றோம், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், மார்க் கொடுத்து தான் ஆகணும், உனக்கு என்ன, உனக்கு கீவேர்டு இருக்கு தான் செய்யுது. பட் திஸ் இஸ் என்டையர் திங், இந்த கோர் கான்செப்ட் இதுதான், இந்த என்டையர் டாபிக்கோட எஸ்ஏ 330. இது நீ இதை அப்சர்வ் பண்ணாலே போதும். இந்த டாபிக் எஸ்ஏ 330 சாப்டர் 3, சாப்டர் 3 தான் நம்ம போயிட்டு இருக்கு. சாப்டர் 3 பொறுத்த அளவுக்கு ஹியூஜ், கேட்க போறது இவ்வளவுதான் வெயிட்டேஜ், அதுவும் எம்சிக்யூல தான் கேட்க போறோம். இங்கே ஸ்மார்ட்டா நீ ஃபங்க்ஷன் பண்ணணும், எதை நம்ம படிக்கணும் எதை நம்ம விடணும். ஸோ இங்க நம்ம கான்செப்சுவலி வி ஆர் வெரி ஸ்ட்ராங். சிலது நான் ஏன் நிமானிக்ஸ் இது கிரியேட் பண்ணிருக்க மாட்டேன்னா இந்த வர்த் இல்ல, ஏன்னா எவ்வளோ நிமானிக்ஸ் போடுவேன். ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு ஆமா ஞாபகம் இருக்கு, என்ட்ரி இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, ப்ரெசென்ட் பண்ண, இப்போ உனக்கு ரீவைண்ட் பண்ணா உனக்கு ஞாபகம் வரும். அது ஏன் எம்பசிஸ் பண்ணா தேவை, அது டாபிக் சொலையா எனக்கு 10 மார்க் வருது, செகண்ட் டாபிக் சொலையா எனக்கு 10 மார்க் வருது, ரிப்போர்ட்டிங் அது எல்லாத்தையும் நான் சேர்த்து நேரம் சரியா இருந்தா 20 மார்க் வருது, 40 மார்க். பாக்கி இருக்கிற பேங்க்ஸ் கிங்ஸ் நீ சாய்ஸ்ல கூட விடலாம், 120 உன் பேப்பர் வர போறது, ஒரு கொஸ்டின் நீ சாய்ஸ்ல விடலாம், புரியுதா, 70னா உனக்கு 90 மார்க் கேட்போம், சாய்ஸ்ல விட்டு நீ வரலாம். ஸோ இங்க லாஜிக்கலா நீ பார்க்கும்போது தீஸ் ஆர் த டாபிக்ஸ் வேர் யூ ஹேவ் டு மோர் டிபெண்ட் அப்பான் யுவர் கான்செப்ட்ஸ் ரேதர் தன் பை ஹார்ட்டிங் இட். பை ஹார்ட் பண்றது இது வர்த்தான்னு கேட்டா வர்த் இல்ல, இதெல்லாம் வர்த்தம், அதை நீ பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஆடிட் பொறுத்த அளவுக்கு என்ன படிச்சிருக்கியோ அதை நீ ப்ரெசென்ட் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் மார்க் தருவோம். ஸோ திஸ் த என்டையர் திங். ஸோ இதை நீ நோட் பண்ணிக்கிட்டாலே இட் இஸ் மோர் தென் இனஃப். நம்ம பார்த்துருக்கோம், விட்டுருக்கேன்னு நான் பார்க்குறேன். ஸோ commercial misstatements, wrap, fraud related party இல்லை எதுவுமே விடலை. ஸோ ஐ திங்க் we are good to போதான். எப்படி இருக்கு, பிரேக் வேணுமா உங்களுக்கு? பிரேக் வேணாம், போயிட்டு வாங்க. லஞ்ச் எப்போ? லஞ்ச் 1:30. ஓகே, ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ. ஸ்ரீ பவித்ரா, உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கா? உங்களுக்கு கிளியரா தானே இருக்கு, வாய்ஸ் எல்லாமே ஆடிபிள் தானே? ஓகே, ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வில் ஸ்டார்ட், ஜஸ்ட் ஒரு பிரேக்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு போகலாம். இது ஆடிட் டாக்குமெண்டேஷன். இது த்ரீ த்ரீ மோஸ்ட்டாக எம்சிக்யூவில் தான் வரும் எனக்கு பேஸே. 7 ரிப்போர்ட்டிங் வந்து டிஸ்கிரிப்டிவ் வரும், ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண, அது நம்ம பார்த்துட்டோம். அது நீ அந்த நோட்ஸே வச்சுக்கலாம். 3 பொறுத்தளவுக்கு தம் ரூல் நீ வந்து எம்சிக்யூக்கு ஃபோக்கஸ் பண்ணு. நெவர்தலெஸ் நீ நம்ம இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளி சாப்டர் முடியட்டும், 50% முடிச்சு மாடியூல நம்ம கம்பேர் பண்ணுவோம். மாடியூல ஒரு ரன் த்ரூ பண்ணுவோம். ஏன்னா உனக்கு இனி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், மாடியூல்ல நம்ம எதுவும் விடலையே அப்படின்னு. நான் இப்போ என்ன பண்றேன்னா, சாப்டர் 3க்கு வந்து இப்போ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, எந்தெந்த அட்டம்ப்ட்ல பாஸ்ட் 10 இயர்ஸ்ல சாப்டர் 3 எந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து கேட்டிருக்கான் அப்படின்னு. மோஸ்டா நம்ம மேல நம்ம பார்த்தோம்ல, இந்த ஆடிட் ரிஸ்க், இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க் கண்ட்ரோல், அதுலேருந்து தான் வருது. அதுல தான் மெஜாரிட்டி அதுலேருந்து தான் கேட்குறான். பட் நெவர்தலெஸ் எது இதெல்லாம் சிலதெல்லாம் இந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் ஜாட் டவுன் பண்றேன். ஸோ நம்ம கிளாஸ் மேபி நான் வந்து மே எண்டு ஐ ஹவ் பிளான்டு. ஸோ மேபி அதுக்கப்புறமும் ஒரு 3-4 டேஸ் மேபி ஐ கம் அண்ட் நம்ம அதை பார்ப்போம் ப்ராப்பரா. பட் சாப்டர் 3 பொறுத்தளவுக்கு ஃபோக்கஸ் ஆன எம்சிக்யூ பார்ட். டிஸ்கிரிப்டிவ் வர்த் இல்லை, பர்சனலாக நான் விட்டேன் இந்த டாப்பிக்கை. ஏன்னா எனக்கு அந்த லெவலுக்கு அது வர்த்தா தெரியல. பட் கவரேஜ் நம்ம எல்லாம் பண்ணிடுவோம். ஏன்னா உனக்கு 100% உனக்கு தெரியணும். பட் ஸ்மார்ட்டா நீ ப்ரிப்பேர் பண்ணணும்னா சாப்டர் 3க்கு நீ ரொம்ப டிஸ்கிரிப்டிவ்க்கு ஃபோக்கஸ் பண்ணாத, எம்சிக்யூக்கு பண்ணு. ஏன்னா அதுலேருந்து அவன் நிறைய இதை கேட்கலாம். 4 மார்க்ஸ் பக்கத்தில் ஆவரேஜாக வருது. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆடிட் டாக்குமெண்டேஷன் ரொம்ப சிம்பிள் கைஸ். 20 பேஜ் தான் மேக்ஸிமம். 20 கூட இல்லை, டிஸ்கிரிப்டிவ்லையும் எடுத்துட்டேன் அப்படின்னா இவ்வளோ 16 பேஜ் வரும். இன்னொன்று நான் கேட்கலாம், இன்னொன்று உங்களுக்கு வரும் சார், டிஒய்கே இதெல்லாம் ஏன் சார் நம்ம பார்க்கறது இல்லை அப்படின்னா, மேஜர் ரீசன் நம்ம கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். டிஒய்கேலேருந்து நீ எந்த பேப்பராலும் எடுத்துப்பாரு, டிஒய்கேலேருந்து கேட்க மாட்டான் இன்ஸ்டிடியூட். வேஸ்ட், சுத்தமாக வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீ கிளாஸ் முடிச்சுட்டு நீ ஒரு 2 டைம் ஒரு டைம் நீ ஃப்ரீயாக இருக்கும் போது அதை பார்த்துக்கிட்டாலே போதும் டிஒய்கே. அதர் தேன் தட் நம்ம மேஜர் ஃபோக்கஸ் வந்து கான்செப்சுவலாக நம்ம பார்த்துப்போம். ஏன்னா கான்செப்ட்ஸ் அண்ட் ரிமெம்பரிங். TYK you just read through once and please feel free to ask doubts. வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போடு, நீ டேக் பண்ணாலே வரும். ஜெய்ஒய்னு ஜெயராம்னு அடித்தாலே வந்துடும். டேக் மீ ஆர் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு பர்சனலி பிங் ஆல்சோ பை எண்ட் ஆஃப் த டே ஐ வில் ரிசால்விங் யுவர் டவுட்ஸ். எந்த மைனர் டவுட் இருந்தாலும் சார் எனக்கு இது புரியவே மாட்டேங்குது, இது எனக்கு ஞாபகமே வச்சுக்க முடியல அப்படின்னாலும் ஆஸ்க் மீ. டவுட்ஸை மட்டும் அன்ரிசால்வ்டாக வச்சுக்காத, எனி டைம் யூ கேன் ஆஸ்க். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆடிட் டாக்குமெண்டேஷன் நம்ம போகலாம். வெரி சிம்பிள் டாபிக். நான் இப்போ இதை தான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, 3rd சாப்டர் நம்ம முடிக்கணும், ஆடிட் டாக்குமெண்டேஷன். இப்போ டைம் இதை முடிச்சுட்டு நமக்கு டைம் இருந்தால் கேரோ பார்த்துடலாம். கேரோ வாஸ் நம்ம லெஃப்ட் ஓவர் பண்ணோம் ரிப்போர்ட்டிங்கில். கேரோங்கிறது ஆல்வேஸ் 5 மார்க்ஸ். ஆடிட் ரிப்போர்ட்டிங் கொடுத்தா கேரோ 2020 ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கு. அதை நீ ஃபாலோ பண்ண ரொம்ப 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 சிம்பிள். அவன் ஒரு கிளாஸ் அவன் கேட்பான் எக்ஸாமில், ஐடென்டிஃபை த கிளாஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிளாஸுக்கு நம்ம நிமானிக்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல வந்து கிளாஸ் நம்பர் எழுதுறதுக்கு 1 மார்க், அந்த ப்ரொவிஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 2 மார்க், கன்க்ளூஷனுக்கு 2 மார்க், 5 மார்க். ஸோ அதை நம்ம டைம் இருந்தால் நம்ம பார்ப்போம். பட் நெவர்தலெஸ் ஸ்லோ, வில் டேக் இட் வெரி ஸ்லோ. ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ ஆடிட் டாக்குமெண்டேஷன். சார் ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஏன் சார் மாடியூல் நம்ம ரெஃபர் பண்ணுறோம்? 20 பேஜஸ் தான் நமக்கு. இது வந்து நோட்ஸ் லெவலுக்கு வர்த்து இல்லை. நோட்ஸ் எதுக்கு எடுக்கணும்னா, இங்கே பாரு, அந்த 1.5 நாள் நம்ம எது ரிவைஸ் பண்ண முடியும். இப்போ சாப்டர் 3 ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேஜஸ் வரும். அதை நீ சாப்டர் 7 ரிப்போர்ட்டிங் 112 பேஜஸ் வரும். அது வர்த்தா? 112 பேஜுக்கு வர்த்தாங்கிறதா நீ டைமுக்கு வர்த்து இல்லை. பட் இந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம ஈஸியாக நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் நோட்ஸுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்னது டாக்குமெண்டேஷன் நம்ம பேர்லேயே இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் பண்ணுறோம், ஆடிட் பண்ணுறோம், ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, ஆடிட் பிளானிங், ஆடிட் ப்ரோக்ராம், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணிவிட்டு வி வில் பி டாக்குமெண்டிங். நம்ம சேவ் பண்ணுவோம். இப்போ ஆர்டிகல்ஸ்லாம் போனீங்கன்னா நம்ம ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருப்போம் எல்லாமே. ப்ரீவியஸ் இயர் கிளைண்ட் டீட்டெயில்ஸ், ப்ரெசென்ட், அவனோட ஐடிஆர், ப்ரீவியஸ் இயர் ஐடிஆர் எல்லாம் நம்ம சேவ் பண்ணுவோம். இது சம்திங் மட்டும் டாக்குமெண்டேஷன். ஃபியூச்சரில் ஏதோ ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா நீ காமிப்ப. These are the things which I have documented and kept. So இங்க என்னது, what is the objective of an auditor? The objective of an auditor is to what a sufficient and appropriate record on the basis of auditor's report, evidence that audit was planned and performed in accordance with standards on auditing and applicable legal and regulatory framework. இது என்னன்னா, ஆடிட் ரிப்போர்ட்டை நான் ஃபார்ம் பண்ணதுக்கு எனக்கு என்ன பேசிஸ்,
ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு என்னெல்லாம் பேசிஸ் இருக்கும்? ஆடிட் எவிடன்ஸு, அதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நான் ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ அண்ட் எவிடன்ஸ் தட் ஆடிட் வாஸ் பிளான்ட் ஆஸ் பர் எஸ்ஏ 315, எஸ்ஏ 330, எஸ்ஏ 200. இதெல்லாம் என்ன சொன்னேன், இதெல்லாம் நம்ம படிக்கும் போது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் டாக்குமெண்ட் பண்ணோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் பார்க்குறோம், எப்படி நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். இது சார் எனக்கு புரியல சார், இப்போ நம்ம ஆர்டிகல்ஷிப் போகும்போது அது எப்படி சார் அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி எப்படி சார் டாக்குமெண்ட் பண்ணிருப்போம்? இங்க பாரு, இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர் நான் சொன்னேன்ல எஸ்ஏ 210, அதுல எல்லாமே இருக்கும். இது என்ன மாதிரியான என்டிட்டி, நான் உங்களை எப்படி ஆடிட் பண்ண போறோம், that is nothing but your understanding the entity's environment. That will serve as your purpose of understanding an entity environment. Engagement letter. ஸோ அது உனக்கு இது வந்து ப்ராக்டிக்கல் இன்சைட். பட் நெவர்தெலஸ் ஒரு ஆடிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிருப்ப, அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு பேசிஸ் என்னது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு ஆடிட்டோட ஃபைனல் ஆப்ஜெக்டிவ் என்னது, ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டோட பேசிஸ் இஸ் நத்திங் பட் மை ஆடிட் எவிடன்ஸ். அது ஒன்று டாக்குமெண்ட் பண்ணுவேன். செகண்ட், எஸ்ஏஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுவேன். ஸோ மேஜர் கிரக்ஸ் என்ன சார், இப்போ நம்ம என்ன சார் பண்ணிக்கிறோம், ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஆடிட் டாக்குமெண்டேஷனோட ஆப்ஜெக்டிவ் என்ன சார், ஃபர்ஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன், அதோட பேசிஸ் என்னது, பேசிஸ்னா என்ன சார், எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து எஸ்ஏ படி நான் ஆடிட்டை கண்டக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ sufficient appropriate record on the basis of the auditor's report, evidence that the audit was planned and performed in accordance with essays and applicable legal and regulatory requirements. For example, இந்த செபி ஆர்பிஐ பேங்க் ஆடிட் பண்ற ஆர்பிஐ சில ரூல் சொல்லியிருப்பான், அவன் சொன்ன ரூல் ஃபாலோ ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத I will be checking it. So I will be first having a basis for my audit report. Basis is nothing but audit evidence. So I will be documenting my audit evidence and I will be documenting that the audit was conducted as per standards on auditing and legal and regulatory framework. Legal and regulatory framework is nothing but RBI or SEBI சொன்ன complaints. So இன்னொன்னு பாரு next. Audit documentation. Audit documentation is always, நம்ம கீழே படிப்போம், ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கோம். Audit documentation is always a property of an audit. இது இன்ட்ரெஸ்டிங், நல்லா பாரு. நீ ஆடிட் டாக்குமெண்ட் பண்ணது உன்னோட ப்ராப்பர்ட்டி, நீ யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆடிட் ரிப்போர்ட்டை தான் நீ கொடுக்கணும், ஏன்னா அதுக்காக தான் உன்னை எம்ப்ளாய் பண்ணியிருக்கான். நீ அதை எப்படி பண்ண, எதுக்காக பண்ண, அதெல்லாம் உன்னோட சீக்ரெட். நீ டாக்குமெண்டேஷன் உன்னோட ப்ராப்பர்ட்டி. உன் கிளைண்டே கேட்கறான்னு வைங்க, சார் நீங்க இதை எப்படி சார் பண்ணீங்க, உங்க டாக்குமெண்டேஷனை காமிங்க அப்படின்னா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. Audit documentation is a property of an auditor. நீ அதை எப்படி வேலை பண்ணியிருக்க, ரிஸ்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்க, என்னெல்லாம் நீ கன்க்ளூஷன் ட்ரா பண்ணியிருக்க, அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணது உன்னோட பொறுப்பு. உன்னோட ஓனர்ஷிப்ல இருக்கணும், மற்றவனுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கிளைண்ட் கேட்கறான், தேர்ட் பார்ட்டி கேட்கறான், எவன் கேட்டாலும் அவனுக்கு நீ அதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. Audit documentation is the property of the auditor. இதான் thumb rule. Next என்ன சொல்லியிருக்கான், so audit documentation, இன்னைக்குமே audit documentation you must document the audit evidence which is sufficient, appropriate. Sufficient is nothing but sir, it is your quantity, appropriate nothing but quality. So audit evidence நீ document பண்ற. Next audit file and completion memorandum படிப்போம். audit fileங்கிறது ஒன்றும் இல்லை, நீ கம்ப்யூட்டர்ல வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்றல, அந்த கிளைண்டோட போன வருஷம் இந்த வருஷம் எல்லா வருஷம், அதுதான் ஆடிட் ஃபைல். கிரியேட்ஸ் அ ஃபோல்டர். அண்ட் கம்ப்ளீஷன் மெமராண்டம். கம்ப்ளீஷன் மெமராண்டம்னா ஒன்றும் இல்லை, மெமராண்டம் நத்திங் பட் சம்மரி. இப்போ நீ ஒரு ஆடிட்டரா இருக்க, நம்ம அங்கே இருக்கோம், நான் என்ன பண்றேன், அந்த ஆடிட் ஃபார்ம்ல ஒரு மேனேஜரா இருக்கேன், நான் வேலையை விட்டு போயிட்டேன். இப்போ இன்னொரு மேனேஜர் வருவான் பார்த்தியா, அவனுக்கு இது என்ன பண்ணிருக்கோங்கிறது தெரியணும்ல, அதுக்காக ஒரு சம்மரி மாதிரி நான் வச்சிருப்பேன். தட் சம்மரி ஆஃப் மை ஆடிட் டாக்குமெண்டேஷன் இஸ் கம்ப்ளீஷன் மெமராண்டம். இதான் ஓவர்வியூ. இனி நம்ம இன் டெப்த் நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சார், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி, இதெல்லாம் ஒரு கதை கொடுத்துருப்போம், நாட் தட் இம்பார்ட்டன்ட். SA 230. So SA 230 on audit documentation deals with auditor's responsibility to prepare audit documentation for audit of financial statement. It is to be adapted as necessary in the circumstances and applied to audits of other historical financial information. The specific documentation requirements of other SAs do not limit the application of this SAs. Laws and regulation may establish additional document requirements. சிம்பிளா ஒன்று சொல்லலாம், SA 230 it is audit documentation. என்ன சொல்றானா, ஆடிட்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க், ஆடிட் எவிடன்ஸ், த பேசிஸ் ஃபார் ஆடிட் ரிப்போர்ட். இன்னொன்று அவர் எஸ்ஏவை ஃபாலோ பண்ணிட்டேன், லீகல் ரெகுலேட்டரி ஃபாலோ பண்ணிட்டேன், இது எல்லாத்தையுமே அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணும். இது கண்டிப்பா நீ ஃபாலோ பண்ணியாலும், வேற ஒரு எஸ்ஏ சொல்லுது பண்ண வேண்டாம் அப்படின்னாலும் யூ ஹேவ் டு டூ இட். இந்த SA 230 இஸ் ஃபார் ஓவரால். உனக்கு இங்க ஒரு டவுட் வரலாம், சார் SA 315 ஒன்று படிச்சோமே சார், டாக்குமெண்டேஷன் அந்த எஸ்ஏ சொல்லுது பண்ணிக்கோ. இன்கேஸ் SA 200 டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னு சொல்லல, எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல, SA 315 சொல்லிச்சு,
நீ எப்படி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ண, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் என்ன பண்ண, நேச்சர் ஆஃப் ரிஸ்க் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் என்ன பண்ண, டாக்குமெண்ட் பண்ணணும்னு எஸ்ஏ 315 சொல்லிச்சு. எஸ்ஏ 200 ஓவரால் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட்டர் சொல்லிச்சா? சொல்லல. ஆனா இந்த எஸ்ஏ 230 என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்றீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் அதர் எஸ்ஏஸ் டு நாட் லிமிட், டு நாட் லிமிட், டு நாட் லிமிட். ஸோ மற்ற எஸ்ஏ சொல்லனாலும் சொல்லிச்சுனாலும் எஸ்ஏ 230 நீ ஃபாலோ பண்ணணும். You have to follow it. Document பண்ணிக்கிறது always is the same zone. In your laws and regulation may establish additional documentation. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஆர்பிஐ சொல்றாங்க நீ ஒரு பேங்க் ஆடிட் பண்ற அப்படின்னா அந்த கோல்டை நீ வந்து ஆடிட் பண்ணிருப்ப, இன்வென்ட்ரி எடுத்திருப்ப. ஏன்னா பேங்க் லாக்கர்ஸ்ல எல்லாம் கோல்டு ஜுவல்லரி இருக்கும், அந்த இன்வென்ட்ரி எடுத்திருப்ப. அந்த ரிப்போர்ட்டை நீ செப்பரேட்டா ஸ்பெசிஃபிக்கா டாக்குமெண்ட் பண்ணணும்னு ஆர்பிஐ சொன்னாங்கன்னா அதையும் நீ சேர்த்து டாக்குமெண்ட் பண்ணணும். அதான் சொல்றேன். பட் ஜென்ரலா இந்த எஸ்ஏவை பொறுத்தளவுக்கு நீ என்னத்தை டாக்குமெண்ட் பண்ணும்? the basis for audit report. What is the basis for audit report? Audit evidence. Next, the evidence that the audit has been conducted as per the essay or legal or regulatory requirement. முடிஞ்சது. இதான் என்னோட core documentation. Okay, so next என்ன சொல்லிருக்கான்? Definition of audit documentation. Simple guys. Definition of audit documentation refers to the record of audit procedures performed, relevant audit evidence obtained, and conclusion auditors reached thereon. இங்க பாரு, இது flow புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, ப்ரொசீஜர் பண்ணுவ, ப்ரொசீஜ் பண்றதுக்கான உனக்கு என்ன கிடைக்கும்? எவிடன்ஸ் கிடைக்கும். சரியா? அந்த எவிடன்ஸை வச்சு நீ என்ன டிரா பண்ணுவ? கன்க்ளூஷன். புரிஞ்சுதா? அதுதான் audit documentation is nothing but the evidence of your basis. நம்ம படிச்சோம் basis for audit report. The objective of an auditor is to document in such a way that it provides a basis for audit report. What is the basis for audit report? Audit evidence. Audit evidence எப்படி obtain பண்ணிருப்பேன்? Procedure, audit procedure வச்சு obtain பண்ணிருப்பேன். So audit procedure நான் யூஸ் பண்ணுவேன், அது மூலமா evidence draw பண்ணுவேன், evidence மூலமா conclusion draw பண்ணுவேன். அதான் இங்க சொல்லிருக்கான் பாரு. In audit documentation refers to the record of what's an audit procedure, relevant audit evidence obtained. எப்படி obtain பண்ணிருப்பேன்? அந்த procedure follow பண்ணி audit evidence obtain பண்ணிருப்பேன். அந்த audit evidence வச்சு என்ன சார் நான் draw பண்ணிருப்பேன்? Conclusion draw பண்ணிருப்பேன். முடிஞ்சது. So conclusion the auditor has reached. So nothing but the record of audit procedure performed, record of audit procedure performed, the audit evidence obtained, the conclusion the auditor has reached. So all these forms part of what, sir? All these are what, sir? It is nothing but my basis. Nothing by basis of my audit report. Core concept and all. So யாரோ உங்ககிட்ட கேக்குறாங்க, what is audit document? What is objective of an auditor in audit documentation? The objective of an auditor is to provide a basis for auditor's report, and the audit has been conducted as per SA and legal and regulatory requirements. Super. இது objective. Specifically கேக்குறாங்க, okay, objective in audit documentation என்னது? Audit documentation is the what are the audit procedures you perform, and through that audit procedure what is the evidence you have obtained, and through that evidence what is the conclusion you have reached. இந்த மூணுமே நான் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். இதான் என்னோட audit documentation. கதம். இதான் அதோட கோர் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? objective of an auditor. So what is the objective of an auditor? Is to prepare an audit documentation that provides a sufficient and appropriate records of the basis for the auditor's report, evidence that the audit was planned and performed as per SA or applicable legal and regulatory requirements. இதான் கோர் கான்செப்ட். லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் படி ஆடிட் நம்ம நடந்திருக்கும். அங்க ஒரு பாக்ஸை போட்டு திருப்பி கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். இது எப்படி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம்னா, பாரு, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இதே தான் வரும். பாரு, வாட் டஸ் an audit documentation provide? Simple. It provides a basis for the auditor's report that the audit was considered as per SA and legal and regulatory requirement. அரச்சமாவே திருப்பி இருப்பான் பாரு. இங்க பாரு, audit documentation provides an evidence for the basis for auditor's conclusion about the achievements of overall objective. Nothing but basis. இதான் keyword. Basis for auditor report. Basis for auditor report. Auditor reportல என்ன இருக்கும்? Conclusion இருக்கும். Conclusion is nothing but opinion. And evidence that the audit was planned and performed in accordance with essays and as per applicable legal and regulatory requirements. Simple. உங்ககிட்ட objective of an audit documentation கேட்டா என்ன சொல்லுவ? Basis for audit report. What is the nature of audit documentation? என்ன சொல்லுவ? Basis for audit report performed as per essay or legal and regulatory requirements. It's nothing but ஒரு auditor எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன் பாஸ், சும்மா பண்ணா மட்டும் போதாது பாஸ், எஸ்ஏவை ஃபாலோ பண்ணும். ஏன்னா அதுக்காக தான் நான் ஆடிட்டுங்கிற ஒரு சப்ஜெக்டே வச்சிருக்கான். ஆடிட் டாக்குமெண்டேஷன்ல வேலையே பண்ணிட்டேன்,
எப்படி பண்ண சூப்பர், அதையும் டாக்குமெண்ட் பண்ணோம், எஸ்ஏவை ஃபாலோ பண்ணிட்டேனா இல்லையா அப்படிங்கிறது டாக்குமெண்ட் பண்ணோம். இதுதான் கோர் ஆஸ்பெக்ட். டாக்குமெண்டேஷனா என்னது, ஜென்ரலா டாக்குமெண்டேஷன் டெஃபினிஷன் என்னது, ப்ரொசீஜர், ப்ரொசீஜர் மூலமா எவிடன்ஸ், எவிடன்ஸ் மூலமா கன்க்ளூஷன். இந்த மூணையும் எப்படி பண்ண அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் பண்றேன், அது ப்ரொசீஜர். ஸோ ஐ ஹவ் இன்ஸ்பெக்டட் திஸ் அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் மாதிரி நீ வச்சுப்ப. உங்க ஆர்டிகல் அசிஸ்ட் அங்கே சைன் பண்ணிருப்பான், இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. அது இன்ஸ்பெக்ட் பண்ண மூலமா அவன் உனக்கு எக்ஸல் ஷீட்ல போட்டு கொடுப்பான், ஆக்சுவல் ஸ்டாக், இவாலுவேட்டட் ஸ்டாக் அப்படின்னு. அது உன்னோட எவிடன்ஸ். அது மூலமா நீ என்ன ட்ரா பண்ணுவ, ஸ்டாக் ஹாஸ் பீன் அப்ராப்ரியேட்லி வேல்யூடு. இதுதான் உன்னோட கன்க்ளூஷன். ஸோ ஒரு 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 கன்க்ளூஷன் ட்ரா பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்றதுக்கு பேரு ஆடிட் டாக்குமெண்டேஷன். கதம். இதான் ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். சார் என்ன சார் பர்பஸ், இது கேட்டிருக்கான். ஓகே, இது கேட்டிருக்கான். ஸோ யூ கேன் டிராஃப்ட் அ கொஸ்டின். வாட் இஸ் தி following are the purpose of audit documentation. Assisting the engagement team to plan and perform the audit. சார் இது என்ன சார் எனக்கு புரியல சார், எப்படி சார் ஆடிட் டாக்குமெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சார் நம்ம பண்ணுவோம், இது எப்படி சார் எங்கேஜ்மெண்ட் டீம் அசிஸ்ட் பண்ணும்? நல்லா பாரு, நீ ஒரு ஆர்டிகல்ஸ் போற இது போனாலும் உனக்கு ஒரு கிளைண்ட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆடிட்டர் சும்மா ஒரு ஃபைலை கொடுத்துட்டாரு, நீ என்ன பண்ணுவ அந்த கிளைண்ட்டை பத்தி தெரியறதுக்கு? பழைய வருஷ ஃபைல் எடுத்து பார்ப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்க ஆடிட் டாக்குமெண்டேஷன் இருக்கிற காரணம், நீ ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்புற, சும்மா அவன்கிட்ட சொல்லிட்டே வேலையை பண்ணி முடிடா. இப்போ அவனுக்கு வேலையே தெரியாதவனுக்கு எப்படி அவன் வேலையை கத்துப்பான்? ஏற்கனவே பண்ண வேலையை அவன் பார்ப்பான். ஸோ இட் அசிஸ்ட் the engagement team to plan and perform the audit. Concept number 1. It assists the engagement team to plan and perform the audit. அவங்க எப்படி பண்ணனும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணனும், previous audit documentation வச்சு they will be in a position to understand it. Second என்ன சார், assist the members of the engagement team to direct and supervise an audit work and discharge their review responsibility. So assist the members of the engagement team to direct and supervise an audit. இது என்னன்னா இப்போ ஒரு ஆடிட் பெரிய லிஸ்டட் கம்பெனிக்கு உங்களை அனுப்புறாங்க, 5 பேர் அனுப்புறதா 10 பேர் அனுப்புறதா 15 பேர் அனுப்புறதான்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், போன வருஷத்துல அந்த கம்பெனிக்கு எவ்வளவு பேரை அனுப்பிச்சிருக்காங்கிறது டாக்குமெண்டேஷனை பார்ப்பேன். 15 ஆர்டிகல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனா இந்த வருஷமும் ஓகே 15 போதும், டர்ன் ஓவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, நம்ம 15 பேரை சென்ட் பண்ணலாம். ஸோ இட் அசிஸ்ட் த என்கேஜ்மெண்ட் டீம் டு டைரக்ட் அண்ட் சூப்பர்வைஸ். டைரக்ட்னா இது எவ்வளவு பேரை நான் அனுப்பணும், அப்புறம் 15 பேருக்கு ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்றதா, 2 மேனேஜர் அப்பாயிண்ட் பண்றதா, 3 மேனேஜர் அப்பாயிண்ட் பண்றதா, இதுமே நான் பழைய வருஷத்தோட டாக்குமெண்டேஷன் வச்சு பார்ப்பேன். ஸோ இட் ஹெல்ப் த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர் டு டைரக்ட் அண்ட் சூப்பர்வைஸ். இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், ஆடிட் டாக்குமெண்டேஷன் எண்ட்ல தான் பண்ணணும். ஆனா அந்த எண்ட்ல பண்ண டாக்குமெண்டேஷன் வரப்போறக்கூடிய காலத்துல நடக்கிற ஆடிட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் மை கோர் பர்பஸ் ஆஃப் அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் என்னது, அசிஸ்ட் என்கேஜ்மெண்ட் டீம். தெரியாதவனுக்கு வேலையை கொடுக்குறேன், அவனுக்கு பிளான் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். இன்னொன்னு, அந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு டைரக்ட் அண்ட் சூப்பர்வைஸ், எவ்வளவு பேரை அப்பாயிண்ட் பண்ணணும், எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஒரு மேனேஜரை நான் அப்பாயிண்ட் பண்ணணும், அதை அலோகேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகும். செகண்ட், நெக்ஸ்ட் என்னது, enabling the engagement team to be accountable for his work. கரெக்ட், நீ ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்ட, ஃபோல்டர்ல சேவ் பண்ற, உன் பேர்ல தான் சேவ் ஆயிருக்கும், நீ தானே உன்னோட யூசர் பேர் தானே வரும். இப்போ ஃபியூச்சர்ல ஏதோ பிரச்சனை நடந்தது அப்படின்னா உன்னை கூப்பிட்டுருவோம், ஏன்னா நீ தானே அந்த வேலையை பண்ணது, உன் பேர்ல தானே சேவ் ஆயிருக்கு, எக்ஸல் ஷீட்ல மெயின்டைன் பண்ணிருப்பேன், எல்எம்டி கோ ஆடிட்டட் பை ஜெயராம் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், பிரச்சனை வந்துன்னா என் சட்டையை பிடிச்சி கேட்பான் ஆடிட்டர், நான் ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்டா இருந்தேன். ஸோ இங்க என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு அக்கௌண்டபிள் ஃபார் ஹிஸ் ஒர்க் அண்ட் ரீடைனிங் த ரெக்கார்ட் ஆஃப் மேட்டர்ஸ் ஆஃப் கண்டினியூவிங் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஆடிட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, ஒரு கம்பெனி வந்து லீகல் கேஸ்க்கு போயிருக்காங்க, அந்த லீகல் கேஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபியூச்சர்ல அடுத்த வருஷம் நான் ஆடிட்டுக்கு போறேன்னா அந்த டாக்குமெண்டேஷனுக்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கேட்பேன், போன வருஷமும் இந்த லீகல் டாக்குமெண்ட் தான் கொடுத்தீங்க, இன்னும் இந்த லீகல் கேஸ் செட்டில் ஆகலையா. ஸோ significant matters கேட்கறதுக்கும் it will be helpful audit documentation. Next என்னது, enabling the conduct of quality control review and inspection according to SQC. நான் சொன்னேன்ல SQC1, standards and quality control for nothing but நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு பாட்டில்னா ISO சர்டிஃபிகேஷன் இருக்கும், அது இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபர்முக்கு வந்து ISO சர்டிஃபிகேஷன் nothing but SQC1. அந்த ஃபர்ம் ப்ராப்பரா இருக்கா, கரெக்டா கண்டக்ட் பண்ணிருக்காங்களா, இதை வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து எவாலுவேட் பண்ணுவான். பியர் ரிவ்யூவர் அப்படிம்பாங்க. லிஸ்டட் கம்பெனிலாம் நீ போனா there will be a person பியர் ரிவ்யூவர், அவன் வந்து பாப்பான் இந்த கம்பெனி SQC1 ஃபாலோ பண்ணி, இது ஃபைனல்ல இன் டெப்த் டீல் பண்ணுவோம். nothing but SQC1 ISO முத்ரை, அதான் ISO முத்ரை. அந்த ISO முத்ரை சும்மா கொடுப்பானா, இல்ல அவன் ஒரு கண்டிஷன் வச்சிருப்பான், 10 கண்டிஷன், அந்த 10 கண்டிஷனை ஃபாலோ பண்ணாதான் ISO முத்ரை கொடுப்பான். அதே மாதிரி ஒரு ஃபர்ம் வந்து சில கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணும்.
அது எங்க லே டவுன் பண்ணிருக்கு, SQC1ல லே டவுன் பண்ணிருக்கான். அதை ஃபாலோ பண்ணானா அந்த ஃபர்முக்கு ஒரு முத்திரை கொடுப்பாங்க. சூப்பர், இந்த ஃபர்ம் வந்து லிஸ்டட் கம்பெனி ஆடிட் பண்ணலாம் அப்படின்னு. அதான் SQC1. ஸோ SQC1 பண்றதுக்கு ஒரு ஆடிட்டர் வருவாரு. SQC1 ஃபாலோ பண்ணிருக்கானா, அவர் சும்மா பண்ணுவாரா? இல்ல, காமி, நீ பழைய வருஷம் எப்படி ஆடிட் பண்ண, கரெக்டா பண்ணிருக்கியா, காமி. அது காமிக்கிறதுக்கு எனக்கு ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் ஆகும், அவர்கிட்ட காமிக்கிறதுக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து enabling the conduct of external inspection with accordance to applicable regulatory other requirements. ஆன் திடீர்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வரும், சொல்றான் ஆடிட் பண்ணிருக்காரு, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை, நம்ம ஆடிட்டர்ட்ட வந்து சட்டை பிடிச்சி கேட்பான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்ன நீங்க தப்பா ஆடிட் பண்ணிருக்கீங்க போல அப்படி. நம்ம சொல்லணும், நாங்க எங்க தப்பா பண்ணோம், எங்க கிட்ட டாக்குமெண்டேஷன் இருக்கு, நாங்க கரெக்டா தான் பண்ணிருக்கோம். அவங்க கிட்ட காமிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். These are my advantages. What is my purpose of audit documentation? சிம்பிளா சம்மரியா வரலாம், உங்களுக்கு இது ஈஸியா ஞாபகம். ஃபர்ஸ்ட் என்ன சார், ஆர்டிகல் அசிஸ்டன்ட்டுக்கு வேலையை கொடுக்குறேன், தெரியாது, பாவம் அந்த பையன். அப்ப என்ன பண்ணுவான், அவன் பழைய ஆடிட் டாக்குமெண்டேஷனை பார்ப்பான். ஸோ இட் ஹெல்ப் ஹிம் டு perform and plan the audit engagement. சரி, ஆர்டிகல் அசிஸ்டன்ட் போயிட்டான், அவன் பாவம், அவனை தனியாவ அனுப்புவேன், அவங்க கூட சில என்கேஜ்மெண்ட் டீம் அனுப்புவேன். ஸோ இட் ஹெல்ப் த மெம்பர்ஸ் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் டீம் டு டைரக்ட் அண்ட் சூப்பர்வைஸ். முடிஞ்சது. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுவான், சும்மா கூட்டத்தோட கோவிந்தான்னு சொல்லி எல்லாரும் நான் அனுப்பிச்சிட முடியுமா? இல்ல, அனுப்பிச்சவன் எல்லாம் அக்கௌண்டபிளா இருக்கணும். அவன் பேரை நான் எழுத சொல்லுவேன், ஏன்னா ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்துன்னா அவன் சட்டையை பிடிச்சி கேட்பேன். ஸோ இட் வில் ஹெல்ப் த என்கேஜ்மெண்ட் டீம் டு பி அக்கௌண்டபிள் ஃபார் ஹிஸ் ஒர்க். அவன் அதை எழுதி முடிச்சுட்டான். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவன் வந்து இந்த கம்பெனில ஒரு லீகல் இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணிருக்கான். ஸோ அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ ஃபியூச்சர்ல அந்த லீகல் இஷ்யூ திருப்பி வந்து அது சிக்னிஃபிகன்ட் மேட்டரை பார்க்கறதுக்கு, ஸோ ஃபார் கண்டினியூட் சிக்னிஃபிகன்ஸ்க்கு அதை பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான், இது எல்லாம் ஓகே, திடீர்னு அந்த ஆடிட்டை முடிச்சிட்டாங்க, திடீர்னு வெளியில இருந்து ஒரு ஆடிட்டர் வராரு, CA, உங்களுக்கு வந்து நாங்க SQC கண்ட்ரோல் நாங்க பண்ண போறோம் உங்க ஃபர்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐடி கார்டை காமிச்சிட்டு வரான். அப்போ நம்ம என்ன SQC1 கண்ட்ரோல் ஃப்ரேம்வொர்க் காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஆடிட்டர் போன கையோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வரும். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் காமிக்கிறதுக்கு நினைப்போம். ஸோ சிம்பிளா என்னது பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்ட். இதுக்கு நான் கதை ஏன் சொல்றேன்னா, இது கேட்டிருக்கான், அதான் சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் கதை எங்க வருதோ அது கேட்டிருக்கான், அதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் இட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் சார், இப்போ கொஸ்டின் எப்படி சார் கேட்பான், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன், யூ ஆஸ் அன் ஆடிட்டர் வை வில் யூ எம்பசைஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன், எப்படி வேணா அவன் கேட்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ஒரு ஞாபகம் வருவான். ஸோ அவன் என்ன தெரியாத பையன், அவங்க கிட்ட ஃபைலை நான் கொடுக்குறேன், அவனுக்கு என்ன தெரியும், பழைய ஆடிட் டாக்குமெண்டேஷன் வச்சு பார்ப்பான், அது அவனுக்கு என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணும், டு பிளான் அண்ட் பெர்ஃபார்ம் த ஆடிட், கீவேர்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அவனை தனியாக அனுப்புவேன், பாவம். ஸோ அவனை கூட்டத்தோட நிறைய பேர் அனுப்புவேன். ஸோ என்ன பண்ணுவேன், என்கேஜ்மெண்ட் டீமுக்கு டைரக்ட் அண்ட் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு. கூட்டத்தோட கோவிந்தான் போட முடியாது, அவன் அக்கௌண்டபிளா இருக்கணும். ஸோ ஐ வில் மேக் ஹிம் டு சைன் இட் with accountable office work. So he will be accountable for this. அவன் சைன் பண்ணும்போது என்னவும் பண்ணா, அவன் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி இதையும் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறான். இதுக்கு மேட்டர் ஆஃப் கண்டினியூட் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாடா நான் உட்காரும் போது வெளியிலேருந்து ஒரு ஆடிட்டர் நான் SQC1 ஆடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காமிச்சிட்டு வரான். ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேரிங் ஆன் மை SQC1 ஆடிட், அவன் போன கையோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வரான் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்ளிகபிள் லீகல் ரெகுலேட்டரி அண்ட் அதர் ரெக்யர்மெண்ட்ஸ். கீவேர்ட் இதான் உன்னோட ஸ்டாண்டர்ட் கீவேர்ட். ஸோ இதை நீ மறந்துடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த கோர் கான்செப்ட். கான்செப்ட் உனக்கு தெரிஞ்சிச்சு, அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், கதையாக தான் நீ ப்ரெசென்ட் பண்ணணும், கதையாக நீ வச்சுக்கணும். ஸோ பை மேக்கிங் ஸ்டோரி ஒன்லி வில் பி ஏபிள் டு ரிமெம்பர். எண்ட் ஆஃப் த டே பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணணும். இது கேட்டிருக்கோம். ஸோ திஸ் ஹவ் யூ கேன் ரிமெம்பர். நீ 2-3 ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் உனக்கு தானே ஞாபகம். ஸோ சிம்பிளாக சொல்லியிருப்பான், நியூ டீம் மெம்பர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருக்கான். நியூ மெம்பருக்கு இன் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் த ஆடிட், அவ்வளோதான். ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கனெக்டிங் ஆடிட் மோர் எஃபெக்டிவ். நத்திங் பட் என்ன சொல்லியிருக்கோம், பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங். நம்ம மேலே படித்தோம்ல, நியூ மெம்பர் நியூ ஆர்டிகல் அசிஸ்டன்ட்க்கு என்ன ஆகும், பிளானிங். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆர்டர். என்ன சார் புரியல சார். ஆல் டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கணும், ஃபார்ம் அதுக்குள்ள என்ன இருக்கணும், எவ்வளவு எக்ஸாஸ்டிவா நீ டாக்குமெண்ட் பண்ணணும். ஃபார்ம்னா என்னது, என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். கண்டென்ட்னா ஆடிட் டாக்குமெண்டேஷனுக்குள்ள என்ன இருக்கணும். ஓகே, எக்ஸ்டென்ட்னா எந்த லெவலுக்கு, ரொம்ப எக்ஸாஸ்டிவா பண்ணணுமா, கொஞ்சம் பண்ணா போதுமா, சம்மரியை மட்டும் கொடுத்தா போதுமா, இல்லாட்டி இன்ஃபேக்ட் சொல்லுமா, ஆர்டிகல் அசிஸ்டன்ட் போனா ப்ளூ கலர் சட்டை போட்டு கிளைண்ட் பிளேஸ்க்குள்ள போனா அங்க ஸ்டாக்கை பார்த்தா ஸ்டாக் வந்து இப்போ ரெட் கலர்ல இருந்தது, இந்த எக்ஸ்டென்ட் இந்த லெவலுக்கு சொல்லணுமா, இல்லாட்டி ஆடிட் ப்ரொசீஜர் வித் ரெஸ்பெக்ட் டு இன்வென்ட்ரி இன்ஸ்பெக்ஷன் ஹஸ் பீன் கேரிட் ஆன், இந்த மாதிரி சொல்லணுமா. இதான் எனக்கு எக்ஸ்டென்ட். ஃபார்ம்னா என்ன ஸ்ட்ரக்சர், கண்டென்ட்னா அதுக்குள்ள எப்படி நான் அதை டிராஃப்ட் பண்ணும் அப்படிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஆடிட்டர் ஷால் prepare audit documentation that is sufficient to enable an experienced auditor having no previous connection with an audit to understand the nature, timing and extent. Nothing but NTE na nature, timing and extent of audit procedures performed, the results of audit procedures obtained and the conclusion reached thereon. Significant matters arising during the audit and concludes. இதை ஹைலைட் பண்றேன், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ
audit procedures performed. Okay, the results of audit procedures performed. Results of audit procedure என்னது எனக்கு audit evidence and significant matters arising and the conclusion reached thereon. So என்ன சொல்றான்னா, நீ எந்த லெவலுக்கு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெளி ஆடிட்டர், அவருக்கு இந்த ஆடிட்டை பத்தி தெரியவே தெரியாது, எந்த கம்பெனி ஆடிட் பண்ணாருன்னு. ஆனா ஒரு வெளியில இருக்கிற ஆடிட்டர் அதை வந்து பார்த்து அவருக்கு அது புரியணும், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஓகே இந்த ப்ரொசீஜர் மூலமா என்ன எவிடன்ஸ் ஒப்டெயின் பண்ணியிருக்காங்க, அது அவருக்கு புரியணும். அந்த எவிடன்ஸ் மூலமா என்ன கன்க்ளூஷன் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இந்த ஆடிட்ல சம்பந்தமே இல்லாத இனி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து உன் டாக்குமெண்டேஷனை பார்த்தா அவருக்கு புரியிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுங்கிறான். ஸோ இங்க எஸ்ஏ என்ன சொல்றான், இப்படி அப்படி பண்ணணுங்கிறத பத்தி அவன் இம்போஸ் பண்ணல, ஆனா ஒரு சராசரி சம்பந்தமே இல்லாத ஒரு ஆடிட்டர் வந்து அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியணும், புரியற மாதிரி டாக்குமெண்ட் பண்ணு அப்படிங்கிறான். அதான் இவன் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கீவேர்டு உனக்கு என்ன புரிஞ்சது பாரு. வாட் இஸ் ஆல் டாக்குமெண்டேஷன்? ப்ரொசீஜர், எவிடன்ட், கன்க்ளூஷன். how will you document a form, content, extent of audit report? திருப்பி ப்ரொசீஜர், எவிடன்ஸ், கன்க்ளூஷன். கீவேர்டு தான் இங்க பாரு, இதே கீவேர்டு தான் சுத்தி இதே தான் வரும். ப்ரொசீஜர், எவிடன்ஸ், கன்க்ளூஷன். இதை வச்சு மானே தேனே பொன்மானே லெஃப்ட் ரைட் சென்டர் பண்ணலாம். பட் கீவேர்டு தான் ஆடிட்ல இதான் அவன் பார்ப்பான். ஸோ திஸ் மத்திங்க ஃபார்ம் அண்ட் கண்டென்ட். ஸோ ஃபர்தர் இங்க பாரு, further in documenting the nature, time and extent of audit procedure performed, the auditor shall record. First பாரு, இது இனிமேல் என்ன பண்ணுவான் தெரியுமா, இனிமேல் டைசெக்ட் பண்ணுவான். ஜென்ரலா நீ என்ன பண்ணுவ, ஜென்ரலா ஆடிட் ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ண, எவிடன்ஸ் என்ன ஒப்டெயின் பண்ண, கன்க்ளூஷன் என்ன ட்ரா பண்ண. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, அந்த ஆடிட் ப்ரொசீஜரை டாக்குமெண்ட் பண்ண போறேன்னு சொல்ற பத்தியா, அதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும் அந்த ஆடிட் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் நம்பர் ஏவை இன்னும் டைசெக்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், further in documenting the nature, time and extent of audit procedures performed, the auditor shall record the identifying characteristics of specific items or matter tested. Identifying characteristics னா இன்வென்டரி நீ செக் பண்ணா எந்த வகையான இன்வென்டரியை நீ செக் பண்ணிருக்க அப்படிங்கறத நீ சொல்லணும். Whether it is perishable in nature or you have checked gold or silver. So what is the identifying characteristics of the specific items or matter tested? எந்த ஐட்டத்தை நீ ஆடிட் பண்ணிருக்க, எந்த ப்ரொசீஜர் நீ ஃபார்ம் பண்ணிருக்க. So what are the characteristics of the item on which you followed the audit procedure? இதுக்கு எக்ஸாம்பிள் இன்வென்டரி. இன்வென்டரி என்ன சார், எனக்கு என்னோட ஐட்டம். இன்வென்டரி மேல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன், இன்ஸ்பெக்ஷன் ஆர் அப்சர்வேஷன். ஸோ ஐடென்டிஃபைங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஐட்டம் ஆன் விச் த ப்ரொசீஜர் வாஸ் பெர்ஃபார்ம். ஸோ இன்வென்டரியோட நேச்சரை நான் சொல்லுவேன், வெதர் இட் இஸ் பெரிஷபிள் இன் நேச்சர், எந்த வகையான இன்வென்டரி, இதெல்லாமே. நெக்ஸ்ட், who performed the audit work? Who performed the audit work and the date on which the work was completed, who reviewed the work and the date of the audit such review. So யார் அந்த இன்வென்டரி ஸ்டாக் டேக்கிங் பண்ணா, ஆர்டிகல் அசிஸ்டன்ட்டா, அவன் எவ்வளவு நாளைக்குள்ள பண்ணா, எந்த நாள்ல முடிச்சான், அவனோட வர்க்கை யாரு ரிவ்யூ பண்ணா, ஏன்னா ஆர்டிகலை நம்பிட்டு எல்லாமே கொடுத்துட முடியாது. ஸோ who reviewed the audit work. இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், ஃபார்ம், நேச்சர், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். எப்படி சார் நம்ம டாக்குமெண்ட் பண்ணோம், தெரியாத ஒரு ஆடிட்டர் வந்து கூட அந்த ஒர்க்கை பார்த்தாருன்னா அவருக்கு புரியணும். எதை பத்தி அவருக்கு புரியணும், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு, ஆடிட் எவிடன்ஸ் ஒப்டெயின்டு, ஆடிட் கன்க்ளூஷன் ரீச்டு, முடிஞ்சது. இப்போ ஆடிட் ப்ரொசீஜரை இன்னும் கட் பண்றோம். ஆடிட் ப்ரொசீஜரை நீ எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும், இன் சச் அ வே தட் த ஐடென்டிஃபையிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஐட்டம், இன்வென்டரி, அதோட நேச்சர், அதை பத்தி நான் சொல்லணும். who performed the work and the date, ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், எப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அப்புறம் who reviewed the work and the date of such review. கதம், இதான் உன்னோட கோர் கான்செப்ட். இது மைண்ட்ல தானா ஞாபகம் வரும். பட் இதான் ஃப்ளோ இதான். இப்போ ஒப்ஜெக்டிவ்ஸ் கேட்டாலே உனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பேசிஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். And that audit was performed as per SA and legal and regulatory requirements. What is audit documentation? The record of audit procedures performed. Procedure மூலமா evidence obtain பண்ணுவேன், அந்த evidence வச்சு conclusion draw பண்ணுவேன். கதம், முடிஞ்சது. இதான். So the auditor shall document the decision of significant matters to the management, those charged the governance, others including the nature of significant matters arise and with whom the discussion took place. எக்ஸ்ட்ராவா அவர் பண்ணுவாரு. இப்போ மேனேஜ்மெண்ட் கூட சில வாக்குவாதங்கள் வரலாம், அந்த வாக்குவாதத்தை எப்படி சமரசமா முடிச்சுக்கிட்டாங்க, how did they resolve the matter when they were having a conflict. அப்புறம் significant matters, இந்த மேனேஜ்மெண்ட் வந்து சொல்றாங்க லீகல் கேஸ் இருக்கு பாஸ், லீகல் கேஸ், இந்த மாதிரி சிக்னிஃபிகண்டான மேட்டர்லாம் எப்படி டீல் பண்ணீங்க, அதையும் நான் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் எனக்கு ஹெல்ப் ஆகும், ஏன்னா அடுத்த வருஷம் நான் ஆடிட் போகும்போது மேனேஜ்மெண்ட்டை நான் கேட்பேன், போன வருஷம் இந்த மாதிரி சிக்னிஃபிகண்டா இருந்தது, இந்த வருஷமும் அது இருக்கா. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லு,
போன வருஷம் சிக்னிஃபிகன்ட் மேட்டர் நடந்திருக்கு, அந்த சிக்னிஃபிகன்ட் மேட்டர் காரணம் தான் நான் மாடிஃபைட் ஒப்பீனியன் நான் கொடுத்துருக்கேன், லெட்ஸ் சே அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன். அதே மேட்டர் இந்த வருஷமும் இருக்கா அப்படிங்கறத மேனேஜ்மெண்ட்டை கேட்கறதுக்கு என் டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் ஆகும். ஏன்னா as a human நம்ம எல்லாம் மறந்து தான் போவோம், டாக்குமெண்ட் பண்ணா நீ மறக்க மாட்டேன். ஸோ மேனேஜ்மெண்ட்டை கேட்பேன், ஏற்கனவே அந்த இருந்த மேட்டர் இந்த வருஷமும் அதே மேட்டர் கண்டினியூ ஆகுதா, போன வருஷம் இருந்த லீகல் கேஸ் அதே லீகல் கேஸ் இந்த வருஷம் கண்டினியூ ஆகுதா. ஸோ அதை தெரிஞ்சு ஐ வில் பி determining whether I should provide an opinion or not. So அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணும். So this is my core concept. Okay, next, it's an auditor identify the information that is inconsistent with the auditor's final conclusion regarding a significant matter. The auditor shall address how they address the inconsistency. So இது என்னன்னா, நீ வந்து ஒரு இன்வென்ட்ரியா ஸ்டாக் டேக்கிங் நீ பண்ற, அந்த இன்வென்ட்ரியில வந்து நாலு பாக்ஸ் மிஸ்ஸிங்ல இருக்கு. ஆனா நீ வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் நீ கொடுத்துருக்க. ஓ நீ அதை எப்படி அட்ரஸ் பண்ணுவேன்னா, இங்க பாரு, புக்ஸ்னு வச்சுக்கோ, அந்த இன்வென்ட்ரி லெட்ஸ் சே 10 புக் இருக்கு, அவன் வந்து புக் ஸ்டோருக்கு நீ ஆடிட் பண்ண போற, 10 புக் இருக்கு, 10 புக் இருக்கணும் as on 31st March 2026. அங்க 7 புக் தான் இருக்கு, 3 புக் இல்ல. ஆனா நீ வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்க, இன்வென்ட்ரி பக்காவா இருக்குன்னு. ஆனா நீ அதுல என்ன சொல்லணும்னா, புக்கெல்லாம் நீ பார்த்தமே ஆடிட்டர் ஆஃபீஸ்லாம் நிறைய பேர் வந்து புக்கை வந்து சேல் ஆர் அப்ரூவல கொடுத்துட்டு போயிடுவாங்க 3 மாசத்துக்கு அப்புறம். அந்த கம்பெனி லா ஹவுஸ் கம்பெனி புக்கெல்லாம் லா புக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இங்க 3 மாசம் நீ அந்த புக்கை வச்சுக்கலாம், 3 மாசம் அந்த கஸ்டமர் அந்த புக்கை வச்சுக்கலாம். ஒன்னு 3 மாசத்துல வேணும்னு சொல்லணும், இல்லாட்டி வேண்டாம்னு சொல்லணும். வேணும்னா நீ அதை வித்ததுக்கு சமம். ஸோ ஆஸ் அன் ஆடிட்டரா நீ என்ன பண்ணுவேன்னா, நாங்க ஆடிட் இன்வென்ட்ரி எடுத்தோம், 10 புக் இருக்கணும், 7 புக் தான் இருக்கு, ஆனா அந்த 3 புக் கஸ்டமர்கிட்ட இருக்கு, அடுத்த மாசம் அவன் தீர்மானம் சொல்லுவான். ஸோ இங்க நீ பண்ண ப்ரொசீஜருக்கும் நீ ரீச் பண்ண கன்க்ளூஷனுக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா நீ அதை எப்படி டீல் பண்ணிருக்க அப்படிங்கறதையும் நீ டாக்குமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதா? நீங்க 10 புக் 7 புக் தான் இருக்கு, 3 புக் கஸ்டமர்கிட்ட இருக்கு. ஸோ நீங்க சொல்லும் 10 புக் இருக்கணும், ஆனா நான் இன்வென்ட்ரி பண்ணும்போது 7 புக் தான் இருந்தது, பட் the 3 books were with the customer on sale or approval basis. கோர் கான்செப்ட் இதான் கோர் கான்செப்ட். ஸோ இதுதான் டாக்குமெண்ட் பண்ணுங்கிறான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், மேபி இதை முடிச்சுட்டு மேபி you can take a break. So next, form content extent of audit document. நம்ம மேல படிச்சோம்ல, form content extent of audit documentation எதால டிபெண்ட் ஆகும், ஆடிட் ப்ரொசீஜரால டிபெண்ட் ஆகும், ஆடிட் எவிடன்ஸால டிபெண்ட் ஆகும், கன்க்ளூஷன். இது எப்படின்னா ஃபார்ம் கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா, ஒரு தெரியாத ஆடிட்டர் என் டாக்குமெண்டேஷனை பார்க்கும்போது அவருக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், ப்ரொசீஜர் மூலமா என்ன எவிடன்ஸ் ஒப்டெயின் பண்ணணும், கன்க்ளூஷன் என்ன டிராப் பண்ணணும்னு அவருக்கு தெரியணும். ஆனா இப்போ ஃபார்ம் கண்டென்ட் எக்ஸ்டென்ட் எந்த ஃபேக்டரால டிபெண்ட் ஆகும், what are the factors which will influence my audit procedure, evidence or audit conclusion? First என்னது, the size and complexity of the entity. First என்னது, இப்போ இதுக்கு என்னன்னா size and complexity of the entity. So இதுமே important guys, இதுமே important. size and complexity of the entity. நல்லா பாரு, 100 ரூபா டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி, அந்த கம்பெனிக்கு இருக்கிற இன்வாய்ஸே 5. அங்க போய் நீ சாம்பிளிங் கீப்ளிங்லாம் நீ பண்ண மாட்ட, 5 இன்வாய்ஸை டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவேன். அப்போ 5 இன்வாய்ஸை டாக்குமெண்ட் நீ பண்ற, அது 10,000 கோடி பண்ணுது அந்த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ண 10,000 கோடி இன்வாய்ஸை டாக்குமெண்ட் பண்ண முடியுமா? முடியாது, சாம்பிளிங்ல பண்ணுவோம். ஸோ ஒரு டாக்குமெண்ட் நீ பண்றது அந்த என்டிட்டியோட சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டியும் வச்சு இவாலுவேட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ குட்டி கம்பெனியா இருந்தா குட்டி டக்குன்னு எல்லாமே நீ டாக்குமெண்ட் பண்ணிடலாம், பெரிய கம்பெனினா நீ முடியாது, நீ என்ன ப்ரொசீஜர் பண்ண அப்படிங்கிறது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ண முடியாது. ஸோ சைஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் என்டிட்டி என்ன மாதிரியான காம்ப்ளெக்ஸ் நேச்சர். இப்போ ஒரு கம்பெனி வந்து கோல்டு இண்டஸ்ட்ரிலாம் ஜாயாலுக்கா சொன்னேன், அவன் துபாயில கோல்டு வச்சிருக்கான், துபாயில போய் இன்வென்ட்ரி ஸ்டாக் டேக்கிங் எடுக்க முடியுமா? முடியாது. துபாயில இருக்கிற ஆடிட்டர் தேர்ந்து ஒரு சிக்னேச்சர் மட்டும் வாங்கிப்பேன், அவங்க அந்த டாக்குமெண்ட் அங்க இன்வென்ட்ரி எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அதை தான் டாக்குமெண்ட் பண்ண முடியும். அங்க நான் என்ன ப்ரொசீஜர் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்பிச்சா, ஹூ ரிவ்யூட் த ஒர்க், ஹூ சைன்ட் த ஒர்க், ஹூ பர்ஃபார்ம்ட் த ஒர்க், இதெல்லாம் எனக்கு முடியுமா? முடியாது. ஸோ இதை டாக்குமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த என்டிட்டி. பெரிய என்டிட்டியா இருந்தா you based on a sampling தான் நீ டாக்குமெண்ட் பண்ண முடியும். குட்டி என்டிட்டி இருந்தா you can document every aspect of your entity. 5 இன்வாய்ஸ் நீ டைரக்டா புக் பண்ணலாம். பெரிய என்டிட்டியா இருந்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 இன்வாய்ஸ் இருக்கும் நீ டாக்குமெண்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட், the nature of audit procedures to be performed. கரெக்ட். இங்க பாரு, இன்குவயரினா ஈஸியா நீ பண்ணிடுற, நீ வந்து இங்க டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் நீ பண்ணிருக்க. டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்னா என்ன, ஒரு டீடைல தொலைவி நீ பாக்குற. சோ இங்க நீ வந்து ஒரு ப்ரொசீஜர் நீ ஃபார்ம் இன்குவயரி நார்மல் ஆடிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா இங்க நீ சப்ஸ்டாண்டிவ் அந்த என்ன சொல்ற ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் நீ ஃபாலோ பண்ணிருக்க, which is டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ், சப்ஸ்டாண்டிவ் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர். சோ டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும்ல, கச்ச நீ பார்க்கணும். சோ இப்போ எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ற அதுக்கு ஏத்த மாதிரி உன்னோட ஆடிட் டாக்குமெண்டேஷன் மாறும்.
இன்கொயரியா இருந்தா இன்கொயரிக்கு என்ன டாக்குமெண்டேஷன், மெயில் மட்டும் போதும். கிளைண்ட்டுக்கு நீ மெயில் அனுப்பிச்சிருப்ப, இன்கொயரி அவன்கிட்ட வாக்குவாதம் பேச்சுவார்த்தை. ஆனா அதுவே டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் இருந்தா எக்கச்சக்க வேலை, ஒன்னொன்னா துளாவி பார்க்கணும், கண்ட்ரோல்ஸ் கரெக்டா இருக்கா, இது எல்லாத்தையும் நீ டாக்குமெண்ட் பண்ணிருக்கணும். ஸோ என்ன ப்ரொசீஜர் நீ ஃபாலோ பண்ணிருக்கியோ அதுக்கேற்ற மாதிரியும் உன்னோட எக்ஸ்டென்ட் ஃபார்ம் கண்டென்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் இம்பாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், the identified risk of material misstatement. நான் SA 315 ஞாபகம் வருதா? ஏன்னா risk of material misstatement பேஸ் பண்ணி தான் you will be evaluating what procedure to be followed, risk assessment procedure. so இங்க identified risk of material misstatement, so material misstatement எக்ஸ்ட்ரீமா இருக்கு, fraud லெவலுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி உன்னோட டாக்குமெண்டேஷனும் மாறும். ஒரு கோடிக்கு மேல ஃப்ராட் இருக்குன்னா நீ போட்டிருப்ப, கம்பெனிக்கு ஒரு கோடிக்கு மேல ஃப்ராட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்க இந்த மாதிரி மெயில் அனுப்பிச்சிருக்கோம், மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம், போஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம், இது எல்லாத்தையும் நீ டாக்குமெண்ட் பண்ணும். ஸோ இங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் நீ பேஸ்ட் ஆன் யோர் ஐடென்டிஃபைட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக். மெட்டீரியல் மிஸ்டேக் அதிகமா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் நீ பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் மிஸ்டேட்மெண்ட். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுது, காஸ்ட் ஆர் மார்க்கெட் வேல்யூல லோ பண்ணி நீ மார்க்கெட் வேல்யூல இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணி வச்சிருக்க, திஸ் இஸ் மிஸ்டேட்மெண்ட். இந்த மிஸ்டேட்மெண்ட்டை எப்படி நீ ஹேண்டில் பண்ணிருக்க. ஸோ இந்த மிஸ்டேட்மெண்ட் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா உன் டாக்குமெண்டேஷனும் அதிகமாகும், நீ தெளிவா கொடுக்கணும். AS வந்து cost or market price னு சொல்லிருக்கான், but the inventory has been not valued by the company based on cost or market price, whichever is lower. The company has valued the inventory based on market price. இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்டென்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணியும் யோர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் will vary. நெக்ஸ்ட் என்னது சார், ஐடென்டிஃபை ரிஸ்க் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். The significance of audit evidence obtained. So audit evidence நீ obtain பண்ற அது ஒரு significance. So இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிட்டேருந்து அந்த கம்பெனியை பத்தி நீ எவிடன்ஸ் வாங்கியிருக்க, அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஆடிட் எவிடன்ஸ் நீ எப்படி obtain பண்றியோ அதுக்கேற்ற மாதிரியும் your documentation will increase. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ அந்த எவிடன்ஸ் வந்து லெட்ஸ் சே நீ வந்து லெட்ஸ் சே ஒரு கம்பெனி இருக்கு, டெட்டாஸ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட் நீ அனுப்புவ. என்னன்னா இப்போ பேலன்ஸ் ஷீட்ல அது ஒரு ஆடிட் ப்ரொசீஜர். இப்போ டெட்டார்ஸ் வந்து 10 கோடி ரூபா இருக்கு, நல்லா பாரு, 10 கோடி ரூபா உனக்கு வர வேண்டியது, அது காரணம் உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இம்பாக்ட் ஆகுது. ஆனா உண்மையாவே 10 கோடி உனக்கு வர வேண்டியதா இல்லையாங்கிறது எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணுவ? அந்த டெட்டாரை கூப்பிட்டு நீ கன்ஃபார்ம் பண்ணுவ. யூ வில் பி சென்டிங் ஹிம் எ மெயில், இங்க பாரு டெட்டார், நீ வந்து இந்த கம்பெனிக்கு 10 கோடி கொடுக்கணுமாமே அப்படின்னு சொல்றானே இந்த கம்பெனி, உண்மையாவே நீ கொடுக்கணுமா அப்படின்னு நீ கேட்ப. இது உன்னோட ஆடிட் எவிடன்ஸ். ஸோ இந்த ஆடிட் எவிடன்ஸும் உன்னை இம்பாக்ட் பண்ணும். ஸோ நீ எந்த அதை வந்து நேச்சர் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் நீ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனே கேட்கல அப்படின்னா நீ அதை டாக்குமெண்டே பண்ண வேண்டாம். ஸோ இந்த நேச்சர் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் will also impact how extent you are going to document your audit documentation. Next, nature and extent of exceptions identified. இது இம்பார்ட்டன்ட். என்னன்னா இப்போ ஒரு மைனிங் கம்பெனி, சரியா, மைனிங் கம்பெனிக்கு AS2 ஃபாலோ பண்ண வேணாம், இன்வென்ட்ரி ஃபாலோ, அவங்களுக்கு வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீ டாக்குமெண்ட் பண்ணும். நார்மலா எல்லா கம்பெனியும் AS2 ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீ பாட்டு டாக்குமெண்ட் பண்ணு. பட் அந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ ஆகுதுன்னா அதையும் நீ டாக்குமெண்ட் பண்ணும். ஏன்னா ஃபார்ம் கண்டென்ட் இம்பாக்ட் ஆகும். ஏன்னா அந்த கம்பெனிக்கு நீ வந்து ஸ்பெஷலைஸ் தான் நீ யூஸ் பண்ணிருப்ப. ஸோ இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷனை எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணும், ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட். இங்க இது என்ன ரெலவென்ட் தெரியுமா, இதெல்லாம் எதுக்கு ரெலவென்ட் தெரியுமா, எக்ஸ்டென்ட்க்கு ரெலவென்ட். ஏன்னா ஃபார்ம் கண்டென்ட் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லிட்டான், இட் மஸ்ட் பி அண்டர்ஸ்டாண்டபிள்ட்டான். பட் இந்த நேச்சர் எல்லாம் எதுக்கு ரெலவென்ட் அப்படின்னா எக்ஸ்டென்ட். எக்ஸ்டென்ட்னா என்னது, எந்த லெவலுக்கு நீ டாக்குமெண்ட் பண்ணும். உன் எவிடன்ஸ் அதிகமா இருக்குன்னா எவிடன்ஸ் அதிகமா தான் டாக்குமெண்ட் பண்ணியானோ. உன் ப்ரொசீஜர் காம்ப்ளெக்ஸா இருந்தா அந்த காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி தான் நீ டாக்குமெண்ட் பண்ணாதான் சொல்றான். நெக்ஸ்ட் வந்து the need to document a conclusion or the basis for conclusion not readily determined from documentation of the work performed or audit evidence obtained. So இது என்னது, இன் கேஸ் ஆஃப் எனி டீவியேஷன், நீ பண்ண ஒரு ஆடிட் ஒர்க்குக்கும் பேஸ் ஆஃப் கன்க்ளூஷனுக்கு ஏதோ டீவியேஷன் இருக்குன்னா அதுவுமே அது இம்பாக்ட் பண்ணுங்கிறான். நெக்ஸ்ட் ஆடிட் மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸ் யூஸ்ட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, நீ வந்து சாட் ஜிபிடி, கோபைலட்டு, கிளாட் இதெல்லாம் வச்சு நீ வந்து ஒரு சாம்பிள் எடுத்திருக்க அப்படின்னா அதையும் நீ மென்ஷன் பண்ண, இந்த மாதிரி சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி நாங்கள் சாம்பிளிங் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நீ டாக்குமெண்ட் பண்ணும். இப்போ ஜென்ரலாக என்ன சார் படிக்கிறோம், வெரி சிம்பிள் சார், வெரி சிம்பிள். ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷனோட ஃபார்ம் கண்டென்ட் எக்ஸ்டென்ட்டை எது டிட்டர்மைன் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம் சார். ஃபார்ம் கண்டென்ட் பிரச்சனை இல்லை, இப்போ எக்ஸ்டென்ட்டை தான் நம்ம மெயினாக அதை டீல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, என்டிட்டி பெருசா இருந்தா அதிகமா டாக்குமெண்ட் பண்ணும், என்டிட்டி குட்டியா இருந்தா கம்மியா டாக்குமெண்ட் பண்ணும். அது சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என்டிட்டி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே நெக்ஸ்ட் என்ன சார், அது புரிஞ்சுது சார். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு. ஸோ சாதா இன்கொயரி பண்ணுனா
ஒரு மெயிலோட டாக்குமெண்ட் பண்ணா முடிஞ்சுச்சு. பெரிய டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் ஸ்டெப்ஸ் கண்ட்ரோல்ஸ் பண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்டேஷனும் மாறும். ஸோ த நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் த ஐடென்டிஃபைட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ராடு கீடு அதெல்லாம் இருக்கு அப்படின்னா நிறைய ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா நிறைய நான் டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய டாக்குமெண்ட் பண்ணாதானே நான் ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ரிஸ்க் வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கு அந்த கம்பெனிக்கு. ஆனா அது ஒண்ணுமே டாக்குமெண்ட் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்தா கேட்பான்ல, இன்னும் ரிஸ்க் அதிகமா இருக்குங்கிற, ஆனா அந்த ரிஸ்க் கம்மி பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்க? உன் ஆடிட்டர் அதுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். ரிஸ்க் எவாலுவேட் பண்ணி ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கிறதுக்கு என்ன அஷூரன்ஸ்க்கு நீ என்ன டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன்னு கேட்பான். ஸோ பேஸ்ட் ஆன் ஐடென்டிஃபை ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் obtained. Significance of audit evidence. என்ன எவிடன்ஸ் நீ obtain பண்ணதுக்கு ஏத்த மாதிரி and what are the nature of exceptions identify. ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் படிச்சுக்கோ. சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி என்டிட்டி, அப்புறம் நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு. இங்க பாரு சிம்பிள் நான் உனக்கு கீவேர்ட் சொல்றேன் பாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் இத படிச்சுக்கோ. சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி உனக்கு தெரியும் பாரு. the nature of audit procedures performed, nature of audit evidence obtained, சரியா, and the conclusion reached. முடிஞ்சது. நம்ம மேல படிச்ச அதேதான். வாட் ஆர் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் an audit, பேசிஸ் ஃபார் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், எஸ்ஏஸ் படி கண்டக்ட் பண்ணிக்கணும், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி. நெக்ஸ்ட் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்ல ஒரு ஐ மீன் வாட் இஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன்? ஆடிட் டாக்குமெண்டேஷன் இஸ் a collection of audit procedures performed, evidence obtained, conclusion reached. ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் ஒரு எப்படி நம்ம பண்ணோம், தெரியாத ஒரு ஆடிட்டருக்கு தெரியணும். அவருக்கு எப்படி தெரியணும், எதெல்லாம் அவருக்கு தெரியணும்? ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம், எவிடன்ஸ் obtained, கன்க்ளூஷன் ரீச்டு தேர் ஆன். இப்போ ஒரு ஃபார்ம், கண்டென்ட், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணும்? அதை ஃபர்ஸ்ட் சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என்டிட்டி, ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம், ஆடிட் எவிடன்ஸ் obtained, கன்க்ளூஷன் ரீச்டு தேர் ஆன். வேணா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆடிட் மெத்தடாலஜி யூஸ் பண்ணிக்கோ. முடிஞ்சது. கீவேர்ட்ஸ் தான், இதான் உன்னோட ஃப்ளோ இதான். ஸோ லிட்டரலி இது ஒரு தம் ரூல் என்னது, ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம். இங்க வேணா ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த என்டையர் டாபிக் பாரு, என்டையர் டாபிக் 4 கீவேர்ட்ஸ். மிஞ்சி போனா உனக்கு இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் எக்ஸாம்ல கேட்கறானா 4 கீவேர்ட்ஸ் வச்சு நீ கதை எழுதலாம். யூ வில் பி ஷார்ட்லி கெட்டிங் த மார்க். ஸோ இங்க மெயினா திஸ் இஸ் யோர் கீவேர்ட். ஸோ இங்க என்ன சார் இங்க எழுதியிருக்கேன், என்ன சார் கீவேர்ட் நான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். யா, ஐ ஹவ் ரிட்டன் ஹியர். இதான் உன்னோட கீவேர்ட். This is your core keyword. I think இதுதான் மேஜர். ப்ரொசீஜர், எவிடன்ஸ், கன்க்ளூஷன். இது வரைக்கும் பாயிண்டிங் ரொம்ப ஓவரா பொம்பார்ட் பண்ண வேணாம். பட் லாஜிக் தான். இப்போ நீ இந்த கண்ணை முன்னா உனக்கு என்ன சார் தோணும்? objective of audit documentation, basis for audit report conducted as per SA or legal or regulatory requirement. Next, form, content, extent of audit documentation. என்னெல்லாம் சார் வரும்? தெரியாத ஒரு ஆடிட்டருக்கு நம்ம ஆடிட்டரை நம்ம வேலை தெரியணும். அவருக்கு என்னெல்லாம் தெரியணும்? audit procedures perform, audit evidence obtained, conclusion. Audit documentation என்ன சார்? audit documentation is a collection of audit procedure perform, audit evidence obtained, conclusion reached on. ஒரு form content வந்து influence பண்ற factors என்னது? Size and complexity of an entity, how the what audit procedures was performed, what audit evidence has been obtained, what significant conclusion has been reached, what tools or methodologies has been used. Entire 4 pages இப்படிங்கிறதுக்குள்ள. ஸோ இது இந்த பிரச்சனை. இது ஏன் நான் இப்போ இதுக்கு இது எம்பசிஸ்னா, தீஸ் ஆர் வந்தா 5 மார்க் கேட்டா இதுல இருந்தா கேட்பான். இதை மட்டும் நீ எழுதினா உனக்கு மார்க். தேர்ட் சாப்டர் இஸ் மோர் ஆஃப் MCQ ஓரியன்ட். அதான் ரிஸ்க் ரிவார்டு. நம்ம ஸ்மார்ட்டா படிக்கணும், மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு நீ எதை மேப் பண்ணணுங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 6th சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் உனக்கு எவ்வளோ? 7 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் சினாரியோ. அது 7 மார்க்ஸ், 14 மார்க்ஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் உனக்கு ஒரு 6 5 + 2 வரும், 7 வரும். 14 + 7 21 மார்க்ஸ். குட் சினாரியோ 21. ஸோ 21 மார்க்ஸ் இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். ஸோ இப்படிதான் நீ எதை ஃபோக்கஸ் பண்ண, எதை ஃபோக்கஸ் பண்ண. ரிஸ்க் அசஸ்மெண்ட், இன்டர்னல் கண்ட்ரோல் வெயிட்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 5% மேக்ஸிமம். 5% மேக்ஸிமம். அவன் கேட்கணும்ல. சாப்டர் 7 ரிப்போர்ட்டிங்கும் 5%. இப்போ ஐசிஏல மேபி டைம் ஜஸ்ட் ஷோ யூ. இல்லை பிரேக் அப்புறம் நான் சோல்வ் பண்ணுறேன். இப்போ பசிக்கும். we can start. நான் காமிக்கிறேன். நம்ம ஐசிஏ ப்ளூ பிரிண்ட் இருக்கு, வெப்சைட்லேயே இருக்கு, ஸ்கில் வைஸ் வெயிட்டேஜ் மார்க்ஸ்னு. ஸோ எந்தெந்த சாப்டர்லேருந்து எந்தெந்த கேட்பான்னு, எந்தெந்த டாபிக்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ். ஸோ அதை ஐ ஷோ யூ அப்புறம். மேபி லெட்ஸ் ஃபினிஷ். ஸோ இப்போ நம்ம பிரேக்கு அப்புறம் மேபி ஒரு 2:30 2:40 நீங்கள் வரலாம். சாப்பிடுங்க, 1 hour கரெக்டாக இருக்கும். 2:40 அப்புறம் வீல் ட்ரை டு ஃபினிஷ் ஆடிட் டாக்குமெண்டேஷன். டைம் இருந்தால் கேரோ, ரொம்ப பொம்பார்ட் பண்ண வேணாம், பொறுமையாகவே போவோம். டைம் இருந்தால் கேரோ 2020 முடிச்சிரும். அண்ட் தென்
மேபி நெக்ஸ்ட் நாளைக்கு இருக்கு, நாளானைக்கு ஐ திங்க் வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் சப்ஸ்டான்ஷியல் ஒரு 50% அட்லீஸ்ட் வில் பி கம்ப்ளீட். மே எண்டில் வில் பிளான், பொறுமையாகவே வில் டேக், அவசரப்பட வேணாம். ஏன்னா இதே அப்ரோச் வச்சா தான் உங்களுக்கு மைண்ட்லையும் ஞாபகம் இருக்கும். இங்கேயே நீங்கள் படிச்சிடணும், அதான் என்னோட இன்டென்ஷன். வில் டேக் இட்ஸ், வில் மீட் அட் 2:40. தேங்க்யூ. ஸ்ரீ பவித்ரா, டவுட் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு கிளியராக தானே இருக்குது, ஃபாலோ பண்ண முடியுதுல்ல? ஓகே ஓகே, 2:40க்கு நம்ம ஜாயின் பண்ணலாம். பிரேக் போயிட்டு வாங்க, லஞ்ச் பிரேக். பாய்.
ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாய், ஹலோ, ஹலோ. சூப்பர் சூப்பர். நம்ம பொறுமையாகவே போவோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஆடிட் டாக்குமெண்டேஷன். சார், இந்த எஸ்ஏ 230 படி ஆடிட்டருக்கு என்ன சார் ஒப்ஜெக்டிவ்? ஒன்றும் இல்லை, அவர் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குமெண்ட்ஸ் கம்ப்ளை பண்ணிட்டாரா இல்லையா, அதுக்காக அவர் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணுவார். What is audit documentation, sir? It's a record of audit procedures performed, audit evidence obtained, conclusion reached therein. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஃபார்ம், கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். என்னன்னா, ஒரு தெரியாத ஒரு ஆடிட்டருக்கு அது தெரியணும். அவருக்கு என்னெல்லாம் தெரியணும்? வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம், வாட் இஸ் எவிடன்ஸ் obtained, வாட் இஸ் a conclusion reached therein. முடிஞ்சது. இப்போ ஃபார்ம், கண்டென்ட், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷனை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் த சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் an entity. அப்புறம் the nature of audit procedures performed. அப்புறம் the significant audit evidence which has been obtained. The conclusion reached therein. Tools and methodologies which has been used. முடிஞ்சு, அவ்வளவுதான். So these are the extremely important, the most thing which is relevant for our exam. Sir, ஆடிட் டாக்குமெண்டேஷனோட என்னெல்லாம் சார் இருக்கும்? எல்லாமே இருக்கும். என்னது? ஆடிட் ப்ரோக்ராம், analysis, issues memoranda, summaries of significant matters, letter of confirmation representation, checklist, correspondence concerning significant matters. ஒன்றும் இல்லை, உனக்கு என்னெல்லாம் உன்னோட பேசிஸ் ஃபார் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு எதெல்லாம் ரெலவெண்ட்டோ அது எல்லாமே இன்க்ளூடட். இது வந்து எக்ஸாம்பிள் தான், சரியா? இட் இஸ் நாட் அ எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட், இட் இஸ் ஜஸ்ட் அ எக்ஸாம்பிள். ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கான். இஷ்யூஸ் மெமராண்டானா என்ன தெரியுமா? நீ ஆடிட் பண்ணும்போது சில இஷ்யூஸ் எல்லாம் நீ நோட்டீஸ் பண்ணியிருப்ப. இந்த கம்பெனியில் இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பு எல்லாத்தையும் ஒரு ஷீட்டில் நீ மென்ஷன் பண்ணுற, அதுக்கு பேர் தான் இஷ்யூஸ் மெமோராண்டா. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள், there is no need for you to complicate. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? The auditor may also include the copies of entities records. So entities ஓட ரெக்கார்ட்ஸையும் auditor can include it. இல்லைன்னா சார், as a part of audit documentation. Audit documentation is not a substitute for entities accounting records. So நல்லா பாரு, நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன படிச்சிருப்போம், இல்ல இன்கம் டாக்ஸ்ல என்ன படிச்சிருக்கோம்? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் ரெக்கார்ட் ஷுட் பி மெயின்டைன் ஃபார் மினிமம் 8 years. 8 years கம்பெனி ஸ்கிராப் பண்ணிக்கோ. 8 years நீ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆனா இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் அதுக்கு சப்ஸ்டிடியூட் இல்ல. நீ என்டிட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் நீ டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் என்டிட்டி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தொலைச்சிட்டா ஆடிட் டாக்குமெண்டேஷனை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அது வேற, இது வேற. 8 வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்டிட்டி மெயின்டைன் பண்ணணும், அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஆடிட் டாக்குமெண்டேஷன் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் தட். மற்ற லாஸ்க்கு அது சப்ஸ்டிடியூட் இல்ல. உனக்கு ஆடிட்டரா நீ உனக்கு விருப்பம் இருந்தா வச்சுக்கோ, நம்மளோட ப்ராப்பர்ட்டி அது. ஜஸ்ட் பிகாஸ் அந்த கம்பெனினால அந்த 8 வருஷம் ரூல்ஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணி அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சேவ் பண்ணதை நம்ம ஒன்றும் போய் எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் the auditor need not include in documentation superseded drafts of working papers. So superseded drafts na நீ ரஃபா எழுதுவல்ல, நீ பாட்டு உங்க ஆடிட்டர் நம்ம போய் சொல்றோம், சார் எனக்கு நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும்போது சார் எனக்கு இது புரியல அப்படின்னா அவர் ஒரு A4 ஷீட் எடுத்துட்டு வாப்பா சொல்லி அவர் எழுதி நம்ம காமிப்பாரு. இது இப்படிதான் பண்ணோம், அதெல்லாம் அப்படி பண்ணோம். அதெல்லாம் அவங்க நம்மளோட சூப்பர் சீட் ஒர்க் விச் இஸ் ஸ்கிராப்டு. சூப்பர் சீரியஸ் நத்திங் பட் ஓவர் ரிட்டன். அதெல்லாம் நம்ம டாக்குமெண்டேஷனா வச்சுக்கணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. அதான் இவங்க சொல்றான், ஆடிட்டர் need not include in audit documentation superseded drafts of working papers and financial statements, notes that reflect incomplete or preliminary thinking. அதாவது incomplete or preliminary thinking, incomplete records. இல்லாட்டி முன்னாடி ஒரு ஆடிட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் போட்டு கொடுப்பாரு, இங்க பாருப்பா ஃபர்ஸ்ட் டேக்குள்ள இதை முடிச்சிரு, செகண்ட் டேக்குள்ள இதை முடிச்சிரு. இந்த மாதிரி ப்ரிலிமினரி திங்கிங், இந்த ரஃப் பேப்பர் இதெல்லாம் நீ டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் ப்ரீவியஸ் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டட் ஃபார் டைப்போகிராஃபிக்கல் ஆர் அதர்ஸ் அண்ட் டூப்ளிகேட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ நீ ஆடிட் ரிப்போர்ட் பண்ணியிருக்க, கொஞ்சம் எரர் வந்திருக்கு, அதனால அதை கிழிச்சு போட்டு வேற ஒரு கிழிச்சு போட்ட ரிப்போர்ட் எல்லாம் நீ டாக்குமெண்ட் பண்ணுமாங்கிறது தேவையில்லை. ஓவர் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிராஃப்ட் பேப்பர், சிம்பிளா சொல்ல போனா ஃபைனல் காப்பியை மட்டும் யூ ஷுட் டாக்குமெண்ட் இட். இந்த டிராஃப்ட் காப்பி, பிரிலிமினரி காப்பி, ரஃப் காப்பி எதையுமே நீ டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் பைஹார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கான்செப்சுவல் எம்சிக்யூல மிஞ்சி போனா என்ன கேட்பான்? யூ ஆர் an auditor of the company, you observed that there is a final superseded working papers.
drafts of working papers, whether you have to document the same or not, அவன் ஒரு மாதிரி 4 ஆப்ஷன் கொடுப்பான். ஸோ அந்த பர்பஸ்க்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான். ஸோ என்ன கோர் லாஜிக், ஒன்லி தோஸ் final copies has to be documented. Anything which is draft, preliminary or initial thinking காக ரஃப்ல நான் எழுதுறது, இது எல்லாமே நான் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதான் சொல்றான். இப்போ நெக்ஸ்ட் ஆடிட் டாக்குமெண்டேஷன் நம்ம மேலே படிச்சோம்ல, அதான் சொல்றான். என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணும்? ஆடிட் ப்ரோக்ராம், analysis, issues memoranda, summaries of significant matters, letters of confirmation, checklists, correspondence and concerning significant matters. So these are the audit documentation include. Next is timely preparation of audit documentation. Nalla pare, auditor shall prepare the audit documentation on a timely basis. Timely basis na எப்போ ஒரு ஆடிட்டை முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி வேல்யூ பண்ணி முடிச்சிட்டாரு, இன்னொன்று பில்டிங்ஸு ஃபர்னிச்சர் இதெல்லாம் வேல்யூ பண்ணி முடிச்சிட்டாரு. இதெல்லாம் முடிக்க அவர் டாக்குமெண்ட் பண்ணிட்டு வரணும். ஒரேடியாக மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கிற அது எப்போ அந்த ஒர்க்கு முடியுதோ அப்பப்போ நம்ம டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஆக்சுவலி இப்போ ஒரு காலத்தில் இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இப்போலாம் நம்ம கம்ப்யூட்டர் தான் ஒர்க் பண்ணுறோம். அப்பப்போ எக்ஸலில் போட்டு அதுவே சேவ் ஆகிடும், கண்ட்ரோல் எஸ், அதெல்லாம் தான் நம்ம டாக்குமெண்டேஷன். ஸோ preparing sufficient appropriate audit documentation on timely basis helps to enhance the quality of the audit and facilitates effective review and evaluation of audit evidence obtained and conclusion reached before the audit report is finalized. Audit documentation பண்ற காரணம் நம்ம பிரின்சிபல் ஆடிட்டர் நம்மளோட தலை பாப் ஆடிட்டர் ரொம்ப வருஷம் இருந்திருப்பால, அவர்கிட்ட போய் நம்ம ரிவ்யூக்கு போவோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அவங்க கிட்டலாம் நம்ம ரிவ்யூக்கு போகும்போது டாக்குமெண்டேஷன் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும் டு மேக் ஷுர் தட் நம்ம எஃபெக்டிவ் ரிவ்யூ கண்டக்ட் பண்றதுக்கும் அதே மாதிரி நம்ம ஆடிட் எவிடன்ஸ் obtain பண்ணி கன்க்ளூஷன் ரீச் பண்றதுக்கு சிம்பிளா இல்ல பேஸ் ஃபார் ஆடிட் ரிப்போர்ட் அது பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் ஆஃப்டர் த ஆடிட் ஒர்க் ஹஸ் பீன் பெர்ஃபார்ம்ட் இஸ் லைக்லி டு பி லெஸ் அக்யூரேட் த டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர்ட் அட் த டைம் ஆஃப் such work is performed. So after the audit work has been performed is likely to be less accurate. வேறு ஒரு ஆடிட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் டாக்குமெண்ட் பண்ணா எனக்கு என்ன இருக்கும்? நான் என்னோட சும்மா ஒரு ஊகத்தில் இப்போ நம்ம முந்தா நேற்று படிச்சது இன்னைக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காது, இன்னைக்கே படிச்சு இன்னைக்கே நோட்ஸ் பண்ணா எனக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் வந்து ஏற்கனவே ஆடிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா அது எஃபெக்டிவா இருக்காது. ஆனா அதுவே அந்த வேலை முடிய அவர் டாக்குமெண்ட் பண்றாரு அப்படின்னா இட் வில் பி எஃபெக்டிவ். அதுதான் இதோட கோர் லாஜிக். நெக்ஸ்ட் ஆடிட் ஃபைல், சிம்பிள், ஒன்றும் இல்லை. எல்லா டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, ஒரு டாக்குமெண்ட் மொத்தமா 5 வருஷத்துக்கும் சேர்த்து அந்த டாக்குமெண்ட் பண்ணா அதுக்கு பேர் ஆடிட் ஃபைல். ஸோ ஆடிட் ஃபைல் மே பி டிஃபைன்ட் as one or more folders or other storage media in physical or electronic form containing the records that comprise of audit documentation for a specific engagement. So ஒரு engagementனா for example நீ MN private limited company audit பண்ணா as an audit engagement. So it contains one or more folders or other storage medias or folders, financial year 2021, financial year 2022. So it can be in physical or electronic form the audit documentation for a specific engagement. So என்ன படிக்கணும்னா சிம்பிள், நீ இதை விஷுவலைஸ் பண்ணு. நம்ம கம்ப்யூட்டர் இருக்கு, கம்ப்யூட்டர்ல வந்து இங்க கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு ஃபோல்டர்ஸ். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆர் மோர் ஃபோல்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் MNA லிமிடெட் இருக்கானா ஒரு ஃபோல்டர்ஸ், இப்போ பிரக்யா அதுக்குள்ள இருக்கு பாரு, ஒரு ஃபோல்டர்ஸ் அட்டாச்மெண்ட். இது வந்து பிரக்யா கிளாஸஸ், இதோட ஒரு ஃபோல்டர்ஸ். பிரக்யா கிளாஸஸ்ங்கிறவன் உன் கிளைண்ட்டுங்கிறவன் யாரும் உன்னோட ஆடிட் என்கேஜ்மெண்ட். இங்க வரலையா அது? ஓகே. ஸோ டேப்ல இருக்கிறது தெரியுமா? ஓகே, சரி, ஓகே, வரல. ஓகே, பிரக்யா கிளாஸஸ்னு இருக்கு. பிரக்யா கிளாஸஸ்ங்கிறது உன்னோட ஆடிட் என்கேஜ்மெண்ட். அதுக்குள்ள நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ என்ன சொல்றான், இட் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆர் மோர் ஃபோல்டர்ஸ் ஆர் அதர் ஸ்டோரேஜ் மீடியாஸ் இன் பிசிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம் கண்டெய்னிங் த ரெக்கார்ட். ஸோ பிரக்யா கிளாஸஸ்க்குள்ள ஒரு வருஷம் பிரக்யா கிளாஸ் ஒரு ஃபினான்ஷியல் 21, 22, 22, 23, 23, 24 இதெல்லாம் இருக்கும் ஆஃப் ஸ்பெசிபிக் ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஸோ இட்ஸ் ஃபைல் இஸ் நத்திங் பட் நார்மல். நீ விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல ஃபைல் பார்க்கல, அதான் இவங்க சொல்றான் ஃபைல்னு. இப்போ நீங்க பழைய ஆடிட்டர் ஆஃபீஸ்லாம் போனேன்னு ஒரு பீரோ மாதிரி வச்சிருப்பாங்க, கிளைண்டோட ஒரு ஃபைல் வச்சிருப்பாங்க, அதுதான் ஃபைல். நம்ம இப்போ கம்ப்யூட்டர்ல வந்து அது நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் தான் நமக்கு ஃபைல். அதான் இங்க சொல்லியிருக்கான். ஸோ இங்க ஒரு கேட்டிருக்கான், வாட் இஸ் ஆடிட் ஃபைல் அண்ட் ஆடிட் டாக்குமெண்டேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆடிட் ஃபைல் மே டிஃபைன்ட் as ஒன் ஆர் மோர் ஃபோல்டர்ஸ். ஆனா அதுவே ஆடிட் டாக்குமெண்டேஷனுங்கிறது இட் இஸ் ஃபார் அ ஸ்பெசிபிக் என்கேஜ்மெண்ட், ஒரு பர்சனுக்காக இட் கம்பரைஸ் ஆல் தி ரெக்கார்ட்ஸ். அதான் இதோட 2 டிஃபரன்ஸ். இதை தவிர்த்து வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இது MCQல கேட்பான், கண்டிப்பா கேட்பான். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் MCQ. Assembly of final audit file. Okay, the auditor shall assemble the audit documentation and audit file and complete the administrative process of assembling the final audit file on timely basis after the date of auditor's report. அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து
ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா இதையும் ஒரு டைம் கன்சாலிடேட் பண்ணும். பாரு, ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஆடிட் நடக்க நீ பண்ணணும், அதான் எஃபெக்டிவ். ஆனா நீ சும்மா பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு கிளைண்ட் நீங்க ஆடிட் முடிச்சிட்ட, சும்மா டெய்லியும் டாக்குமெண்ட் பண்ற 20 வருஷத்துக்கு டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம் சொல்ல முடியாது. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட ஆடிட் 20 ஃபார் எக்ஸாம்பிள் 31 மார்ச் 2026 ஆடிட் முடிஞ்சு, நீ பாட்டுக்கு 2027 2028 2020 நான் டாக்குமெண்ட் பண்றேன் அப்படி முடியாது. அவன் என்ன சொல்றான்னா 31 மார்ச் 2026 உன் ஃபினான்ஷியல் இயர், உன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து முடியிற டைம். சரியா? நீ ஆடிட் ரிப்போர்ட் எப்போ கொடுக்குற அப்படின்னா லெட்ஸ் சே 1 ஏப்ரல். 1 ஏப்ரலே கொடுத்துட்ற, இல்ல வேணாம் 1 ஏப்ரல்லாம் எவனாலே முடியாது. ஸோ 1 மே. சரியா? 1 மே அன்னைக்கு ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். இந்த நாள்லேருந்து ஃப்ரம் திஸ் டே நல்லா பாரு, from this day within 60 days குள்ள நீ எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். அந்த கிளையண்ட் டாக்குமெண்டேஷனை முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ தொடக்கூடாது. சும்மா பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து நீ பார்க்க முடியாது. க்ளோஸ்ட், தட்ஸ் இட். Within 60 days from the date of your auditor's report, the audit documentation must be completed from end to end. So, இங்க என்ன சொல்லியிருக்கான்? SQC1 quality control for firms that performs audit and review historical financial information, other assurance related services require the firms to establish policies and procedures for a timely completion of assembly of audit file. An appropriate time limit, இங்க பாரு, an appropriate time limit to complete the assembly of the final audit file is not ordinarily not more than 60 days. So maximum is 60 days after the date of auditor's report. This is very important. After the date of auditor's report, the completion of the assembly of audit file after the date of auditor's report is an administrative process that does not involve the performance of new audit procedures or drawing new conclusion. Audit report முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சு, நீ வெறும் அசெம்பிள் பண்றதா பண்ணணும். அப்போ போய் புது ஆடிட் ப்ரொசீஜர் பண்றது, புது கன்க்ளூஷன் டிராப் பண்றதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டா no, you cannot do. அதாவது ஒரு கோர் லாஜிக். ஸோ என்ன சொல்றான்னா, ஆடிட் டாக்குமெண்டேஷன் நம்ம டோட்டலா முடிச்சிடணும். எவ்வளவு நாளைக்குள்ள முடிக்கணும்னா within 60 days from the date of auditor's report. முடிஞ்சு. MCQல கேட்டானா இத அவன் கேட்பான். ஸோ இது MCQல நீ ஒரு இடத்துல நீ கன்ஃபியூஸ் ஆகலாம். இங்க பாரு, எங்க தெரியுமா, 31st மே நீ கால்குலேட் பண்ணும்போது you will be calculating from 2nd May 60 days. ஏன் சொல்லு இங்க என்ன சொல்லியிருக்கான் அவன்? இங்க என்ன சொல்லியிருக்கான்? After the date of auditors. So 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி நீ போணும். 1 2 3 ன்னு எடுக்க கூடாது, 2 3 4 எடுக்கணும். அதுவே 4th அன்னைக்கு ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணா 5 6 7 8 ன்னு எடுக்கணும், 4 5 ன்னு எடுக்க கூடாது. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. தட்ஸ் நத்திங். இது MCQல கேட்டா அதை கேட்பான். ஓகே. Changes may however be made to the audit documentation during the final assembly process if they are only administrative in nature. நீ ஆடிட் டாக்குமெண்டேஷனை சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கணும். சார் எனக்கு புரியல சார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் நீ பண்ணியிருக்க, 2 காப்பி எடுத்து வச்சிருக்க, ஒரு காப்பி நீ டிலீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி ஒரு மார்ஜின் ட்ராப் பண்ணியிருக்க, அந்த மார்ஜினை சரியா ட்ராப் பண்ணல, இப்போ புதுசாக ட்ராப் பண்ணியிருக்க, அந்த மாதிரி குட்டி மைனர் சேஞ்சஸ். இங்கே என்ன சொல்றான்னா, எக்ஸாம்பிளா டிலீட்டிங் டிஸ்கார்டிங் சூப்பர்சீடட் டாக்குமெண்டேஷன். சூப்பர்சீட்னா ஓவர் ரைடட் டாக்குமெண்டேஷன், தேவையில்லாதது. டிஸ்கார்டிங் டூப்ளிகேட் காப்பீஸ் எல்லாம். நெக்ஸ்ட் சார்ட்டிங் கொலேட்டிங் கிராஸ் ரெஃபரன்சிங் ஒர்க் பேப்பர்ஸ். நீ சார்ட் பண்ணலாம். இப்போ எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா பேஜ் நம்பர் 1 2 3 நீ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தப்போ 4 7 8 ஜம்பிளா இருந்தது. இப்போ நீ அரேஞ்ச் பண்ணலாம் 1 2 3 4 5. அண்ட் யூ கேன் ஆல்சோ கிராஸ் ரெஃபரன்ஸ் ஒர்க்கிங் பேப்பர்ஸ். வேற நீ ரெஃபர் பண்றது, அடிச்சு விடுறது, இதெல்லாம் யூ கேன் டூ இட். அப்புறம் சைனிங் ஆஃப் ஆன் கம்ப்ளீஷன் செக்லிஸ்ட் ரிலேட்டிங் டு ஃபைனல் அசம்பிளி ஆடிட் ஃபைல். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீ சைன் பண்ணுவேன். இன்னைக்கு நீ பார்த்தனா, நீ பாரு, நீ ஆர்டிகல்ஷிப் போனா நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டு கொடுத்தனா ரவுண்ட் ஸ்டாம்ப் எல்லாத்துலயும் வைப்ப, ஃபர்மோட ரவுண்ட் ஸ்டாம்ப். ஸோ யூ ஆர் கம்ப்ளீட்டிங் சைனிங் ஆஃப் ஆன் கம்ப்ளீஷன் செக்லிஸ்ட் ரிலேட்டிங் டு ஃபைனல் அசம்பிளி ஃபைல். ஒரு ரவுண்ட் ஸ்டாம்ப் வச்சு இன்னொரு ஃபைனல் அசம்பிளி முடிஞ்சிருச்சு நீ பண்ணலாம். நெக்ஸ்ட் documenting the audit evidence the auditor has obtained, discuss the relevant team members and engagement team member before the date of auditor's report. So engagement team members கூட audit report கொடுக்கிறதுக்கு முன்னாடி they can discuss. இது examples. இதெல்லாம் மைண்ட்ல போட்டு பை ஹார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. only this is what examples, just ஒரு டைம் ரீடிங், ஒன் டைம் ரீடிங். ஸோ இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? நம்ம வந்து ஃபைலை பற்றி படிக்கிறோம் சார். ஃபைலுங்கிறது ஒன்றும் இல்லை சார், 1 or more folders. It can mean physical or electronic form which relates to specific engagement. இப்போ அசம்பிளி ஆஃப் ஃபைனல் ஆடிட் ஃபைல், SQC1 வந்து ஃபைனல் ஆடிட் ஃபைல் அசம்பிள் பண்ணுங்குது. எவ்வளோ நாளுக்குள்ள? 60 days ஆஃப்டர் தி டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். முடிஞ்சது. இதுதான் கோர் கிரக்ஸ். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே இட் இஸ் மோர். எக்ஸாம்பிள் ஒன் டைம் ரீடிங் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்? டெலீட்டிங், சார்ட்டிங், கொலேட்டிங், சைனிங், டாக்குமெண்டிங். இதெல்லாம் MCQல வர்ஸ்ட் சினாரியோ அவன் கேட்பான். அதை தவிர்த்து
தவிர்த்து ஒரு டைம் ரீடிங் இஸ் மோர் தேன் இனஃப். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கேன், after the assembly of audit file, after the assembly of the final audit file has been completed, the auditor shall not, இங்க பாரு assembly முடிச்சதுக்கு அப்புறம் the auditor shall not delete or discard the audit documentation of any nature before the end of its retention period. So retention period நம்ம படிப்போம். ஓகே, கீழே சொல்லிருப்போம் what is retention period. SQC1 requires the firm to establish policies and procedures for the retention of the engagement documentation. The retention for a period of audit engagement is no shorter than 7 years from the date of auditor's report or if later the date of group auditor's report. So என்னன்னா ஒன்னு for example auditor's report நீ first மே நீ கொடுக்குற, நீ வந்து ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணிருக்க, அந்த கம்பெனிக்கு ஹோல்டிங் கம்பெனி இருக்கான், பேரண்ட் கம்பெனி, சரியா? அவன் வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவான். அவன் எப்போ அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறான், லெட்ஸ் சே 18th மே அன்னைக்கு கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் மே அன்னைக்கு நீ ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு கம்பெனியோட, அந்த கம்பெனியோட பாப் இருப்பான்ல பேரண்ட் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஆடிட்டர் கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் 18th மே அன்னைக்கு கொடுக்குறான். ஸோ ஃபர்ஸ்ட் மே ஆர் 18th மே விச் எவர் இஸ் லேட்டர். ஸோ எது லேட்டர், ஃபர்ஸ்ட் மேவா 18th மேவா? 18th மே. 18th மே 2026ல இருந்து 7 years, which is near almost 2033 வரைக்கும் you have to maintain your books of accounts. Okay, 2020 7 years from the date of auditor's report. So 2026 2031 வரைக்கும் you will be maintaining your audit file. அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிக்கோ. You must maintain minimum. நீ அப்படி பண்ணல அப்படின்னா பியர் ரிவ்யூவர்னு ஒருத்தர் இருக்கான் SQC1, அவன் வந்து உனக்கு வெயிட் வச்சிருவான், நீ லிஸ்டட் கம்பெனி ஆடிட்ஸ் பார்க்க முடியாது. அதான் இதோட கோர் லாஜிக். ஸோ நாட் ஷார்ட்டர் from the date of 7 years. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 years from the date of auditor's report. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா, documentation of significant matters and related significant professional judgment. இது சிம்பிள். ஸோ என்னைக்குமே நீ சில இம்பார்ட்டண்டான மேட்டர்ஸ் இல்லாட்டி நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நீ ஃபார்ம் பண்ணியிருப்ப. லெட்ஸ் சே தட் உனக்கு வந்து தோணுது இந்த கம்பெனியில் வந்து ஃபினான்ஷியல் ஐ மீன் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது, இப்படிதான் கால்குலேட் பண்ணணுங்கிறது உனக்கு தோணி இருக்கு அப்படின்னா நீ அதெல்லாம் எதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் எடுத்திருக்கியோ அது எல்லாத்தையுமே நீ டாக்குமெண்ட் பண்ணணும், அதையும் டாக்குமெண்ட் பண்ணுங்கிறான். சிக்னிஃபிகண்ட் மேட்டர்னா என்ன சார், வாட் யூ மீன் பை சிக்னிஃபிகண்ட் மேட்டர் பார்ப்போம். வில் பி செக்கிங் திஸ். என்னது, matters that give rise to significant risk. Results of audit procedure indicating that financial statements could be materially misstated or a need to revise auditor's previous assessment of risk of material misstatement. Auditor responses, those are என்ன சொல்றானா, result of audit procedure indicating that the financial statements could be materially misstated or a need to revise the auditor's previous assessment of the risk of material misstatement. Auditor's response to those என்னன்னா, நீ வந்து ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பெக்ஷன், இன்வென்ட்ரியை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது தெரியுது அந்த இன்வென்ட்ரியில் ஃப்ராட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு, அது உன்னோட சிக்னிஃபிகண்ட் மேட்டர். நீ வந்து டாக்குமெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி நாங்கள் இன்வென்ட்ரி வேல்யூவேஷனுக்கு போனோம், அங்கே வந்து இந்த மாதிரி வேல்யூ பண்ணிட்டு இருந்தப்போ ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திருடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. தட் யூ வில் பி டாக்குமெண்டிங் இட். ஆர் ஐ நீட் டு ரிவைஸ் ஆடிட்டர்ஸ் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக். இது என்னன்னா, ஆடிட்டர் என்ன நினைச்சார்னா, ஆடிட் போகும்போது இந்த கம்பெனியில் ரிஸ்க் அவ்வளோ இருக்காது, ஆடிட் ரிஸ்க் கம்மி, இன்ஹரண்ட் ரிஸ்க் இன்டு கண்ட்ரோல் ரிஸ்க் இன்டு டிடெக்ஷன் ரிஸ்க். அப்புறம் என்ன நினைச்சாரு, கண்ட்ரோல் சூப்பராக இருக்கு இந்த கம்பெனியில், செம்ம கம்பெனி, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கண்ட்ரோல் தான் ஒன்றுமே இல்லை, சும்மா நம்மக்கிட்ட பேச்சுக்கு சொன்னாங்க. ஸோ இங்கே ஒன்றும் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக், அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட் மாறுது. ஸோ இந்த மாதிரி மாறிச்சுன்னா அதையும் நீ டாக்குமெண்ட் பண்ணணும். அதான் இவங்க சொல்கிறான். அப்போ என்ன மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுவேன், நாங்கள் ஆடிட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கம்பெனியில் கண்ட்ரோல் நல்லா இருக்குன்னு நினச்சோம், ஆனால் ஆடிட் பண்ணும்போது தெரிஞ்சது கம்பெனியோட கண்ட்ரோல் எஃபெக்டிவாக இல்லை, அதான் சொல்கிறான். ஸோ நீட் டு ரிவைஸ் ஆடிட்டர்ஸ் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு திஸ். நெக்ஸ்ட் வந்து circumstances that cause the auditor significant difficulty in applying necessary audit procedures. So in case ஆடிட்டருக்கு வந்து சில ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா, சார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். நம்ம இன்வென்ட்ரியை பார்க்க போனோம், சரியா, நம்ம அப்போ தானே நம்ம அது ஸ்டாக் டேக்கிங்லாம் பண்ண முடியும், அதை ஒப்சர்வ் பண்ணாதான் நமக்கு தெரியும் இன்வென்ட்ரிலாம். ஆனால் அந்த கிளைண்ட் வந்து நம்மளை விடவே மாட்டேங்கிறான். என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை விட மாட்டேன் சார், நான் உங்களை சத்தியமாக விட மாட்டாங்களாம், போகக்கூடாது, இன்வென்ட்ரி ஸ்டாக்கிங்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு முரண்பாடு, கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் நீ கிளைண்ட் கூட ஃபேஸ் பண்ண அப்படின்னா அதையும் நீ வந்து டாக்குமெண்ட் பண்ணுவ, அதான் அவங்க சொல்கிறான். அப்புறம் findings that could result in the modification of audit opinion or the inclusion of EOM in the auditor's report. இப்போ உனக்கு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிற,
ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை கண்டுபிடிக்கிற, அந்த பிரச்சனை பிடிக்கிற காரணம் உனக்கு அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்கணும், இல்லை எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல நீ எழுதணும். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மேட்டர் காரணம் நீ வந்து ஒப்பீனியன் மாடிஃபை பண்ற அதையும் நீ டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், சிக்னிஃபிகண்ட் மேட்டரை பற்றி படிக்கிறோம் சார். சிக்னிஃபிகண்ட் மேட்டர்னா என்ன சார், நான் வந்து ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மிஸ்டேட்டட் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதை நான் டாக்குமெண்ட் பண்ணணும். செகண்ட் என்னது சார், நான் வந்து அர்லியரா கம்பெனி நல்லதுன்னு நினைச்சேன், கண்ட்ரோல்லாம் சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன், பட் என்னோட அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் மாறுது அப்படின்னா ஏன் மாறுச்சு அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது முரண்பாடு, நான் ஸ்டாக் டேக்கிங் போகணும்னு விரும்புகிறேன், மேனேஜ்மெண்ட் போகக்கூடாது அப்படிங்கிறான். ஐ எம் ஃபேஸிங் சம் சிக்னிஃபிகண்ட் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் ஐ நீட் டு டாக்குமெண்ட் த சேம். அப்புறம் இன்னொன்று, எந்த மேட்டர் இஸ் கிவிங் அ மாடிஃபிகேஷன் டு மை ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், நான் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்குறேன் இல்லை எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் இன்க்ளூட் பண்ணுறேன்னா எந்த மேட்டர் காரணம் நான் அதை ஒப்பீனியனை மாடிஃபை பண்ணுறேன், அந்த மேட்டரையும் நான் டாக்குமெண்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து an important factor in determining the form, content, extent of audit documentation of significant matter is extent of professional judgment. ஆமா, ஸோ நீ எதை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உன்னோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். Exercising in performing the work and evaluating the results. Documentation of professional judgments where significant serves to explain the auditor's conclusions, reinforce the quality of the judgment. என்ன சொல்றான்னா, ஆடிட்டர் அவனோட சுய அறிவை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான்னா அந்த எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கான் அப்படிங்கிறதையும் ஆடிட்டர் டாக்குமெண்ட் பண்ணணும். அப்புறம் such matters are of particular interest for those responsible for reviewing the audit documentation. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் சம்திங் அடிஷ்னலாக நீ ஏதோ டாக்குமெண்ட் பண்ணணும் which will be helpful for the person who will carry out the review of audit documentation. புரியல சார், ஆடிட் டாக்குமெண்டேஷன் எப்படி சார் ரிவ்யூ பண்ணுவான்? எஸ்கியூசி1ல பியர் ரிவ்யூவர் வருவான், உன்னோட பிரின்சிபல் ஆடிட்டர் இருப்பான்ல உன் ஃபர்மில், அவன் அதை ரிவ்யூ பண்ணுவான். ஸோ எவனோ ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறான்னா அவனுக்கு வேண்டிய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதுதான் அவன் சொல்லியிருக்கான். இப்போ இங்கே வந்து சம் ஆஃப் த examples கொடுத்திருக்கான். This is nothing to complicate. Some examples of circumstances in which it is appropriate to prepare audit documentation relating to the use of professional judgment. சும்மா பார்க்கலாம். The rationale for auditor's conclusion is the rationale for auditor's conclusion were a requirement that the auditor shall consider certain information or factors and consider significant concerns of particular engagement. So auditorக்கு தெரியுது சில situations வந்து இந்த அவரோட judgment படி இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத டாக்குமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் the basis for auditors reasonables of areas of subjective judgmentsனா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். கம்பெனி வந்து நிறைய போட்டிருக்கான் பேட் டெப்ஸா, நமக்கு அவ்வளோ பேட் டெப்ஸ் இல்லை நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கருத்து வேறுபாடுகளையும் நம்ம ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம்ல அதையும் டாக்குமெண்ட் பண்ணு அப்படிங்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ நாட் தட் கிரேட்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு கன்ஃபியூஸ், ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீஷன் மெமராண்டம் ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷன் சம்மரி. நான் சொன்னேன்ல இப்போ இவ்வளோ பெரிய ஃபோல்டர் இருக்கு, நம்ம அந்த ஃபோல்டரை ஒன்னொன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப எவ்வளவோ இருக்கும் ஒரு கிளைண்ட்டோடது. ஏன்னா நம்ம இப்போ வேலையை விட்டு போயிட்டோம்னா நம்ம இடத்துல வேற ஒருத்தன் வருவான். ஸோ அவனுக்கு அந்த நம்ம என்ன வேலை பண்ணணும்னு தெரியணும்ல, சும்மா உட்காந்து எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ இது ஒரு என்டையர் நம்ம பண்ண வேலையை ஒரு சம்மரி மாதிரி கொடுப்போம். We'll be giving a summary. That summary is called as your completion memorandum. இருக்கிற மொத்தத்தையும் சேர்த்து ஒரு குட்டி சம்மரியா நீ கொடுக்குற. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது பண்ற காரணம் யார் நமக்கு அகெயின்ஸ்டா இனி ஒரு நம்ம வேலையை விட்டு போய் இனி ஒருத்தன் வேலைக்கு வரான் அப்படின்னா அவனுக்கு தெரியும். இல்லாட்டி தெரியாத ஒரு ஆடிட்டர் வந்து சும்மா பாக்குறாரு அப்படின்னா அவருக்கும் இன்ஃபர்மேஷன் புரியும், ஓ இப்படிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிறது. தட் இஸ் த கம்ப்ளீஷன் மெமராண்டம். கம்ப்ளீஷன் மெமராண்டம் சம்திங் பட் சம்மரி. இப்போ the auditor may consider it helpful to prepare and retain as a part of audit documentation a summary. Summary is otherwise called as completion memorandum that describes important. Summary na enadhu important mattum sonna podum, ella vajavajanu solladongra avasiyam illa. So it says only the significant matters identified during the audit and how they were addressed. புரிஞ்சுதா? significant matter and how they were addressed. That is the core logic. Such a summary may facilitate effective and efficient review and inspection of the audit documentation, particularly for large and complex audit. Further, the preparation of such summary may assist in auditor's consideration of significant matters. It may help the auditor to consider whether as any individual essay objective that the auditor cannot achieve and would prevent the auditor from achieving overall objective of auditor. என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
completion memorandum na என்ன சார்? it is a summary. summaryல என்ன சார் இருக்கும்? only significant matters இருக்கும். அந்த significant matter எப்படி address பண்ண அப்படிங்கிறது இருக்கும். அவ்வளவுதான். that is your completion memorandum is the summary of audit documentation. what it includes sir? it includes the significant matter and how they were addressed. correct. இதுதான் அதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் சார் ஓனர்ஷிப் ஆஃப் ஆர் டாக்குமெண்டேஷன். மேலேயே சொன்னேன், மேலேயே கொடுத்தான். டாக்குமெண்டேஷன் நம்மளோட சொத்து, ஆடிட்டரோட சொத்து. எவன் கேட்டாலும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தா நான் கொடுக்கலாம். ஆனா அவன் கொடுக்கணும்னு என்ன வற்புறுத்தி பண்ணா, ஃபோர்ஸ் பண்ணா அப்படின்னா நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்றேன். ஸோ SQC1 provides that unless specified by laws or regulation, audit documentation is the property of the auditor. Okay, he may na பாரு, shall na should நடந்தே. இப்ப நம்ம லா இப்படிதான் நீ படிக்கணும். நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஷால்னா என்ன, ஷுட். ஷால நீ அப்படிதான் இன்டர்பிரட் பண்ணணும். ஷால்னு யூஸ் பண்ணானா கம்பல்சரியா பண்ணணும்னு அர்த்தம். சரியா? when they use shall, சொல்லியிருப்பேன், but I am marking it. shall னு word யூஸ் பண்ணா it is compulsory. may நாம யூஸ் பண்ணானா it is not compulsory, optional. correct. so not compulsory or optional. so இங்க என்னது? so இப்போ என்னது? ஆடிட்டர்ஸ் வந்து நம்ம he may னா it is option. he may at his discretion. discretion என்ன சார்? அவனோட விஷ், விருப்பம். make portions of or extracts from audit documentation available to the client, provides a disclosure does not undermine the validity of the work performed, or in case such assurance engagement independence of auditors or personal. so அவன் விருப்பப்பட்டா மத்தவங்களுக்கு காப்பி கொடுக்கலாம். ஆனா அந்த காப்பியை நம்பிட்டு இருக்க கூடாது கிளைண்ட். ஆடிட் ரிப்போர்ட்டை தான் நம்பணும். இது நம்மளோட வேலை. நான் என்ன வேணா பண்ணிருப்பேன். நீ சார் நீங்க வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன்ல வந்து ஒண்ணுமே சொல்லல சார், ஆனா எங்க ஆடிட் ரிப்போர்ட்ல இந்த மாதிரி மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்கீங்க சார், அதெல்லாம் அவன் கேட்க முடியாது. நான் டாக்குமெண்ட் பண்ணி என் பொறுப்பு. அதுல ஒரு பார்ட்டை நான் உனக்கு காப்பியா தரேன். அது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்க முடியாது. அண்ட் தட் ஆடிட் டாக்குமெண்டேஷன் இஸ் நாட் மை சப்ஸ்டிடியூட். substitute for my audit report. அதான் கான்செப்ட். சோ சிம்பிளா என்ன சார்? இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? ஓனர்ஷிப் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். சார் யாரோட சார் ஆடிட் டாக்குமெண்டேஷன்? யாரு ஓனரா இருப்பாரு? ஆடிட்டர் தான் ஓனரா இருப்பாரு. he may at his discretion, அவர் விருப்பப்பட்டால் may give the copies of audit documentation. முடிஞ்சு. அதான் கான்செப்ட். சோ shall நீங்க என்ன சொல்லிருக்க? மேனா ஆப்ஷனல், not compulsory. shall na compulsory, பண்ணியே ஆகணும். சோ இப்படி தான் நீ லாவை இன்டர்பிரட் பண்ணணும். this is for your additional understanding. SQC, standards on quality control provider, audit documentation is the property of the auditor. He may make portions or extract from audit documentation available to client subject to some conditions. So illustration 3. illustration la கொடுத்திருக்கான். என்ன சொல்லிருக்கான்னா, audit documentation is not the property of the company. நல்லா பாரு. it is not the property of the company, rather audit documentation is the property of the auditor of that company. audit documentation கம்பெனியோட சொத்து இல்லை, ஆடிட்டரோட சொத்து. ஆடிட்டர் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். if the auditor doesn't wish to give the audit documentation, he cannot give. he at his own discretion, that is wish, he can give an extract of the copies of the audit documentation, but giving those copies does not mean that the audit report was not performed correctly. it is at his wish. if he wants, he can give. if he doesn't wants to give, கொடுக்க வேணாம். அதான் இங்க சொல்லிருக்கான். next t by k, this is same நம்ம மேல படிச்ச அதே தான். okay study. okay, I think இதுக்கு அப்புறம் we have time, maybe caro போலாம். yes, we can go to caro 2020. நீங்க டிவைக்கே பார்த்துக்கலாம். டிவைக்கே டோன்ட் ஸ்பெண்ட் த டைம், பிகாஸ் உனக்கும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. நானும் சொல்லுவேன், அது தூக்கம் தான் வரும் சொல்ல போனால் அந்த கதையை படித்தா. ஜஸ்ட் மேக் ஷுர் அதை நீ பண்ணு. அப்புறம் அந்த டிவைக்கேல டவுட் இருந்தால் நீ கேட்கணும், அதுவும் பொறுப்பு. அதான் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நான் உனக்கு தரேன். டிவைக்கே நீ பண்ணணும், பார்த்தே ஆகணும், விடணும்னு சொல்லலை. பாரு, அந்த டவுட் உனக்கு இன்டர்பிரட் பண்ணுறது எனக்கு அது புரியல, டவுட் இருந்ததுன்னா நீ என்கிட்ட கேட்கலாம். இப்போ எனி டைம் ரீச் மீ அவுட், அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. பட் டவுட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் பி வெரி கிளியர். ஸோ இப்போ குவிக் ரிவிஷன் பண்ணலாம் சார். ஆடிட் டாக்குமெண்டேஷன்
என்ன சார் ஆடிட் டாக்குமெண்டேஷன் objective என்ன சார் to provide basis for auditors report அது மட்டும் இல்லாம audit has been done as per standards on auditing and legal and applicable legal or regulatory framework முடிஞ்சது கதம் இப்போ நெக்ஸ்ட் என்னது சார் next audit documentation என்ன சார் it is a record of obtained super முடிஞ்சது so these are the three things next என்னது சார் nature of audit documentation நமக்கு தெரியும் so இது வந்து purpose what is the purpose of audit documentation sir first என்ன பண்ணும் next ஆமா அதுக்கப்புறம் accountable அதுக்கப்புறம் அக்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லீகல் டாக்குமெண்ட் கண்டினியூஸ் சிக்னிஃபிகன்ஸ் அப்புறம் என்ன பண்ணும் குவாலிட்டி கண்ட்ரோல் வருவான் அவன் போனதுக்கு அப்புறம் வேற யார் வருவான் இன்கம் டேக்ஸ் வருவான் இட்ஸ் நத்திங் பட் யுவர் லீகல் ரெகுலேட்டரி ஆர் அதர் ரெக்வயர்மெண்ட்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது திஸ் இஸ் த திங் அப்புறம் ஃபார்ம் கண்டென்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆல் டாக்குமெண்டேஷன் இது தெரியாத ஒரு ஆடிட்டருக்கு என்ன தெரியணும் ப்ரொசீஜர் மூலமா எனக்கு என்ன கிடைக்கும் எவிடன்ஸ் கிடைக்கும் எவிடன்ஸ் வச்சு நான் என்ன ட்ரா பண்ணுவேன் முடிஞ்சது அவ்வளவுதான் ஒண்ணே ஒண்ணு இந்த ஆடிட் ப்ரொசீஜருக்கு என்ன நான் எக்ஸ்ட்ராவா நான் பார்க்கணும் என்ன எக்ஸ்ட்ராவா நான் சொல்லணும் the identifying characteristics சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து who performed the work எந்த டேட் அந்த வர்க்கை யாரு எந்த டேட் இது என்னன்னா ஸ்டாக் டேக்கிங் ஞாபகம் வச்சுக்கோ இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி ஸ்டாக் டேக்கிங் நான் நோட் பண்ணிக்கிறேன் சார் இட் பி ஈஸி ஃபார் யூ எப்படினாலும் you will get this copy இல்ல next auditors will discuss the significant matters next is form content external for documentation எதெல்லாம் depend ஆகும் first என்னது next audit procedures perform third evidence fourth conclusion fifth tools and methodology correct முடிஞ்சது அவ்வளவுதான் examples சும்மா கதை அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட்ல audit file is nothing but one or more folders record which is a record and for a specific engagement pragya classes நம்ம example assembly of audit file எவ்வளவு நாளுக்குள்ள நான் assemble பண்ணோம் after the date of auditors report முடிஞ்சது ஒண்ணே auditors report or group auditor இருந்தா audit report or group audit report whichever is later அந்த டேட்ல இருந்து 60 days முடிஞ்சது so that thing அப்புறம் எவ்வளவு வருஷம் நான் மெயின்டைன் பண்ணோம் 7 years முடிஞ்சது so significant matters நான் சொல்லிருப்போம் so இங்க significant matters so significant matters இது by heart பண்ண வேணாம் significant mattersங்கிறது என்ன in case நீ பண்ணும்போது ஏதோ மெட்டீரியல் மிஸ்டேட்மென்ட் கண்டுபிடிக்கிற உன் ரிஸ்க் அசஸ்மென்ட் மாறுது significant difficulty ஏதோ ஒன்னு ஃபேஸ் பண்ற இல்லாட்டி ஒபினியன் எந்த ரீசன் காரணம் உன்னோட ஆடிட் ஒபினியனை மாடிஃபை பண்ணி அந்த ரீசனை நீ வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கணும் this also no need to by heart the part completion completion memorandum னா என்னது it is a summary super so அதுல என்னலாம் நான் வைக்கணும் சம்மரியில significant matter அப்புறம் how they were addressed முடிஞ்சது significant matter பெரிய matter அந்த மேட்டரை நான் எப்படி அட்ரஸ் பண்ண முடிஞ்சது என்னோட completion memorandum சார் யாரு சார் ஓனர் ஆடிட் டாக்குமெண்டேஷனுக்கு ஆடிட்டர் அவர் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் அவ்வளவுதான் சோ இதான் இதோட கான்செப்ட் தவிர்த்து இல்ல தட்ஸ் இதை தவிர்த்து எதுவும் இல்லை நெக்ஸ்ட் we'll go with டைம் இருக்கு half an hour பொறுமையா போவோம் Caro 20 is very important பார்க்கலாம் BOS coming சொன்னா பாப்போம் நம்ம ரிசர்ச் மேனேஜர் இது தெரிஞ்சுக்கோங்க இட்ஸ் a good app நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்கிரீனர்னு இருக்கு தெரியுமா ஸ்கிரீனர் பாருங்க இது சூப்பரா இருக்கும் அந்த ஆப் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரீனர்னு இருக்கு இதுக்குள்ள போறேன் இது anybody can access okay Tata Motors டாடா எந்த கம்பெனி வேணாலும் எந்த லிஸ்டட் கம்பெனி வேணாலும் நீ உள்ள போகலாம் டாடா மோட்டர் சரி அது எல்லாமே நீ பார்க்கலாம் இங்கே இப்போ நான் சொன்னேன்ல இந்த புக் வேல்யூ பர் ஷேரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டோட்டல் மார்க்கெட்டே ஃபங்க்ஷன் ஆகும் சரியா இதில் நீ கீழே வந்த அப்படின்னா பாரு நம்ம நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த பாரு நோட்ஸ் டோக்கன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் பேலன்ஸ் ஷீட்டு இப்போ நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்குள்ளே போவோம் இங்கே பாரு நோ டேட்டா வேற கம்பெனி பார்ப்போம் ஏதோ கம்பெனி சொல்லுங்கடா லிஸ்டட் கம்பெனி
ரிலையன்ஸ் பார்ப்போமா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்ப்போம். ஹெச்பி பார்ப்போம். ஃபினான்ஷியல் 2025 சரியா? வர இதுக்குள்ள இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்னு இருக்கும் பாரு. ஜூம் பண்ணுறேன். Complaints Indy இங்க இருக்கு. ஜூம் பண்றேன். ஃபுல்லா நம்ம படிச்சது தான் இங்க பாரு. So first to the members அப்புறம் opinion கொடுப்போம். We have conducted financial statements blah blah blah. In our opinion it give standard financial statements required in a manner so give required. அவன் true and fair view second option யூஸ் பண்ணிருக்கான். நம்ம வந்து prepared in all material aspects accordance applicable. இது வந்து true and fair view in accordance with பாரு applicable financial reporting framework. நம்மளுக்கு என்ன applicable இவனுக்கு வந்து Ind AS இங்க பாரு Indian accounting standard. நான் படிச்சா அதேதான். நெக்ஸ்ட் வந்து இங்க பாரு பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் கொடுப்போம். இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணோம். ஐசிஏவோட எஸ்ஏஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். இங்க பாரு கீ ஆடிட் மேட்டர்ஸ். கீ ஆடிட் மேட்டர்ஸ் ஆர் தோஸ் ஜட்ஜ்மெண்ட் வேர் ஆஃப் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் டியூரிங் அவர் ஆடிட். நான் என்ன சொன்னேன்? கீ ஆடிட் மேட்டர்ஸ் நம்ம பண்றது, நம்ம ஆடிட்டர் நம்ம கஷ்டப்பட்டு பண்ண வேலையை நான் காமிக்கிறேன். அதுவே எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் யூசரை அலர்ட் பண்றேன். சரியா? அது தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு ஆடிட்டர் சொல்லுவான் பாரு இந்த மாதிரி கம்பெனிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. அப்ப இவன் சொல்லுவோம் ஆடிட்டர் ரெஸ்பான்ஸ் நாங்க இதை டெஸ்ட் பண்ணோம், நாங்க அசஸ் பண்ணோம், மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம், என்கொயரி லெட்டர் ரோல் அவுட் பண்ணோம், நான் பண்ணேங்கிறது கீ ஆடிட் மேட்டர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இதான் அதோட டிஃபரன்ஸ். கீழே நம்ம பார்ப்போம் ஆடிட்டர் ரெஸ்பான்ஸ் கீ ஆடிட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட், அடுத்து வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆடிட்டர்ஸ் வரும் எல்லாமே. பாரு ரிப்போர்ட் ஆன் தி இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஏன்னா லிஸ்டட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அதுவே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தது அப்படின்னா அப்ளிகபிள். ஆனா 1% கம்பெனி ஸ்மால் கம்பெனிக்கு அப்ளிகபிள் இல்ல. டர்ன் ஓவர் இஸ் லெஸ் than 50 crores ஆஃப் த லேட்டஸ்ட் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். லோன்ஸ் ஆர் borrowings from banks, financial institutions or other is 25 crores. புரிஞ்சுதா? ஸோ நம்ம படிக்கிறது எல்லாமே இட் இஸ் ரெலவெண்ட். வாட் எவர் யூ ஆர் earning we are having it here. Auditor responsibility for inherent limitations. Internal financial controls annexure B. Annexure B நம்ம கொடுப்போம். நான் சொன்னேன்ல annexure B ல annexures auditor responsibility நீ மெயின்லயும் கொடுக்கலாம், annexure ல கொடுக்கலாம், வெப்சைட்ல கொடுக்கலாம். நீங்க கொடுத்துருப்போம் annexures ல auditor responsibility என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம், கஸ்டம்ஸ் ஆக்ட் என்னெல்லாம் இருந்திருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இங்க பாரு firm நான் என்ன சொன்ன signature must be on behalf of the firm signed in his own name. இங்க அபிஜித் யா தாம்லே சைன் பண்ணிருக்கான். அவன் பேர்லயும் சைன் பண்ணோம். பட் for Deloitte Haskins and Sells LLP இங்க இன்னொருத்தனும் இருக்கான். ரெண்டு பேர் ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் படிப்போம். SA 299 நம்ம படிப்போம். ரெண்டு பேர் இந்த ஃபர்மை ஆடிட் பண்ணிருக்காங்க. இந்த ஆடிட்டர் இந்த ரிலையன்ஸ் கம்பெனியை for சதுர்வேதி and Shah LLP சந்தேஷ் லதா. ஸோ இங்க அவனோட மெம்பர்ஷிப் நம்பர் இங்க யூடின். இவனும் யூடின் போட்டிருக்கான், இவனும் யூடின் போட்டிருக்கான். இதான் கோர்லாச்சு. ஸோ நம்ம படிச்சது பாரு, நீ சேவ் நோட்ஸ் எடுத்தா அதே தான் இங்க வரும். கான்செப்ட் புரிஞ்சது இல்லை. ஸோ ஏன் படிக்கிறோம் பாரு. இப்போ ஸ்கிரீனர் நீ பார்த்தனா உனக்கு தெரியுதா ஏன் இவ்வளோ லெவலுக்கு இம்பாக்ட் ஆகுது? நீங்க பாரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு ஃபிகர் தப்பாச்சுன்னா இங்க பாரு நீ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற புக் வேல்யூ பாரு 648 ரூபா. ஆனா இது ட்ரேட் ஆர்த் எவ்வளோ 1350 ரூபா. புரிஞ்சுதா? 1350 ரூபா புக் வேல்யூ 648 ரூபா. ஸோ அது ப்ரீமியம்ல செல் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீ புக் வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபா நாக்கிட்டா இது ஷேர் பிரைஸ் 2000 ரூபா ஆயிடும். ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் வித்துட்டு போயிடுவான். இங்க பாரு ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் இங்க இருக்கும் பாரு. உனக்கு will be having the promoter share holding. இங்க peer comparison இருக்கும், quarterly results. ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் அங்க தர மாட்டான். ஷேர் ஹோல்டிங் பாரு ப்ரமோட்டர்ஸ் பாரு இங்க பாரு 50% வச்சிருந்தாங்க, அப்படியே ஏறிட்டு வருது பாரு. அப்போ ப்ரமோட்டர்ஸ் அது இறங்கிட்டும் வரலாம். ஸோ அப்ப ப்ரமோட்டருங்கிறவன் யாரு? ஓனரு. அவன் என்ன பண்ணுவான்? புக் வேல்யூ ஏத்தி காமி 640 ரூபா இருந்தா 1350 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது.
சும்மா ரீவேல்யூ பண்ணு, பில்டிங்கு லேண்ட் எல்லாத்தையும் ரீவேல்யூ பண்ணு, ஏத்தி விட்டுரு புக் வேல்யூவை 1000 ரூபா ஆக்கிரு, பப்ளிக் எவ்வளோ 2000 ரூபா ட்ரேட் ஆகும், பப்ளிக் எல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க, கூடவே சேர்ந்து நம்ம ஷேர்ஸை வித்துடலாம். இப்ப இங்க யாரு இல்ல இங்க வாங்கிட்டு வரான், இல்ல 50 இங்க இருந்தது, இங்க 50.41 இருக்கு பாரு. ஓ சார் சார் ஓகே ஓகே மார்ச் 50 பாயிண்ட் வித்திருக்கான், 0.41% வித்திருக்கான். ஸோ புக் வேல்யூ இம்பாக்ட் தெரியுதா? இப்போ புக் வேல்யூ 640னா 1350, நீ 1000 ரூபான்னு புக் வேல்யூ காமிக்கிற, 2000 ஷேர்ஸை வித்துட்டு அவன் வெளில வந்துருவான். கடைசியில லூஸ் தரமா இருக்கு நம்ம பப்ளிக் தானே. ஸோ பப்ளிக் அட் அ லார்ஜ் ஆர் பீங் deceived by those companies, corporate companies. அதனால the public believe on the trust of auditors, auditor sign பண்றது. That is a logic. ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறது ஸ்கிரீனர், இட்ஸ் a very good. இது நீ வந்து சிஏ முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கு, கண்டிப்பா நீ ட்ரேடிங் பண்ணுவ, கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ நீ இறங்குவ, கண்டிப்பா யூ வில் பி டூயிங் இட் as a part of your financial planning. அப்பெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் உனக்கு. ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் நீ இதை பார்க்கலாம், கம்ப்ளீட் எப்படி ட்ரேட் ஆகுது, ஸோ உன்னோட என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் ஃபைல் பண்றாங்க, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், கிரெடிட் ரேட்டிங் சொன்னேன்ல மேல படிச்சோம்ல, கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங் நம்ம பார்ப்போம். எதுக்கு நம்ம பார்ப்போம்? கோயிங் கன்சர்ன் எப்படி எவாலுவேட் பண்ணுவேன், SA 570 ஞாபகம் இருக்குல்ல, கோயிங் கன்சர்ன் எப்படி எவாலுவேட் பண்ணும்போது நான் பார்ப்பேன் கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்கு, அந்த கம்பெனினால ரீபே பண்ண முடியுமா டெட்ஸ். பிகாஸ் ஆஸ் a responsibility of auditor, it is a responsibility for me to check the appropriateness of going concern. Logic. So it's all practical thing what we are doing, what we are learning, and this is happening in real time. Any companies which you take, it happens in real time. So that's interesting. இப்போ நம்ம படிக்கிறது சும்மா அப்படிங்கிற மாதிரி இல்லை, நீ இந்தியாலயோ எங்க போனாலும் you will be valued for your knowledge, and this is what we have been learning. நம்ம படிக்கிறது எதுவுமே it's not like waste. பட் இப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் அதை பத்திலாம் எதுவுமே வந்திருக்காது ஆடிட் ரிப்போர்ட்ல, ஏன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா ஒரு ஆடிட்டருக்கு அது ரிஸ்க்னு தெரியும், இன்னொரு ஆடிட்டருக்கு அது ரிஸ்க் இல்லைன்னு தெரியும், ஆனா ஆடிட் ரிப்போர்ட் எல்லாரும் ஒன்னே தான் ஃபாலோ பண்ணும். ஸோ சாப்டர் 3 ரிஸ்க் அசஸ்மெண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் ஜஸ்ட் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவான டாபிக். அதனால இன்ஸ்டியூட் ரொம்ப நோண்டவும் மாட்டான், ஏன்னா அவனுக்கே தெரியும் அது சப்ஜெக்டிவ்னு. ஒன்னே ஒன்னு, audit risk is equal to risk of material misstatement into deduction risk. Risk of material misstatement is equal to inherent risk into control risk. Audit risk is equal to inherent risk into control risk into deduction risk. Audit procedure. Audit procedure la risk assessment procedure, inquiry, inspection, recalculation, re-performance. Further audit procedures, test of controls, substantive analytical procedure, test of details, analytical procedures, test of control, controller test பண்ணுவேன், test of details in-depth எல்லாத்தையும் தொலாவி பார்ப்பேன். Substantive analytical procedure is my ratio analysis, gross profit analysis, trend analysis, net profit analysis, inventory analysis and all those analysis. முடிஞ்சு. இதான் என்னோட core concept. இதான் என்னோட core. I think பார்த்துருப்போம், நீங்க பார்க்கலாம் whenever you are free you can see this. So நம்ம ICA குள்ள போய் டைம் இருக்கு, மேபி பொறுமையா போவோம், மேபி 2 கிளாஸ் படிச்சா கூட போதும். I want to take it slow. ஏன்னா கேரோ ரொம்ப வரப்போறது 5 மார்க், எதுக்கு விடணும், நம்ம அழகா பொறுமையாவே நம்ம படிப்போம். why to waste the mark. ஸ்கில் வைஸ் வெயிட்டேஜ் காமிக்கணும்ன்றது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஸ்கில் வைஸ் வெயிட்டேஜ் பார்த்துருக்கீங்களா? காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாரு, இது வந்து சும்மா டாக்குமெண்ட் இல்ல, இன்ஸ்டிடியூட்டே கொடுக்குற டாக்குமெண்ட். கொஸ்டின் பேப்பர் இதுல தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கணும் அது. %8 கேட்பான் மினிமம், பேர் மினிமம். அதுலயும் நம்ம 320 330 எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஆடிட் எவிடன்ஸ் இங்க பாரு 12 to 18%, சாப்டர் 5. இங்க நம்ம இது பாரு, இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல, இந்த பாரு 5 மார்க்ஸ் ஷாரா கேட்டுருவான், 10 மார்க்ஸ் ஷாரா கேட்டுருவான், 7 மார்க்ஸ் வச்சுக்கோ வர்ஸ் சினாரியோ, 14 இல்லை வர்ஸ் சினாரியோ லீவிங் இட் இஸ் இன் சாய்ஸ்னு வச்சுக்கோ, லீவ் இட் 14 மார்க்ஸ். நம்ம எவ்வளோ ஆல்மோஸ்ட் 14 ஒரு 18 மார்க்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் பார்ப்போம். ரிப்போர்ட்டிங் ஆடிட் டாக்குமெண்டேஷன் 18. இது கூட இந்த டிசைனிங் சாம்பிளிங்கும் கேட்குறான், இது எவ்வளோ வெயிட்டேஜ் 18. ஸோ மேக்ஸிமம் 10 வச்சுப்போம், 10 வர்ஸ் சினாரியோ 10 18. ஸோ 28 மார்க்ஸ், 28 மார்க்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுவே இது ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்ப்ளீஷன் ரிவ்யூ நம்ம பார்ப்போம். ஆடிட் ரிப்போர்ட் 28, வர்ஸ் சினாரியோ 10 வச்சுப்போம், 38 யூ ஹேவ் கவர்ட். சொல்கிறது பேசிக் டாபிக்ஸ்.
அப்போ யோசிச்சு பாரு, கேரோ உனக்கு வருது ஒரு 5 மார்க். நான் சொல்றது வேர்ஸ் சினாரியோ, மினிமம் தான் நான் எடுத்திருக்கேன். பட் அங்கே நீ எடுத்துப்பாரு 30 ஆல்மோஸ்ட் 40 ஈஸியாக வாங்கியிருப்போம். 42 வேர்ஸ் சினாரியோ நான் சொல்கிறேன். மீன் ஃபஸ்ட்டு சினாரியோவே வி வுட் ஹவ் கவர்ட். ஸோ இதான் ஸ்மார்ட்டாக நீ பார்க்கணும். இப்போ நீ விடணும் நீ நினைக்கிற பற்றி, ஏன்னா 1.5 நாள் உனக்கு இருக்கு, நீ எதை படிக்கணுங்கிறது யூ ஹேவ் டு பி வெரி ஸ்மார்ட் இனஃப். இங்கே பாரு கேரோ கூட இருக்கு, கேரோ கூட வி ஹவ் பீன் கவரிங், அதுவுமே ஒரு 5 மார்க்ஸ் வரும். கம்பெனிஸ் ஆக்ட் இன்க்ளூடிங் கேரோ 2020. ஸோ இதை நீ பாரு இன்ஸ்டியூட் வெப்சைட்டில், யூ மஸ்ட் see this, யூ ஷுட் நோ திஸ். நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ நீங்க சிஏ முடிச்சீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற சிஏ கிடைச்சிரும் உங்களுக்கு, எழுத வேணாம். சிபிஏ கனடா கிடைச்சிரும், சிபிஏ ஆஸ்திரேலியா கிடைச்சிரும், ஒரு எக்ஸாமும் எழுத வேணாம். எம்ஓயு இந்த மாதிரி பிகாமும் இருக்கு, இக்னோ எம்காமும் இப்போ வந்திருக்கு. சிஏ முடிச்சிட்டிங்கன்னா இக்னோவில் 4 பேப்பர், நான் பிகாம் 4 பேப்பர் எழுதினேன் இக்னோவில். நிறைய எம்ஓயூஸ், நிறைய பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் இன்ஸ்டியூட் வெப்சைட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு வந்தோம், இப்போ நம்ம கேரோ 2020 பார்க்கறதுக்காக. Sorry, chapter 7 8 chapter 7. அப்படியா? சரி பரவாயில்ல. அந்த இது அன்லாக் பிடிஎஃபா? பரவாயில்ல. இப்போ என்ன இங்கே பண்ண முடியாதடா? சரி நான் வேணா பண்ணுறேன். நானே பண்ணிடுறேன், நோ ப்ராப்ளம் இருக்கு. பிடிஎஃப் கன்வெர்ட்டரா? இது அன்லாக் பிடிஎஃபே பண்ணிடலாங்களா? ஐ லவ் பிடிஎஃப்னு ஒன்று இருக்குல்ல, உள்ளே போயிட்டு செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துட்டு டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு சாப்டர் 8 டேட் மாடிஃபைட் சாப்டர் 8 ஓப்பன் கொடுக்குறேன். அன்லாக் பிடிஎஃப், டவுன்லோட் அன்லாக் பிடிஎஃப், சாப்டர் 8 அன்லாக்டு, டவுன்லோட்ஸ், சேஃப். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது இதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே சாப்டர் இங்கே சேவ் ஆகிருக்கும்ல சாப்டர் 8, இங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ இங்கே இப்போ நம்ம ட்ராப் பண்ணலாம். இப்போ ட்ராப் பண்ணி பார்க்குறேன். ஓகே டன். ஸோ இது ட்ராப் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும், கேரோ பார்ப்போம். பொறுமையாகவே எடுத்துகிட்டு போவோம். company's auditors report order. இங்க இருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா கேரோ 2020 என்ன சார் மீனிங்? ஃபஸ்ட்டு கேரோ 2013 இருந்தது, 1990 இருந்தது, 2016 இருந்தது, அப்புறம் 2020. கேரோ 2020ங்கிறது ஒரு ஆடிட்டர் அவர் ரிப்போர்ட் கொடுக்கும் போது சும்மா ஒப்பீனியன் மட்டும் கொடுக்கக்கூடாது. அவர் சில செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, யூசர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கு நம்ம கொடுக்குற ஒப்பீனியன், ஆனால் எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக NFRA ஹேஸ் பாட் திஸ், நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹேஸ் பாட் திஸ் கேரோ 2020. கேரோ ஒன்றும் இல்லை, இது செக்லிஸ்ட். ஒரு 14-15 பாயிண்ட் இருக்கு, இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும்.
அதான் அவன் சொல்றான், you must follow the checklist. அவன் பாரு, அவன் நல்லா பாரு. It shall apply to every company. சரியா? Every company including the following company except. இது ரொம்ப important. இது அவன் கேட்பான், MCQ ல கேட்பான். CARO 2020 is universally applicable to all the companies. எல்லா கம்பெனிஸ்க்குமே. ஆடிட் பண்ற எல்லா கம்பெனி, டர்ன் ஓவர் கிட் ஓவர் அதெல்லாம் மறந்துடு. இப்போ எல்லா கம்பெனிஸ்க்கும் அக்செப்டபிள். ஆனா எக்ஸப்ட் பேங்கிங் கம்பெனி. ஏன் சார் பேங்கிங் கம்பெனிக்கு வராது? ஏன்னா அவன் வேற ஒரு ஆக்ட்ல ரெகுலேட் ஆறான்ல, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அவனுக்கு வந்து LFARன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட். அதில் அவன் ரிப்போர்ட் பண்ணிப்பான். கேரோ 2020 இதெல்லாம் இம்போஸ் பண்ணல. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி தேவையில்லை, ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு செப்பரேட் ஆக்ட் இருக்கு, விச் இஸ் இன்சூரன்ஸ் ஆக்ட் அண்டர் 1938. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி லைசன்ஸ் டு ஆக்ஷன் அண்டர் செக்ஷன் 8 கம்பெனி. செக்ஷன் நான் கவர்மெண்ட் கம்பெனி, NGOs or NPOs, non-profit companies who are registered. So these are section 8 company. Next to 1% company. 1% company is defined in clause குழப்பிக்காத, and a small company. ரெண்டு பேருக்கு அப்ளை ஆகாது. இங்க வா, இங்க வா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி not being a subsidiary or holding company of a public company. நல்லா பாரு, நல்லா பாரு. Private company not being a subsidiary or holding company of a public company na, private company if it is a subsidiary of public company CARO applicable. சரியா? Private company if it is a holding company of public company CARO applicable. ஆனா இது ரெண்டா இல்ல. not being a subsidiary company or holding company of public company, அந்த கண்டிஷன் மட்டும் பார்க்க கூடாது. having a paid up share capital, reserves and surplus not more than 1 crore rupees as on the balance sheet date, and which does not have a total borrowings exceeding 1 crore rupees from banks or financial institutions at any point of time, during the financial year, and which does not have total revenue disclosed as per company exceeding 10 crores during the financial year. இதுக்கு நம்ம நோட்ஸ் எழுதுவோம். சரியா? இதை எழுதிக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னா இங்க பாரு, நம்ம என்ன பார்க்குறோம்? CARO 2020. It is a checklist. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிப்போம் தெரியுமா? நான் அப்ளிகபிலிட்டி படிப்போம். சரியா? which auditor reports. person company or small company, அப்புறம் private limited. PVT னா private limited. சரியா?
ஆனா 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 இன்னும் பிரியும் என்ன சார் பிரியும் private limited company whose share capital plus reserves plus is less than or equal to 1 crore rupees. Second வந்து இது மட்டும் நோட் பண்ணிக்கோ private limited company not being holding or subsidiary of public company any point of time in the financial year FY na financial year ஒரு டைம் நீ பிரீச் பண்ணிட்டனா கேரோ ஃபுல்லி அப்ளிகபிள் ஒரு டைம் பிரீச்னா அவ்வளவுதான் கேட்டு சார் ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 110 நான் படிக்கும்போது அப்படிதான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன் 110
1 crore 1 crore 10 crore. ஏன்னா இது குழப்பம். ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஷேர் கேபிட்டலுக்கு அகேன்ஸ்டாக பாரோயிங் இருக்கும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். ஷேர் கேபிட்டல், பாரோயிங், அப்புறம் P&L ஐட்டம், ரெவன்யூ. 111 1 கோடி 1 கோடி 10 கோடி முடிஞ்சது. இது நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். 111 111 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அது ஈஸியாக தான் இருக்கும். Auditor's report to contain matters specified in paragraph 3 and 4. Every report made by the auditor in section 143 of the Companies Act, accounts of every company audited by him to which audit applies for the Every report made by the auditor under section 143 of the Companies Act 2013, the accounts of every company audited by him to which the audits apply for the financial year commencing after 1st April 2019 shall in addition contain the matters specified in para 3 and 4 as may be applicable, provided this order shall not be applicable to auditor's report and consolidated financial statements except வந்து நமக்கு என்னது 20 10 21. ஸோ இது நம்ம பார்ப்போம். எக்ஸப்ட் அதை தவிர்த்து எல்லாமே அப்ளிகபிள்ங்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், the auditor's report on the accounts of the company to which to this order applies shall include a statement of the following, namely simple audit caro எல்லாத்துக்குமே applicable 1st April 2019 ல இருந்து. ஆனா consolidated financial statements or audit report க்கு எல்லாமே applicable except clause 21. except clause 21 except clause 21 அதான் சொல்லிருக்கோம் டைம் பார்த்தனா except clause 21. ஆமா auditor's report provided this order shall not apply to auditor's report and consolidated financial statements except clause 21 of paragraph 3. So clause 21 is alone applicable for the consolidated financial statements audit report. ஏனா individual audit reportல இதெல்லாம் நீ கொடுத்துருவ. So maybe ஒரு clause நம்ம பாப்போம். I think that will be correct, no need to overburden. So first என்ன whether first வந்து நீ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா, இது வந்து clause 1 சரியா. clause 1 ஃபர்ஸ்ட் நான் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா பேலன்ஸ் ஷீட்ல அசெட். ஃபர்ஸ்ட் கேரோனாலே எனக்கு ஆடிட்டரா என் கண்ணு போற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, அசெட் பின்னாடி தான் கண்ணு போகும். ஸோ whether the company is maintaining proper records showing full particulars including the quantitative details and situation of property plant equipment. இது என்ன சொல்றான்னா, ஒரு கம்பெனி ஒரு அசெட் வச்சிருக்கான், அவன் வந்து மிஷினரி ப்ராப்பர்ட்டி பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏசி தயாரிக்கிற கம்பெனி இருக்குன்னா பெரிய மிஷினரி இருக்கும். ஸோ நான் என்ன பார்ப்பேன்னா அந்த மிஷினரி வந்து அந்த மிஷினரியை பத்தி இருக்கிற குவான்டிடேட்டிவ் டீடைல்ஸும் சிச்சுவேஷனும் வச்சிருக்கானா இல்லையான்னு பார்ப்பேன். குவான்டிடேட்டிவ் டீடைல்ஸ்னா அந்த கம்பெனி ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கணும், எவ்வளோ ஏசி மிஷின்ஸ் வச்சிருக்கோம், அந்த ஏசி மிஷின்ஸ் எங்க இருக்கு, சென்னையில இருக்கா, சென்னையில எங்க ராயாப்பேட்டால இந்த ஃபேக்டரியில இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கணும். அதை நான் பார்க்கணும். அது இல்ல அப்படின்னா அவ்வளவுதான், கேரோ ரிப்போர்ட்டை நான் டிஸ்க்ளைம் பண்ணிடுவேன். ஸோ சொல்லணும் இந்த மாதிரி பிளான்ட் மிஷினரி இருக்கு அப்படின்னு. செகண்ட் என்னது, whether the company is maintaining the proper record showing the full particulars of the intangible assets. whether full particulars of நான் ஹைலைட் பண்றதா கீவேர்ட், இதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். situations of property plant equipment intangible. ஸோ அசெட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் இருக்கு, நீ பேலன்ஸ் ஷீட்டை விஷுவலைஸ் பண்ண, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் ஷீட்டை விஷ் பண்ணி இங்க வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் இங்க ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும், எனக்கு இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஸோ I'll be seeing whether the company is maintaining proper record showing full particulars of intangible assets. ஃபர்ஸ்ட் என்னது, full particulars including quantitative details and situation of property plant equipment. intangible assetsக்கு குவான்டிடேட்டிவ் சிச்சுவேஷன்லாம் சொல்ல முடியாது. இன்டான்ஜிபிள்னா என்ன, you cannot see or touch. tangible you can see or touch. so intangible assets ஓட டீடைல்ஸ் மட்டும் நீ கொடுப்ப. எந்த intangible, ராயல்டி, பேட்டன்ட், இதெல்லாம் intangible assets. அத பாப்பேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான், இப்போ முடிஞ்சது இது. இப்போ திருப்பி ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மென்ட் டைசெக்ட் பண்றோம். whether these property plant equipment has been physically verified by the management at reasonable intervals, whether any material discrepancies were noticed on such verification, if so whether the same has been properly dealt with such a books of accounts. ஒண்ணுல ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட்ட ஸ்டாக் டேக்கிங் பண்றானா இல்லையா என்டிட்டி, கரெக்டான சமயத்துல பண்றானா இல்லையா, பண்ணலனா ரிப்போர்ட் பண்ணிருக்கான் ஆனா டிஸ்கிரிபன்சி வந்திருக்கு அப்படின்னா அந்த டிஸ்கிரிபன்சியை ரிசால்வ் பண்றானா இல்லையா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் இது முடிஞ்சது, இது கம்ப்ளீட், இது சங்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து whether the title deeds of immobile property. ஸோ நீங்க என்ன பார்த்துட்ட, ஃபிக்ஸட் அசெட்ஸ்ல உன் ப்ராப்பர்ட்டி பிளான்ட், உன்னோட ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மென்ட் வந்துருச்சு. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், அடுத்தது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மென்ட் டைசெக்ட் பண்ண, அடுத்தது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. எல்லாம் பாரு, அசெட் சம்பந்தமா எல்லாம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுதான் தம் ரூல். கிளாஸை மாத்தி எழுதிக்கோ, கிளாஸ் நம்பர் இம்பார்ட்டன்ட். உள்ள இருக்கிறத மாத்தி நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இப்போ ஞாபகம் வச்சுக்கிறது என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா,
whether the company is maintaining full particulars including quantitative details and situation of property plant and equipment. Property plant equipment க்கு அடுத்த relevant ஆன point என்னது, whether the title deeds, property plant equipment நால it's an immovable property. So next point என்னது, whether the property plant equipment has been physically valued at regular intervals. வேல்யூ பண்ணாட்டி நீ டிஸ்க்ளோஸ் பண்ணி டிஸ்கிரிபன்சி இருந்தா அது எப்படி டீல் பண்ணல. ஸோ ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்டோட 2 பாயிண்ட் முடிஞ்சது. ஸோ ஃபிக்ஸட் அசெட்ஸ்ல என்னெல்லாம் வரும் உனக்கு, ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட், லேண்ட், பில்டிங் இதெல்லாம் வரும். ஸோ ஃபிக்ஸட் அசெட்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் டிக். செகண்ட் என்னது உனக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னது, வெதர் டைட்டில் டீட்ஸ், title deeds of all the immovable properties other than, ரொம்ப important guys இது பாரு, other than the properties of the company's lessee and the lease agreements are duly executed in favor of the lessee are disclosed in the financial statements are held in the name of the company. ரொம்ப important. இங்க பாரு என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா லேண்ட், பில்டிங் இதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதெல்லாம் கம்பெனியோட பேர்ல தான் இருக்காங்கிறத நீ பார்க்கணும். ஆனா ஒன்னு ஃபினான்ஷியல் லீஸ்னு ஒன்னு இருக்கு. என்னன்னா நீ லீஸுக்கு வாங்குற, 100 வருஷத்துக்கு லீஸுக்கு வாங்குற, அதுவும் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கு. புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் நீ தான், ஏன்னா டெப்ரிசியேஷன் பெனிஃபிட்ஸ்லாம் நீ தான் கிளைம் பண்ணுவ. ஏன்னா 100 வருஷத்துக்கு நீ லீஸ் வாங்கியிருக்க. அந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் டீட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா பாத்துக்கோ, whether there is a title deeds of immovable property and whether they are held in the name of the company, அத நீ பார்க்கணும். except லீஸ்க்கு கொடுத்த லீஸ்ல இருந்து வாங்கின லேண்ட் அண்ட் பில்டிங் நீ பார்க்க வேணாம். வித் நதிங் பட் லீஸ்ல இருந்து வாங்கின இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நீ பார்க்க வேணாம். ஓகே, சோ அதை நீ இப்படி வச்சுக்கணும். இங்க மாதிரி பாத்துக்கணும். டிஸ்கிரிப்ஷன், கிராஸ் கேரிங் வேல்யூ, சாரி இது பை ஹார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன், ப்ராப்பர்ட்டி என்ன, கிராஸ் வேல்யூ என்ன, நேம் என்ன, டைரக்டர், இது ஜஸ்ட் நீ தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து whether the company has revalued its property and property plant and equipment. இப்போ என்ன படிச்சோம், ஃபர்ஸ்ட் நாம என்ன சார் படிச்சோம், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கா, whether ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் ஓட குவான்டிடேட்டிவ் டீடைல்ஸ் மெயின்டைன் பண்றோமா, அது எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். செகண்ட் என்ன, ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் ஹஸ் பீன் ப்ராப்பர்லி வேல்யூ பண்ணிருக்காங்க, ஸ்டாக் டேக்கிங் எடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம், ஏதோ டிஸ்கிரிபன்சி இருக்கான்னு பார்ப்போம். மூணாவது என்ன பார்ப்போம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ் இப்போ நம்ம டிக் பண்ணிட்டு வரோம். மூணாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து டைட்டில் டீட்ஸ் இருக்கா, கம்பெனியோட பேர்ல தான் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். மூணு. நெக்ஸ்ட் என்னதுன்னா, whether the company has revalued, எல்லாமே முடிஞ்சு திருப்பி இதை ரீவேல்யூ பண்ணிருக்கானா இல்லையா, whether the company has revalued its property plant and equipment or intangible assets. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாரு by the registered valuer specify the amount if there is a 10% change or aggregate. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உன் அசெட் வந்து 100 ரூபாய், உன்னோட ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட், ஆனா அதை நீ 150 ரூபாய்க்கு ரீவேல்யூ பண்ணிருக்க, எவ்வளவு பர்சன்ட் அதிகமா இருக்கு, 100 ரூபாய் உன்னோட அசெட் வேல்யூ, இப்போ 150 ரூபாய் ரீவேல்யூ பண்ணிருக்க, எவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 50%. சூப்பர். சோ அந்த மாதிரி இன் கேஸ் 10% ஆர் மோர் இருந்தது அப்படின்னா அதை நீ செப்பரேட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். சுத்தி இங்க என்ன வரும், ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்டான்ஜிபிள் அசெட், ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்டான்ஜிபிள் அசெட். இதான். சோ நெக்ஸ்ட், whether any proceedings has been initiated against the company against Benami Act. பேனாமி ஆக்ட்ல ஏதோ ஒன்று வந்திருக்கா, பேனாமி ஆக்ட்ல உன் மேல கேஸ் போட்டிருக்கானா இல்லையா, அந்த கேஸ் உன் மேல கம்பெனி மேல போட்டு தான் டிஸ்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா, நான் ஹைலைட் மட்டும் பண்றேன், அதை மட்டும் நீ பார்த்தா போதும். ஸோ இது நான் ஏன் இவ்வளோ சொல்றேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இட்ஸ் வெரி ஹைலி எக்ஸ்பெக்டட் எல்லா அட்டெம்ப்டும். அதனால ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் ஆர் போத். ஓகே, இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், கேரோ 2020 சார். கேரோ 2020ங்கிறது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சார். ஆடிட்டர் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். கேரோ 2020 இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த கம்பெனிஸ் கேட்டா எஸ், எக்ஸப்ட் யாரு சார், பேங்கிங் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, நாட் பீங் த ஹோல்டிங் ஆர் சப்சிடரி கம்பெனி ஆஃப் அ பப்ளிக் கம்பெனி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு என்ன சார் பார்ப்போம், ட்ரிபிள் நாமம் வச்சுக்கோ, 3 நாமம் போடு, ட்ரிபிள் 10. ஃபர்ஸ்ட் என்ன சார் பார்ப்பேன், ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் surplus does not exceed 1 crore during the balance sheet date. Next என்ன சார், ஒன்னு முடிஞ்சது. அடுத்தது borrowings from banks or any financial institution does not exceed 1 crore at any point of time in financial year. முடிஞ்சது. இப்போ அடுத்தது என்ன சார், லாஸ்ட் ரெவென்யூ 10 111 0. so does not exceed
10 crore rupees at any point of time in the financial. முடிஞ்சது. இதான் தெளிவு. இப்போ அடுத்தது clause number 1 வரும் சார். 1ன்னு வந்தாலே நமக்கு பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஃபிக்ஸட் அசெட்ல என்ன சார்? ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட். குவான்டிடேட்டிவ் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். முடிஞ்சு சார். செகண்ட், அந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட்டை ப்ராப்பரா ஸ்டாக் டேக்கிங் பண்றாங்களா? whether the physically verified by the management reasonable intervals, discrepancy ஏதோ இருந்ததுன்னா அதை அவங்க ரெக்டிஃபை பண்றாங்களா இல்லையான்னு பார்ப்பேன். முடிஞ்சது சார். ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மென்ட்டோட கதம். அடுத்தது என்ன சார்? ஃபிக்ஸட் அசெட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. whether title deeds of the immobile property கம்பெனி பேர்ல தான் இருக்கா. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், லீஸுக்கு நான் எடுத்தேன்னா அது இதுல வராது. ஏன்னா அதுக்குன்னு ஒருத்தன் லெஸ்ஸா இருப்பான், ஜஸ்ட் பிகாஸ் என் புக்ஸ்ல இருக்கு. ஆனா அதுக்கு டைட்டில் டீட்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்சது சார். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணுவோம்? ரீவேல்யூ. இது முடிஞ்சது. ஃபிக்ஸட் அசெட்ஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ண? இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். whether இந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் என்னது? இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் ஆர் இன்டான்ஜிபிள் அசெட்ஸோட ஃபுல் பர்டிகுலர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்ப்பேன். முடிஞ்சது. இப்போ எல்லாமே ஓவர். இதை நான் ரீவேல்யூ பண்ணுவேன். ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மென்ட், இம்பூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், ஐ ஹவ் பீன் ரீவேல்யூவிங் இட். அந்த ரீவேல்யூ பண்ண அமௌண்ட் இஸ் மோர் தென் 10% ஆஃப் த கேரிங் வேல்யூவா இருந்ததுன்னா, நம்ம எக்ஸாம்பிள் 100 ரூபா 150 ரூபா 50 ரூபா அதிகமா இருக்கு. ஸோ இங்க 10%, இது 50% 10% அதிகமா இருக்குன்னா அதை நான் செப்பரேட்டா காமிக்கணும். இந்த மாதிரி 50% அதிகமா ரீவேல்யூ ஆயிருக்கு. இப்போ லாஸ்டா எல்லாம் முடிஞ்சது, அசெட் எல்லாம் முடிஞ்சது. இந்த அசெட் எல்லாம் பார்த்தா கடைசியில பேனாமியா வச்சுக்கிட்டு இருக்காங்க கம்பெனி. ஸோ இன்கேஸ் உங்க மேல ஏதோ ஒரு பேனாமி ப்ரொசீடிங்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். பேனாமினா, நான் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன். அது நான் வந்து கருப்பு பணம் என்கிட்ட செம்மையா இருக்கு. நான் என்ன பண்றேன் தெரியுமா? அந்த கருப்பு பணத்தை வந்து ஒரு பிச்சைக்காரன்ட்ட கொடுத்துடுறேன். அவனுக்கு இன்கம் டேக்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன் நான் டாக்ஸ் பே பண்ணிருக்கேன், 10 கோடி நான் வந்து டாக்ஸ் பே பண்ணிருக்கேன். என்கிட்ட கருப்பு பணம் நிறைய வருது, அன்அக்கௌண்டட் மணி. அதை வச்சு அந்த பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்துட்டே, உன் பேர்ல வீடு வாங்கிக்கூடா, உனக்கு தானே காசே இல்லை, டாக்ஸும் உனக்கு வராது. ஆனா நான் எப்போ அந்த வீட்டுக்கு வந்தாலும் நீ என்ன விடணும், எப்போ விற்க சொன்னாலும் நீ விற்கணும். பினாமி பினாமி தான். ஓ, நான் வேற ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். பேனாமின்னு பினாமிடா, சாரிடா, பினாமி பினாமி தான் அது. ஸோ அதான் அவன் சொல்றான். ஸோ அந்த மாதிரி உனக்கு மேல ஏதோ பினாமி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் நீ டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிறான். முடிஞ்சது. இதுதான் கிளாஸ் 1. ஐ திங்க் போதும். இதுக்கு மேல ரொம்ப நான் இது பண்ண விரும்பல. நீங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் கொஞ்சம் ஹெவி டோஸா இருந்திருக்கும். ஆல் டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் ஸ்மூத்தா இருந்திருக்கும். கேரோ வந்து ஒரு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் மட்டும் நீ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி, டிஜிட்டல் ஆடிட் மட்டும் ஒரு பார்ட் இருக்கு, நம்ம பார்ப்போம். மேபி சிலபஸ் முடியும் போது பார்ப்போம். அது தவிர்த்து எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நாளைக்கு ப்ராபப்ளி நான் சொல்றேன், சர்ட்டை சொல்றேன், என்ன அப்டேட் பண்றேன் சிலபஸ். மோஸ்டா நாளைக்கு அந்த கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ அந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம். அதுவே வெரி லைட் டோஸ், ஒரு ஸ்ட்ராங் டோஸ் ஒரு லைட் டோஸ் அப்படி நம்ம போவோம். மொத்தமாவே ரொம்ப பண்ணனா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து டிஸ்கஸ்மெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். டாக்குமெண்டேஷன் கேரோ. ஸோ நாளைக்கு கேரோவோட கண்டினியூவேஷன் கொஞ்சம் ஹெவி டாபிக், திருப்பி ஒரு லைட் டாபிக். ஸோ அந்த சர்க்குலேஷனை நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஐ திங்க் வி கேன் மைண்ட் அப் ஃபார் த டே. எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீ பவித்ரா, ஏதோ டவுட் இருக்கா? கிளியர் தானே உங்களுக்கு? ஓகே. ஸோ தேங்க்யூ. வீல் மீட் டுமாரோ.